Hello, Karthik, bro. ப்ரோ கேக்குதா? கேக்குது பிரதர். கேக்குது ப்ரோ. பிரதர் கிம்ஸ் எப்படி இருக்கு? டிராகன் என்டிஆர் அதே மாதிரி தாங்க இருக்கு. கேஜிஎஃப் சலார் அந்த மீட்ல தான் இருக்கு. அதாவது யூனிவர்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க போல. நிறைய ஏஐல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த கேஜிஎஃப் மாதிரி தான் ட்ரை பண்றாங்க எல்லாத்தையும். எனக்கு பெருசா பிடிக்கல. பார்ப்போம் எப்படி படம் வரும்போது. கலீன் பாய். கார்த்தினே, என்னண்ணே சாப்பிட்டீங்களா? சொல்லு தம்பி. சாப்பிட்டீங்களாண்ணே? என்ன தம்பி? ஓவர். கார்த்தி ப்ரோ கேக்குதா ப்ரோ? சஞ்சய் சொல்லுங்க, கேக்குது. இது ஏழுக்கடல் ஏழுமை என்ன இஷ்யூ? ரொம்ப நாளா ஹோல்ல இருக்கு, என்ன ப்ராப்ளம்? பிஸ்னஸ் ஆகலைங்க. ஓடிடி சேட்டலைட் விற்கல, அதனால ரிலீஸ் பண்ணுறது கஷ்டமா இருக்கு. இல்ல ஏதாவது எப்பதான் ப்ரோக்ரஸ் ஆகும் அது? அது சொல்ல முடியாதுங்க. பிஸ்னஸ் எல்லாமே இப்ப ரொம்ப டல்லாக தான் இருக்கு எல்லா படத்துக்கும். ஆனா துருவ நட்சத்திரம் மாச கடைசின்னாங்க, அது எப்படி வருதா? ஆர்டர் கொடுத்துட்டாங்க, பட் ஆனால் பிஸ்னஸ் ஆகணுமே. அதுவுமே கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வர காசை வந்து இதில் கட்டுங்க, கோர்ட்டில் கட்டிட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு இருக்காங்க. பட் அது இல்லாமல் அவங்களுக்கு சின்ன சின்ன ரிலீஸ்க்கு தேவையான வேலைகள் இருக்குல்ல, அதுக்குமே பிஸ்னஸ் ஏதாவது தமிழ்நாடு பண்ணால் தான் பண்ண முடியும். அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நான் ஸ்கூல் படிக்கும் போதுல வர வேண்டிய படம். நான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயிட்டு இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பிடிச்ச பிறகுதான் வரும்னு நினைக்கிறேன். கார்த்தி ப்ரோ, இந்த அம்மா கிரியேஷன்ஸ் இருப்பார்ல, குழந்தையோட ஆனா எப்படி அவர் பாருங்க. எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றாரு. ஆனா ஏன் அவரோட 2 படங்கள் முடங்கி இருக்கு? எல்லா இஷ்யூஸ்மே முத அவர் கேள்விக்கும் ரெண்டாவது கேள்விக்கும் சொன்ன பதிலே தான் மூணாவது கேள்விக்கும். இல்ல, அவரு நல்ல ப்ரொடியூசர், நானும் பாத்திருக்கேன். எல்லாருக்குமே வித்தியாசமான ஆங்கிள் வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான். ஒரு பிரதர் நீங்க எதனா ஒரு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் மாதிரி எதனா இருக்கீங்களா? ஒரு 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 10 கோடிக்கு ஒரு படம் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? ஒண்ணு அந்த படம் 10 கோடிக்கு விற்கணும், இல்லை ஒரு 15 கோடிக்கு விற்கணும், அட்லீஸ்ட் 5க்காவது விற்கணும். வித்தாதான் மிச்சம் இது இருக்குன்னாங்க. எதுவுமே விற்கலன்னு எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? இல்ல, இப்போ ஃபினான்ஸ் வாங்கி தானே வச்சிருப்பாங்க. அப்ப அது யாருக்குமே அது பிரோஜனம். அப்ப ஃபினான்சியர் சும்மா இருப்பாங்களா? ஒருத்தர் ஃபினான்சியராக இருந்த பிரச்சனை இல்லை, நிறைய பேர் ஃபினான்சியராக அதுக்கு மேலே கடன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த ப்ராடக்டோட வேல்யூக்கு மேலே அதை விற்க முடியாமல் மாட்டிக்கும். இந்த மாதிரி தான். இப்போ நீங்க வந்து கொலாட்ரல் கேட்க மாட்டாங்களா? இப்போ நம்ம பேங்க்ல வாங்குறோம்னா ஒரு விஷயம், ஆனா இந்த உங்க சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து அந்த கொலாட்ரல் வாங்குறது இல்லைன்னா எதையாச்சும் ஒரு அடப்பா சினிமாலெல்லாம் வந்து இதை பொறுத்து தான். படத்துக்கு மேலே தான் கொடுப்பாங்களே தவிர அதுக்கு தனியாக கொலாட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. படத்தை பேஸ் பண்ணி லோன், அவ்வளோதான். இப்போ இந்த காசு வாங்கிட்டு படம் எடுக்கிறதுல என்ன அதனாலதான் நீங்க ப்ராப்ளம்? என்ன சொல்றீங்கல்ல, ஏன் கடைசி நாள் படத்தை நிறுத்துறாங்க, கடைசி நாள் படத்தை நிறுத்துறாங்கன்னு. அதுதான், நீங்க படத்தை நிறுத்தல அப்படின்னா அவ்வளவுதான். அதோட அதுக்கு அடுத்த நாள் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து செல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது, திரும்ப வாங்கவும் முடியாது. அதனாலதான் படத்தை ஸ்டாப் பண்ணி இப்போ ஃபைனான்சர்ஸ் எல்லாம் படத்தை வாங்குறாங்க. இப்போ நிறைய படம் ப்ரோ, காசு வாங்கிட்டு படம் எடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? படம் தான் கேரண்டியா ப்ரோ? சொல்லிட்டு படமே எடுக்கலாம். யார் கேட்டது இது? நான் தான் கூலி இதெல்லாம் முஸ்லீம். யாரும் தர மாட்டாங்க தம்பி பணம்.
அப்போ படம் தான் 10 கோடி ரூபா கேரண்டி. 10 கோடி ரூபா கடன் வாங்கி ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த 10 கோடியும் உடனே கையில் கொடுத்து போய் எடுத்துருவாங்க அப்படின்னு அனுப்ப மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹீரோ, இந்த ஹீரோட்ட டேட் வாங்கிட்டாங்க, எனக்கு 10ஆம் தேதியும் ஷூட்டிங், எனக்கு 10 கோடி ரூபா ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமௌண்ட் ஒரு 50 லட்சம் 1 கோடி கொடுப்பாங்க. அப்புறம் ஷூட்டிங் போகும்போது ஒரு 10 நாள் ஷூட்டிங் போனால் இன்னொரு 1 கோடி தருவாங்க. அப்புறம் இன்னொரு 1 கோடி அப்படி தான் கொடுப்பாங்க. ஷெட்யூல் பேமெண்ட் தான் கொடுப்பாங்களே தவிர இந்தாங்க அப்படியே கையில் எடுத்துகிட்டு போங்க பணத்தை, படம் எடுங்க எடுக்காம போங்க அப்படி தர மாட்டாங்க யாரும். ஒரு காலத்துல நான் கார்த்தியானா இது இந்த முடங்கி கிடந்திருந்த படத்தை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணா அதனால யாருக்கு ப்ரோஜனம் இல்ல. அதை ரிலீஸ்னாச்சும் பண்ணா பாதி பணமாச்சும் ரெக்கவரி ஆகும்ல. எப்பன்னா இந்த மதகஜராஜா டைம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நிறைய படம் முடங்கியே இருக்கு இல்லையா, அது இன்ட்ரெஸ்டும் வராது, சும்மாவும் இருக்கும். அதுக்கு ஸ்டெப் எல்லாம் எடுக்க மாட்டாங்களா? தேவா அது ஒருத்தர் பிரச்சனை அப்படி இருந்தா ஒருத்தரை நீங்க சால்வ் பண்ணா ஓகே அப்படின்னு இருக்கும். 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் ஒத்து வரணும்ல. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஊர்ல ஏதாவது ஒரு லேண்டோ இல்லை வீடோ பார்த்தீங்கன்னா ஒரு அபாண்டண்டா இருக்கும், ரொம்ப வருஷமா இருக்கும். திடீர்னு என்னாச்சுப்பா, அது ஆனந்த் தம்பி பிரச்சனைப்பா, சொத்து தகராறுப்பா, கோர்ட்ல இருக்கு அப்படின்றாங்க. 4 அண்ணன் இருப்பான், அதுல 3 பேர் விற்கலாமா, ஒருத்தன் விற்க மாட்டான்னு ஒத்துக்க மாட்டான். அது அப்படியே பிரச்சனையாகி கோர்ட்டுக்கு போயிடும். அது கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்க? சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அதனால அந்த தியேட்டர் மூடிட்டாங்கப்பா. அண்ணன் தம்பி பிரச்சனை, அதனால அந்த ஃபேக்டரி மூடிட்டாங்க அப்படின்னு. என்னன்னா, ஒருத்தன் வந்து ஓகேன்னு சொல்லுவான் வைக்கிறதுக்கு. இன்னொருத்தன் வேணான்னு சொல்லிட்டான்னா, அந்த பிரச்சனை ஆயிடும். அந்த மாரி நீங்க 10 பேர்த்துல கடன் வாங்குறீங்க. 10 பேர்த்துல 7 பேர் வந்து சரிப்பா நீ ரிலீஸ் பண்ணிட்டு குடுக்குறது குடுன்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் 3 பேர் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அத வாங்கவே முடியாது நீங்க. அப்ப என்ன ஆகும்? அது அப்படியே நின்றும். கஷ்டம்தான். இல்ல இது ப்ரோ இந்த எல்லா தேவி பிசினஸ்லயும் கருமாதி நடக்கிறது தியேட்டர் தாங்க. என்ன ப்ரோ? நீங்க சினிமால மட்டும் தான் வித்தியாசமா கேள்வி கேட்டுருக்கீங்க. இது எல்லா பிசினஸ்லயும் நடக்கிறது தான். இல்லண்ணா, மத்த இதுல கொலாட்ரல் வைப்பாங்க, இங்க வந்து படத்தையே நீங்க இல்ல சினிமா தான் வைப்பாங்க. கொலாட்ரல் அவ்வளோதான். அவங்க எடுக்கிற ப்ராடக்ட் தான். இப்ப நீங்க வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, லோன் போட்டு வாங்குறீங்க பேங்க்ல. அந்த பேங்க் வந்து ரூ. 1,00,00,000 வீடு பேங்க் ஒரு 50,00,000 கடன் குடுக்குதுன்னு வைங்களேன். அந்த 50,00,000 நீங்க திரும்ப கட்டாம வீட்ட விக்க முடியாதுல்ல அடுத்தவனுக்கு. வீட்ட விக்க போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல. அதே மாரி தான் அது. இந்த ஒரு படத்த எடுத்துட்டீங்க. ஒரு ஒரு ரூ. 10,00,00,000 படத்த வந்து ஃபைனான்ஸ் வாங்கி எடுத்துட்டீங்க. அந்த ஃபைனான்சர் பேர்ல தான் அந்த இது இருக்கும். நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் ஃபைனான்ஸ்ன்னு சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு பைக்லாம் வாங்கும்போது பேங்க்ல லோன் போட்டு வாங்குறீங்க. பைக்கோ, காரோ வாங்குனீங்கன்னா, அந்த ஆர்சி புக்ல என்டாஸ் பண்ணி குடுத்துருவாங்க. இந்த வண்டி வந்து எஸ்பிஐ பேங்கோட லோன்ல இருக்கு. அப்படின்னு சொல்லி அதுல வந்துரும். ஒரு வார்த்தை இருக்கும் ஆர்சி புக்ல. நீங்க அந்த வண்டி விக்க போனீங்கன்னா, அந்த எஸ்பிஐ பேங்கோ, ஐசிஐசிஐ பேங்க்லயோ லோன் வாங்கியிருந்தா அவங்களுடைய என்ஓசி கிளியரன்ஸ் இருக்கணும். க்ளோஷர் கொடுத்துருக்கணும். ஆமா. ஆமா குடுத்துருக்கணும். அந்த மாரி இந்த படத்த நீங்க ரிலீஸ் பண்ண போம்போது, அந்த ஃபைனான்சியர் பேர்ல அவங்க குடுத்துருவாங்க. இப்ப வந்து இகி ஃபிகோ வந்து ஒரு ரூ. 10,00,00,000 குடுத்துருக்கான் ஒரு படத்துக்கு அப்டின்னா, இகி ஃபிகோ பேர்ல தான் நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் கிளியரன்ஸ் வந்து அவர் தான் ஃபைனான்சியர்ன்னு அவர் பேர அட்டாச் பண்ணி அத கியூப்ல எல்லாத்துக்கும் லெட்டர் அனுப்பிச்சுருவாங்க. இப்ப நீங்க படம் 6 மாசம் கழிச்சு எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண வரீங்க அப்டின்னா, சார் இக்யூ ஃபிகோ பேர்ல இருக்கு சார். இதோட இது அவரு கிளியரன்ஸ் குடுத்துட்டாரா? அப்டின்னு கேட்பாங்க. அவர் குடுக்கலன்னா ரிலீஸ் ஆகாது. அதான் சேம் அதே எல்லா வீடு, காரு இதெல்லாம் எல்லாத்துக்கும் லோன் எப்படி வாங்குறீங்களோ, அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். என்னங்கன்னா வீடு, கார்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கடன் கட்டலைன்னா வீடு, கார ஜப்தி பண்ணி அவங்களே எடுத்து வித்துட்டு, மீதி இருக்கிற காச உங்கள்ட்ட கிளைம் பண்ணுவாங்க. இங்க அப்படி பண்ண முடியாதுல்ல. நீங்க எடுத்த படத்த அவங்களால விக்க முடியாது. அதனால இந்த மாரி படத்த ரிலீஸ் பண்ண விடாம தடுத்து நிறுத்தி வச்சுருவாங்க. அவ்வளோதான். இப்ப அந்த பினான்சியரே நினைச்சா ரிலீஸ் பண்ணி அந்த பணத்தை ரெக்கவர் பண்ண முடியாது. விடிய பண்ணலாங்க. தாராளமா பண்ணலாங்க. ஒருத்தர் இருந்தா பிரச்சனை இல்லன்றேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்ல இல்ல புரியுது ஒருத்தர் தான் புரியுது. ஃபைனான்சியர். அந்த ஒருத்தருக்கு தான் பணம் வரும்னா, அவர் ஸ்டெப் எடுத்து பண்ணலாம். நீங்க 10 பேர்ட்ட கடன் வாங்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேத்துல 10 பேரும் ஒத்து வரணும்ல. இப்ப மதராஜாக்கு அப்படிதான். எல்லாரும் ஒத்து வந்தாங்க. சரிங்க அது என்னங்க 12 வருஷம் ஆயிப்போச்சு. வரத காசு எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்குவோம்னு எல்லாரும் ஒத்து போனாங்க. நடந்துருச்சு. பட் மத்த படங்களுக்கு அப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்படின்னா ஃபினான்சியர்ஸ்க்குலாம் லாஸே ஆகாதா? அவங்க அவங்க 100 படத்துக்கு குடுப்பாங்க ப்ரோ. அதுல ஒரு படம் இந்த மாரி பிரச்சனை வருதா? அது எனி பிசினஸ்ல வந்து நீங்க சேதாரம் இருக்க தான் செய்யும். நீங்க 10 வேல பார்க்கும்போது ஒரு வேல வந்து ஃபெயிலியர் ஆகும். 10 படம் எடுக்கிறீங்கன்னா, ஒரு படம் ஓடாது. 10 படத்துக்கு ஃபைனான்ஸ் குடுத்தீங்கன்னா 10 வராது. இப்ப இப்ப பஜாஜ்லாம் லோன் குடுக்குறாங்கல்ல, அவன் 1,00,000 பேருக்கு குடுப்பான். 1,00,000 பேர் திருப்பி கட்டிட்டானா என்ன? ப்ரோ இன்னும் ஒரே ஒண்ணு. இந்த தேவி கருமாரி தியேட்டர் என்ன ப்ரோ ஆச்சு? ஆளே 6 போறது இல்லையா மாசமா அவனா? க்ளோஸ்டா தான் இருக்கு. ஓப்பன்ல நான் ஓப்பன்ல போயிருந்தேன். இல்ல அது அவ்வளவு ஓப்பன்ல நிறைய இருக்கும்போது நீங்க யாரும் வச்சிருந்தாங்க. போ மாட்டேன்றீங்க. அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னு கேள்வி கேட்கிறீங்க?
இல்லண்ணா. இல்ல அது இனிமேல் அவ்வளவுதான் இடிச்சிருவாங்களா இல்ல எப்படி இப்போ? ஆமா ப்ரோ. அதுக்கெல்லாம் அந்த படத்துக்கு அந்த தியேட்டர்லாம் வாக்கின்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. ஆளே போறதில்ல. ஆமா, அதனால. அந்த தியேட்டர்ல சீட்டு பிரச்சனை. கடைசியா குபேரா படத்துக்கு போயிருந்தேன் ப்ரோ. அந்த சீட்டு பிரச்சனை, ஏசி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சீட்டு, அந்த லொகேஷன் எல்லாமே பிரச்சனைங்க. சின்ன சந்துக்குள்ள இருக்கு. யாரும் போறதில்ல அதிகமா. வீட்டுல 2 தெரு தள்ளி தான் ப்ரோ இருக்கு. சுத்தமா இப்போ வாக்கிங்கே இல்லாம. இது ஏதாவது படம் போட்டு இங்க எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கலாம் அங்க போவாங்க. அது ஏதாவது ஒரு படம் ரேரா தானே வருது. 3 மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி டிக்கெட் போனா தான் உண்டு. மீதி நாள்ல ஷோ பிரேக் தான் ஆகுது. அது எப்படி ரன் பண்ண முடியும்? என்ன எஸ்எஸ் கார்த்தியானா 12 ஜனநாயகன் படம் வருமா வராதாண்ணா? சர்டிஃபிகேட் என்ன? ஜனநாயகம் வந்துரும். 28 அது சொல்லியிருக்காங்க. அப்படி 28 ஜூன் வரலனாலும் ஜூன் 18 19க்குள்ள வந்துரும். ஜூன் 18, 19 அது வந்து ஒரு சர்க்குலேஷனா இல்ல நிஜமாவே அது வந்து ஒரு அபிஷியலான நியூஸ் தானா? அது முன்னாடி சர்டிஃபிகேட் வந்துருமா? இல்ல மே 28 வரல அப்படின்னா ஒரு பர்த்டேக்கு பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்படி ஒரு பிளானா? ஓகே 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 சரிண்ணா. ஆனா ரவிமோகன் இன்ன வரைக்கும் நரம்புகளை கட்டுப்படுத்திட்டு இருக்கேனா, படத்தை எதுலயும் பாத்திரக்கூடாது, தியேட்டர்ல தான் அண்ணன் படத்தை பார்க்கணும் கடைசி படத்துல அப்படின்னு. தயவுசெய்து எடுத்து விடுங்க. ஹாய் கார்த்தி ப்ரோ. நான் எஸ்எஸ் எப்படி இருக்கீங்க? குட் மேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட் ப்ரோ. இல்ல ஜென்ரலா ஒரு கேள்விதான். பிரசாந்த பத்தி தான். அவர் என்ன ப்ரோ கிரிக்கெட்டை பத்தி பேசுறாரு, ஃபுட்பாலை பத்தி பேசுறாரு, படத்தை பத்தி பேசுறாரு, எல்லாத்த பத்தியும் பேசுறாரு. அண்ணா நீங்க பேச ஆல்ரவுண்டர். வேண்டியதானே. நீங்க வேற இல்ல இல்ல அவர் இக்கி உடனே ஒன்னும் நம்ம பிரச்சனை இல்லை. பேச இக்கி வந்த நீ தமிழ்கன் போனா போய் பார்க்கலாம். ஒன்னும் நரம்பெல்லாம் கட்டுப்படுத்த விட ஒண்ணுமே நீ சந்தோஷமா பாரு. வாங்க ராபின்சன். என்ன சைடு போஸ்ட் வந்து கார்த்தி பேக் போஸ்ட் மாத்திட்டீங்க, என்ன கதை? பேக்லயே அடிச்சிட்டாங்கனால பேக் போஸா? இல்ல எஸ்எஸ் நீங்க இவருங்க இப்ப டைம் பாஸ்னே வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டணும் அப்படின்னா உங்க எல்லாத்தையும் வச்சு கட்சியே ஓட்டி வந்து வச்சுக்க இப்ப முடியாது. விழுங்கி இந்த இல்ல பிராமின்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி ஆளுங்களாம் ஓகே என்னைக்கா தான் சிக்குவானுங்க. மீதி நாள்லாம் என்ன பண்றது? இல்ல ப்ரோ. ஓகே தட் இஸ் அண்டர்ஸ்டுட். அது கார்த்தி எனக்கு அதனால தான் கார்த்தி கேட்டுக்கலாம். நானும் கார்த்தி கேட்டேன். முடியல நம்ம கார்த்தி. பிரசாந்த் வந்தா 10 பப்ளிக் டாய்லெட் கிளீன் பண்றாருமா, ஃபண்ட் பண்றாருமா, எங்க ஏரியா பண்ணுவாரா கேட்கணும் கார்த்தி. கார்த்தி பிரசாந்தனை நாம் ஒண்ணு தமிழருக்கு இல்ல பிரச்சாரம் ஒண்ணும் இல்ல இல்ல பண்ணியிருக்காரு கார்த்தி. இதான் இங்கதான் அந்த இருக்கு. அண்ணா வீடியோ நகர் இன்னைக்கு ஒருத்தவங்க முகப்பேரு. ஷேர் நான் பண்ணாங்க. அதுல ஒரு பண்ணானா நல்லா சந்தோஷமா இருக்கும். ஹலோ மிஸ்டர் ராபின்சன், கொஞ்சம் பேசாம இருங்க. ராபின் சார் முகப்பேர்ல இருக்கீங்க? ஆல்வேஸ் முகப்பேருங்க நம்ம. ஓகே ஓகே. கார்த்தி இன்னைக்கு இல்ல அந்த இடும்பவனம் கார்த்தியோட இது கிளாஸ் ஆச்சுல பிரசாந்த் அண்ணனுக்கு. அதுல ஒருத்தவங்க வந்து பிரசாந்த் அண்ணனை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க கார்த்தி. இது உண்மையா கார்த்தி? எங்க ஆமா இல்ல பேசுறாரு. நாம் அது தமிழருக்கு உண்மைதான். சப்பாத்தி எல்லாம் சுட்டிருக்காருங்க. அவரை வாயை திறந்து பேசியிருக்காரு, எல்லாம் பேசியிருக்காரு, இதே கார்த்தி ஸ்பேஸ்லயே பொதுக்கூட்டம் பேசியிருக்காரு. கார்த்தி, அது பிரச்சாரம் இல்ல, பொதுக்கூட்டம். என்னவோ இப்ப ஓகே. பண்ணிருக்காரு. இல்ல இல்ல அது அந்த வீடியோ பார்த்தேன் என்னன்னு அதான் கேட்டேன். அது உண்மையா அப்படின்றதுக்காண்டி கேட்டேன். அது என்ன சரியா தெரியல, பிரச்சாரமா பொதுக்கூட்டமான்னு தெரியல. ஒண்ணும் இல்லைண்ணா. ஒரு வாரம் முன்னாடி காங்கிரஸ் பத்தி மாத்தி மாத்தி பேசுனதுக்காக கீழே ஒரு மீன் போட்டேன். அதுக்கு ராபின்சன் ஒரு சிரிச்சதுக்கு பிளாக் பண்ணி விட்டாருண்ணே என்ன ஒரு ஐடியில இருந்து. அவ்வளவு டென்ஷன் ஆறாரு. கார்த்தி ப்ரோ, டூ மச் ஆஃப் க்ரௌட். பை பை. ஓகே ப்ரோ. ஹலோ. டூ மச் ஆஃப் க்ரௌடா? ஏன் ப்ரோ? இதான் அவங்க 8 பேர் டூ மச் ஆஃப் க்ரௌடா? எனக்கு தெரியல எனக்கு. ஏன் கார்த்தி அவரு இட்டிஷ் பிரசாந்த் எஸ்எஸ் சொன்ன இல்ல மாதிரி இல்ல SS ஏங்க 112 ஏங்க வைபவ் சூரியவன்ஷியை பத்தி அவர் பேசுறாருங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சிரிப்பா வருது. அந்த பையன் பார்த்தா ட்ரம்ப் பத்தியும் பேசுறாரு. ஏங்க இல்ல இல்ல 14 பிரதர், வயசு அவரு இல்ல எது பேசினாலும் கேட்டு பிரசாந்த் இருக்கிற ப்ரோ மாதிரி இப்ப இருக்கீங்க. வந்து ஆனா நான் இல்ல வேலை செஞ்சுட்டு ஃப்ரீ டைம்ல பண்றேன். அவர் ஃபுல்லாவே ஃப்ரீயா இருக்கிறாங்க. அவ்வளவுதாங்க வித்தியாசம். வேற உங்க இல்ல என்ன இல்ல பண்றாரு? ப்ரோ ஆனா இல்ல நேத்து அவ்வளவுதான். சிஎஸ்கே தோத்ததுக்கு ஏங்க அப்புறம் ஒரு மன எல்லாம் உளைச்சல்ல தெரிஞ்சுக்கினே நீ இருந்தாரு. பேசாம கார்த்தி இருக்கியப்பா. பிரசாந்த் ப்ரோ பேசினதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் இதாச்சு ஏங்க ப்ரோ, கார்த்தி கொஞ்சம் ஒரு நார்மலைஸ் ஆச்சு. நிமிஷம் கார்த்தி அது ஒரு நீங்க வந்து ஜாலியா பேசுறதான். பட் ஒரு சென்ஸே இல்லாம வைபவ் சூரியவன்ஷி வந்து 14 வயசுல அண்டர் 19 வேர்ல்டு கப்ல ஃபைனல்ல அடிச்சு கொடுத்து இந்தியாவுக்கு வந்து கப் அடிச்சு கொடுத்தவன் வந்து அசால்ட்டா வரான், சும்மா மட்டையா சூத்துறான். ஏங்க இல்ல இல்ல அதான் நான் எனக்கு நம்ம இவரு நேத்து இவரு நான் 20 இல்ல ஏங்க இல்ல இல்ல கார்த்தி, அதான் கார்த்தி நேத்து நான் ஒரு கேட்டேன் ஒரு போல. நிமிஷம் இல்லைங்க, வெயிட் பண்ணுங்க. அதே ஏங்க மாதிரி இவங்கெல்லாம் இல்ல யாருன்னு எனக்கு ஏ தெரியாதுங்க. கார்த்தி அண்ணன் நீங்க வந்துட்டாரு, தெரியும். அண்ணன் வந்துட்டாரு, கார்த்தி அண்ணன் வந்துட்டாரு. இல்ல இல்லங்க நானும் இல்ல வைபவ்னா எனக்கு இந்த இந்த சினிமா வைபவ்லாம் நடிக்கிற யாருன்னு வைபவ் தெரியாது. நினைச்சிட்டாங்க கார்த்தி. நீ நான் தானே நினைச்ச. நீ
எனக்கு அது யாருன்னே தெரியாதுயா. இல்ல இல்ல நானும் இல்ல வந்து சினிமா நடிக்கிற வைபர் நினைச்சிட்டேன் நான். எனக்கும் புரியல சட்டுன்னு. இல்ல ராஜஸ்தான் அவரு ராபின்சன் வந்து மேக்கல்லே உனக்கு ஐயோ. இல்ல படத்தை பத்தி பேசினா ஐயோ வந்துட்டாங்க இல்ல நீங்க படத்தை நம்மளுக்கு ஐபிஎல் தெரியலங்க அண்ணா எனக்கு இல்ல சுத்தமா. வெங்கி ப்ரோ இப்ப அண்ணனே பதில் சொல்லுவாரு, இருங்க. இல்ல அண்ணா வந்துட்டாரு. சொல்லட்டும் பதில் சொல்லட்டும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். அவர் வந்து ஆமா இந்தியாக்கு பிரசாந்த் அண்ணா வந்து இல்லைங்க அண்ணெல்லாம் பெரிய பிளேயருங்க, வைபவ். உங்களுக்கு தெரியாதுங்க அதாங்க. ஆமா ஆமாமா இங்க இருக்க வைபவ். உதயநிதி இந்த மேயாத ஐயோ மண்ணில் நடிச்சா ராபின்ஸா யார் யாரு? உதவி இந்த ராபின்சன். டேய் உனக்கும் கிரிக்கெட் தெரியாது, எனக்கும் கிரிக்கெட் தெரியாது. அவ நீ ஆடிட்டு கிரிக்கெட் இருக்க தெரியாம நீங்க ராபின்சன். சுத்துற ஒரு அந்த பையன் 50 மீட்டர், அது எப்படி 50 ஏங்க மீட்டர்ல சிக்ஸ் அடிக்க அவர் முடியும்? அண்டர் டேய் 19 வேர்ல்டு எந்த கப் கிரவுண்ட் பிளாக் இது? பண்ணி நான் வச்சிருக்காருங்க. டேய் இல்லைங்க அண்டர் நான் 19 எனக்கு ஐபிஎல் தெரியாது. நான் ஃப்ரெண்டை கேட்டேன், டேய் யார்டா அவன் அந்த வைபவ்னு? அவன் வந்து 50 மீட்டர்ல சிக்ஸ், அது என்ன கிரவுண்டான்னு கேட்டேன். டேய் 70 மீட்டர் கம்மியா 90 மீட்டர்ல சிக்ஸ் அடிக்கிற சட்டா. அது சரி, முதல்ல 65-70 மீட்டர் இருந்துச்சுடா, இப்ப 50 மீட்டர் ஆக்கிட்டானுங்க பவுண்டரிய. எங்க 50 மீட்டருக்கும் 40 மீட்டருக்கும் பிரசாந்த் ப்ரோ நம்மள இல்ல இல்ல அண்டர் இப்ப 19 நான் வேர்ல்டு வந்து கப் 40 பண்ணி வர வச்சிருக்காரு. போறேன், நீங்க வந்து 45 தொட போறீங்க. நம்ம ஏங்க எதுக்கு ப்ரோ அதெல்லாம் 45 இதுக்கப்புறம் சுத்த போறோம்? இது எதுக்கு ப்ரோ நீ மட்டை சுத்தி 50 ஏதாவது ராபின்சன். படாத ஏவா இடத்துல டேய் பட்டுருச்சுன்னா எதுக்கு வீண் ஏங்க விழுந்து? ராபின்சன். அவரு டேய் நீ அண்டர் 50 வயசுல டேய் இவரு அண்டர் 19 40 வேர்ல்டு வர கப் போறாராம். வின்னருங்க அவரு. இரு இரு அண்டர் 19 ஃபைனல்ல 65 வந்து கம்மி 175 ரன் அடிச்சிருக்காருங்க. இரு 14 வயசு இரு பையன். இல்ல அது ராபின்சன் 40 வயசு அவங்களுக்கு. அதோட இல்ல இவரு 40 வரப்போறாராம். அப்படிங்கப்பா என்ன எப்படி இருக்க நீ? என்ன 33ல இருக்கியா? டேய் கிளவா. அண்ணா எதுக்கு முதல்ல பேக் இல்ல போஸ்ட் இல்ல கொடுத்துருக்காருன்னு கேளுங்கண்ணா நீங்க முதல்ல. இப்ப ஐபிஎல் தெரிஞ்சவங்க கூட இல்ல வைபவ்னு அந்த பையன் சொன்ன, நான் கூட இந்த சினிமா வைபவ் தான் சொல்றாங்க. நம்மளுக்கு ஐபிஎல் ஆமா ஆமா தெரியாதுங்க. ஆமா ஆமா கிரிக்கெட் விளையாண்டுக்கிறாரு இருந்தாலே வேற வேலை இல்லாம. 65 மீட்டர் கம்மியா சிக்ஸே போகாதானே? எப்படி நான் சொல்றீங்க? இது கேட்டா பிளாக் பண்ணிடுறீங்க. அவரு என்னது 65 மீட்டருக்கு மேல 65 மீட்டர் கம்மியா எப்படி நான் சிக்ஸ் அடிக்க முடியும்? இப்ப பவுண்டரி வந்து எத்தனை மீட்டர் இருக்குது? மினிமமே 60 தானே 65 பெரிய to 70 பவுண்டரி போகும். 57 மீட்டர்ஸ்ல இருந்து இருக்கு பிரசாந்த். நீங்க 14 வயசு பையன் அது வந்து 50 இல்ல மீட்டர் ஷார்டஸ்ட் பவுண்டரி நீங்க ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல இருந்துச்சுன்னா ஓகே. இல்ல எல்லாம் இது 55 தேர்ட் எல்லாம் மேன் வந்துருச்சு. சைடுல இப்பெல்லாம் 57 பவுண்டரி மீட்டர். வந்து நீ நினைக்கிறது இல்லப்பா, கம்மியாயிடுச்சு. ப்ரோ அது பேட்ஸ்மேன் நீங்க பின்னாடி நீங்க 14 சிக்ஸ் வயசு அடிச்சா பையன் அண்டர் 57 19ல மீட்டர்ஸ் வேர்ல்டு ப்ரோ. கப் ஜெயிச்சு கொடுத்திருக்க பையனை வந்து மட்டையை எடுத்து சுத்துறான் அப்படிங்கிறீங்க வந்து ஒரு இத வந்து எப்படிங்க? ஓ இன்னைக்கு ராஜஸ்தான் மேட்ச் இதுக்கு வின் தான் பண்ணி சொல்றீங்களா? இருக்கான் ப்ரோ. சரி நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அண்ணன் சூரியவம்சி எங்க இருக்காரு? அவரு நீங்க அண்ணன் எங்க அண்ணா இருக்காருன்னு தம்பி சொல்லுங்க, அண்ணா, நேரா தம்பி போயிருவோம். தம்பி இல்ல சூரியவன்சிண்ணே. பிரசாந்த் உங்களை வந்து ஒருத்தங்க வந்து சூரியவம்சியா சூரியவம்சியா பேர் என்ன? இன்னர் விக்கிறான்னு சொன்னா வைபவ் உங்களுக்கு அவ்வளவு கோவம் சூரியவன்சினே வருது. 15 வயசுனே அந்த சூரியவன்சி பையனுக்கு. சூரியவன்சி அதான் அவனை போய் கால் விழுந்துருவோம். தம்பி மன்னிச்சுக்கடா, நீ வந்து இந்தியாவுக்கு பெரிய தியாகம் பண்ணியிருக்கிற, தெரியாம சொல்லிட்டோம்டான்னு. கண்டிப்பா பண்ணிருக்காருங்க. நீங்க சொல்லணும் நீங்க அண்ணே, பண்ண இன்னும் பண்ணிருக்காரு. ஆமாமா என்ன ஒரு ட்வீட் பாகிஸ்தான் போட்டு பாரத விட்டுருக்கேன், மூணு அன்பான விக்கெட் அதுக்கு சூரியவன்சி ரெஸ்பெக்ட் அது கொடுங்க மாதிரி ஃபர்ஸ்ட். போட்டு விட்டுருக்கேன். ஆமாமா அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க ஃபர்ஸ்ட் நீங்க. ஆமாமாங்க சரிங்க ஆமா கொடுத்துடலாங்க. கொடுங்க. எல்லாமே நீங்க கொடுங்க. இப்படி நீங்க பேசுறீங்க. பேசுறது எல்லாமே வந்து சின்ன பையனை வந்து இவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்கான். வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து டேய் இந்தியாக்கு ஜெயிச்சு கப் சரிடா கொடுத்திருக்கான். சரிடா டேய் கிரிக்கெட்ல அச்சீவ் பண்ண நல்லதுடா டான் சொல்லாத. விடுறா. உங்களோட எனக்கு வயசு ஜாஸ்தி. நீங்க டான் சொல்லி பேசாதீங்க சரியா? மரியாதை கொடுத்து first பேசுங்க. சரிங்க இல்ல வெங்கி இல்ல கேப்ல ஆ. ஐயப்பன் வேற அவன் வன்மத்தை வேற இல்ல இல்ல விடுங்க சொல்லிக்கிட்டானே, விடுங்க வெங்கி, அவனை கோபப்படாதே திட்டுங்க. விடுங்க. அங்கெல்லாம் விடல பாஸ். நீங்க விடுங்க பாஸ். விடுங்க விடுங்க விடுங்க. வந்தாராமா யூகேல இருந்து ஒருத்தர் வந்து மொஸ்கிட்டோஸ்னு சொன்னாராமா. அதுக்கு ஏங்க விடுங்க எவனும் விடுங்க சொல்ல மாட்டாங்க வெங்கி அந்த மாதிரிலாங்க. வெங்கி சும்மா அடிச்சு விடாதீங்க பாஸ். வெங்கி எதையாவது விடுங்க, நீங்க கோபப்படாதே விடுங்க பாஸ். விடுங்க விடுங்க வெங்கி. சூரியவன்சி நீங்க கிட்ட விடுங்க நான் பாஸ். மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வெங்கி, விடுங்க. விடுங்க மன்னிப்பு கேளுங்க பாஸ். நீங்க கேட்டுக்கலாம் வெங்கி, விடுங்க. கேளுங்க பாஸ். சும்மா எதையாவது ஒண்ணு அடிச்சு விட வேண்டியது. ஏதோ ஆமா பாஸ், என்ன பண்றது, ஏதோ வாழ்க்கையை ஓட்டணும்ல. எங்களுக்கு கிரிக்கெட்டா தெரியும், நீங்க ஓட்டிட்டு தானே இருக்கீங்க. அவனுக்கு பேட் இருக்கிற மாதிரி நமக்கு வாய் இருக்குது, ஏதோ ஒரு வாயை வச்சு தானே ஓட்டணும். என்ன பண்றது? ஓட்டுங்க. கிரிக்கெட் கிரிக்கெட் ஓ ரவுடி ரவுடி வட்டாரு, ரவுடி கிரிக்கெட். முதல் டே ஃபர்ஸ்ட் போய் பாப்பீங்க. அது வந்து சூப்பர். இல்ல பிரசாந்த் ப்ரோ, ஏன் பிரசாந்த் ப்ரோ தேவையில்லாத என்டிகே ஓட சண்டை போட்டு எதுக்கு அவங்களோட பண்றீங்க? இல்ல, அவங்க இப்ப- பழைய வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் எதுக்கு fight நீங்க போடுறது இவரோட இல்ல, நான் எவன் கூட இல்ல, நான் சண்டை கேக்குறேன், போடுறேன், நீங்க உங்க இப்ப கூட நான் ஒரு சண்டை கட்சி போடுறேன். சப்போர்ட் பண்ணி அந்த நீ கட்சியில வெளியே முக்காத. வந்துட்டேன்னா பண்ணுவாங்க. முக்கிறதுக்கு என்னங்க நீங்க என்னங்க முக்கி பேசுறவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க. எங்களுக்கே தெரியாது நீங்க அந்த வீடியோ இருக்குன்னு. அவனுக்கு எங்க இருந்து எடுத்தானுங்களே தெரியல. அபின்சா கேபி கட் டபுளா பாரு. சும்மா இல்ல இதெல்லாம் ராண்டம்ல இப்ப டெக்ஸ்ட் வெங்கின்னு பேர் வச்சோடனே வந்துட்டு ஒரு இருங்கடா ஒரு இருங்கடா ஸ்லாங்ல பதில் பேசுறது அது சொல்லிக்கிறேன் என்ன பதில் சொல்லிக்கிறேன் இருங்க, ஐடியாலஜி? கச்சங்காதீங்க இருங்க. இல்ல வெங்கின்னு பேர் 2017 வச்சோடனே ஒரு ஸ்லாங்ல பேசுறது என்ன ஐடியாலஜி? 2017-18 நாம் தமிழரோட தீவிர ஆதரவாளர் நம்மலாம். இப்போ அதாவது எந்த அளவுக்கு ஆதரவாளர் அப்படின்னா, வருஷம் அவங்க எலெக்ஷன் வர்றப்போ பார்ட்டி ஃபண்ட் ஏதோ குறைஞ்சது 5000 ரூபாயாவது அனுப்புவேன் அந்த எலெக்ஷனுக்கு. ஏன்னா ரொம்ப நேர்மையா நிக்கிறாங்க, சண்டை செய்யறாங்க அப்படிங்கறக்காண்டி. அண்ணா அப்ப அந்த ஒரு ஏடிஎம்கே இரு ஓபிஎஸ் என்ன இரு ஓபிஎஸ் முத்தம்
ஓபிஎஸ் முத்தமா? ஓபிஎஸ் டேய் ஒரு தடவை அவரை பார்த்தேன்டா டே. அப்போ முத்தம் அப்போ கொடுத்தாரு. அப்போ முத்தம் கொடுத்தீங்க என்னடா பிக்சர்லாம் எங்களுக்கு தெரியல, கட்டி நீங்க தானே பிடிச்சீங்களா ஷேர் பண்ணீங்க. எங்கடா முத்தம் கொடுத்தாரு அவரு? இல்ல, கட்டி பிடிச்ச ஒண்ணு இருந்தது என்ன அண்ணா கை அப்படியா? அண்ணா இருக்குண்ணே கை பிக்சர் கை கட்டி கையிலையா பிடிச்சி வந்து கை கட்டி பிடிச்சி அண்ணா பிடிச்சாரா? கையிலையா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தூக்கிட்டு போனாரா? கட்டி பிடிச்சது இருக்குல்லண்ணா. டேய் கலின் உனக்கு என்னடா வேணும்? அப்புறம் நான் கோத்தாங்கம்மான்னு பேசினாதான் அப்புறம் கமெண்ட் இருப்பேன்னா சொல்லு கோத்தாங்கம்மான்னு பேசுறேன். நீங்க ஏன் மாறி மாறி பேசுறீங்க தெரியாத விஷயத்த பத்தி நான் எப்படி வேணா பேசுவேன், ஆனா கோத்தா உன்கிட்ட பேச முடியாதுடா. என்னன்னு கொச்ச கேட்டேன் சேர்த்துட்டு போட, நான் வேற எவனா கிட்ட பேசிக்கிறேன். சும்மா கோத்தா உள்ள உட்காந்து நெசன்னு கோத்தா நானும் மூடிக்கிட்டு இருக்கிற வேலை மயிர பாப்புன்னு தாயலி பின்னாடி வந்து உட்காந்து பேன் மாதிரி மண்டையில உட்காந்து நோண்டிக்கிட்டு ஜேபி கார்த்திலாம் இருக்காரு, ஒரு முடிச்சுனுங்க. ராமச்சந்திரன் இருக்கான். இல்ல பெரிய மாத்தி மாத்தி ஏண்டா என்னடா மாத்தி பேசுறாங்க நீங்க மயிராட்டிங்களா? வந்து என்னன்னா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. உங்களதான் திட்டுறதுக்குன்னு ஒருத்தன் ராமச்சந்திரன் விட்டுருக்கோம்ல, அவனை திட்டுங்க. இல்ல இவரு இன்னும் பிளாக் பண்றீங்கன்னே அப்படிங்கிறது இங்க வந்து உட்காந்து ராமச்சந்திரன் இரு மட்டும்தான் திட்டுறதுக்கு இல்லன்னா உரிமை என்னன்னா கொடுத்துருக்கோம். அது கமெண்ட் இஷ்டம் இருந்தாலும் பொச்ச சொரிஞ்சிட்டே இருந்தா இவனை திட்டாம நான் மயிரா பிடுங்க முடியும். பெரிய சிரிப்பு மயிர் வேற தாயலிலுக்கு வேறு மயிர் வச்சு ஒழுங்கா ஒரு போட்டோ மயிர் வச்சு பேச முடியாது. ஏன்னா பேசுனா துப்பி விட்டுருவாங்க. பொண்டாட்டி தான் வீட்டுல இருக்கு, நான் போய் பாடி தூக்குனா ஏங்குதான் வார்த்தை ஏறிட்டான். இங்க வந்துட்டு அவன் ராபின்சன் எல்லாம் பாராட்டணுங்க. அவன் நெஜ பேர் வச்சு நெஜ ஐடென்டிட்டியில வந்து பேசுறான். அவன் தப்போ ரைட்டோ பேசிட்டு போறான். பெரிய மயிராண்டி நமக்கு லெசன் மயிர் எடுக்கிறது. அன்னைக்கு ஓபிஎஸ் எல்லாரும் தானே சப்போர்ட் பண்ணாங்க. அன்னைக்கு பிரிஞ்சு வந்தப்போ தைரியமா ஒருத்தன் அதிமுக எடுத்து வராண்டா சசிகலாவை அப்படின்ட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். எவன் சப்போர்ட் பண்ணல. அப்புறம் அந்த ஆள் பார்த்தோன்னா பல்ட்டி அடிச்சு ஓடி போயிட்டான். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? உட்காந்து நாம் தமிழருக்கு வருஷம் எலெக்ஷன் ஃபண்டு கொடுப்பேன். அவங்க மீட்டிங் போய் யாருக்கு பேசணும் தெரியுமா? அந்த மீட்டிங்கே ஒன்று எடுத்து போடுறானுங்களே, அது காளியம்மாளை காண்டி பேசுனது. அது அவங்க வந்து அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க, அவ்வளோ நல்ல கேண்டிடேட். அவங்க எம்பியா நிற்கிறப்போ போய் அஃபீஷியலாக நின்று அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணேன் நான். அவங்களும் இல்லை நானும் இல்லை, 2 பேரும் நாம் தமிழ் இருந்து உள்ளன்ட்டு ஏன் வந்துட்டோம் பண்ற அட்டூழியம். நான் கம்பெனி எதுவுமே இல்லை. நாம் தமிழர்ல எதுக்கிறதுக்கெல்லாம் ஒரு இதுவும் இல்லை. 8 மாசமா விஜய் சும்மா உட்காந்து இதை போனார் அதை போன. இவனுக்கு வேற வேலை பேர். ஏன்டா உங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது இல்லடா, உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு கட்சி இருக்குது இல்ல, அதை வளர்த்துட்டு தானே இருந்தீங்க, நல்லா தானே இருந்தீங்க. எவனோ சொல்றாங்க கேட்டு விஜய் அடிச்சா நமக்கு ஓட்டு பெரியருன்னு சொல்லிட்டு இந்த இவனு திமுக காரனுக்கு நினைச்ச மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்து அஜித் ரசிகர்லாம் மாத்தி ஒட்டு போட்டு நினைச்சு இன்னைக்கு பிளாஸ்ட் ஆகி உட்கார்ந்து எடப்பாடி தானே அந்த மாதிரி விஜயோட அஜித்தோட போட்டோ தூக்கி சுத்தினாரு. இரு பேசுற கூட இரு ஆடாத. என்ன அந்த மாதிரி அவன் கம்ப்ளீட்டா என்ன பண்ணாங்க, அஜித் ரசிகர் அவனுக்கு பிடிச்ச ஆளுகளுக்கு போட்டு போயிட்டே இருந்தாங்க. ரஜினி ரசிகர் தான். இங்க ஆன்லைன் 4 பேர் அந்த கபலன் எல்லாம் கூப்பிட்டு அவனை கத்த விட்டு அவனுக்கு ஒரு 1.5-2 லட்சம் ரூபாய் மாசம் கொடுத்தா என்ன நினைச்சாங்கன்னா ஆஹா பூரா மாறி நினைச்சாங்க. மாறல. நாம் தமிழர் என்னன்னா நீங்க வந்து கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணி உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச காரணம் என்னன்னா, நீங்க கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் 10 காசு கூட வாங்காம மக்களுக்கு வந்து பிரயோஜனமா இருந்தங்காட்டிக்கு நாம் தமிழர் எல்லாத்துக்கும் முடிச்சது. இந்த கடைசி 8-9 மாசமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எடுத்துங்க உங்க யூடியூப். நீங்க என்ன கனவுலி விஜய், நெஜத்திலி விஜய், ஐயோ விஜய் இங்க போறாரா, அந்த கோமாளியாச்சு. ஏடா 10-15 நாள் ஆகுது ஆச்சு, ஆடான்னு ஆடுறீங்களாடா. இந்த 5 வருஷத்துல ஏதாவது வாய் திறந்தீங்களாடா நீங்க நல்லதுக்கு ஏதாவதுக்கு? அதே போல நேக்கா இருந்தீங்க. எவனுமே அப்படி நேம்பா இருந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்து விஜய் சக்தி மசாலாக்கு போராடினாரு, காசு வாங்கிட்டு காதை அமைதியாயிட்டாரு. மூடிட்டா அது தெரியாது ப்ரோ. காதை மூடிட்டா அதுக்கப்புறம் தெரியாது. வந்து இந்த கலைஞர் இந்த 5 சிலைக்காக வருஷமா காதை போராடினாரு, மூடிட்டா காசு வாங்கிட்டு தெரியாது. அமைதியாயிட்டாரு. 5 வருஷம் ஆட்சி போனதுக்கு அப்புறம் வந்துட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தா அப்படிதான் தெரியும். ஆட்சி போனதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தா அப்படிதான் தெரியும். யார் ஆட்சி போனதுக்கு அப்புறம்? டிஎம்கே ஆட்சி போனதுக்கு அப்புறம் அவங்கள வந்து பின்னாடி பேசிக்கிட்டு இருந்தா அப்படிதான் தெரியும். டிஎம்கே ஆட்சி போனதுக்கு அப்புறம் யார பேசுறாங்க? யார பேசுறீங்க நீங்க? அப்ப அப்படிதான் தெரியும். என்னடா இது பொடி வச்சு பேசிட்டு இருக்க? நாம் தமிழரை பேசுறேன்னா என்ன தெரியுது உனக்கு? எனக்கு என்னதான் இல்ல அவன் வந்து நாம் தமிழர் பிரசாந்த், அவன் வந்து டிஎம்கே ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீங்களும் பேசாம இருந்தீங்க. என்னென்ன பேசாம இருந்தா? நீங்க என்ன சொன்னீங்களோ, இப்ப நாம் தமிழரை பத்தி என்ன சொன்னீங்களோ அந்த மாதிரிதான் பேசாம இருந்தீங்க. அவன் கட்சிக்காரன்டா, நான் பொது மனுஷன், நான் ஜெயிலுக்கு நான் எதுக்கு போறேன்? அவன் கட்சியில அதான் பெரிய சிறை. எங்களுக்கு வந்து
இது மாதிரி என்னது அவார்டு மாதிரி சிறை கம்பிகளை நாங்கள் உடைத்து வருவோம், புலிகள் நாங்கள் பரண்டி விட்டுருவோம் சிறை அப்படிங்கிறாங்கல்ல. எங்களுக்கு ஓய்வெடுக்கும் வரை. குழல் எழுந்திருக்கீங்களா? அந்த கக்கூச பாத்திருக்கீங்களா? சிறை வாசம், நாங்கள் புலிகள், துப்பாக்கியை பார்த்தவர்கள், ஈழத்தை பார்த்தவர்கள், மார்ஸை பார்த்தவர்கள் அப்படின்ட்டு நீங்க தானே டைலாக் விடுறீங்க, நானா டைலாக் விடுறேன்? ஆனா அதையும் சொல்லிட்டாருண்ணே கடைசி மீட்டிங்ல. அதே கடைசியில அவரை பிரபாகரனை சாட்டிட்டாரு. நான் பிரபாகரன் அவர் சொன்னாரு, அதனால நான் செஞ்சேன், தலைவன் சொன்னா செஞ்சேன். கடைசியில தலைவனை சாட்டிட்டாரு. எதுக்கு அது? என்னத்த சொல்றது, அவர் இவங்ககிட்ட சிக்கிட்டு இல்ல பண்ண fraud 5 இருக்கு. வருஷமா பேசலைன்னு சொன்னீங்க, அதுக்கு சொன்னேன். 5 வருஷமா காவியும் வாயை மூடி வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு 5 வருஷமா பேசினா திமுக அரஸ்ட் பண்ணிடுவேன்டா. திமுக காரன் அரஸ்ட் பண்றதுலதான் முக்கியமா குறியா இருந்தா, அதனாலதான் எவனும் பேசல. திருப்பி ஆட்சிக்கு வந்தானுங்கன்னா என்னை அரெஸ்ட் பண்ணுவானுங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டானுங்க. எப்ப வந்தாலும் நாங்க போராடுவோம், கவலைப்படாது. திருப்பி எல்லாம் அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம். திருப்பி 2042 ராபின்சன் தான் கொடுப்பாரு. ராபின்ஸ் ஏதாவது வீல் சேர்ல இருக்கிறப்ப வருவானுங்க, அப்பவும் அரெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுவானுங்க. ராபின்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவானுங்க, லெட்டர் எழுதுவான் பிரசிடென்ட்க்கு லெட்டர். எல்லா கட்சியில வந்து சப்போர்ட் இருக்குங்கண்ணா. உங்களை வந்து உங்களை தூக்க மாட்டாங்க. கார்த்தி எல்லாம் தூக்கலாம், பிஜேபி தான் என்னை ஒரே தூக்கி உள்ள வச்சாங்க, பிரச்சனை இல்ல. ஏதாவது ஆம்புலன்ஸ்ல ஏதாவது புல்டோசர் கொண்டு வந்து தூக்கிட்டு போனதான் உண்டு. என்னை எல்லாம் அவனால தூக்க முடியாது, எவனாலையும். நீங்க அந்த இடமாவனுக்கு ரீட்வீட் பண்ண கான்டாக்ட் நினைக்கிறேன். உங்களை எத்தனை பேர் உள்ள போறீங்கன்னு தெரியல பாடுறா. 6 மாசத்துல நீங்களே தொங்கு சட்டசபை என்ன நடக்க போகுது, இங்க சிபிஎம் வேற பேக் அடிக்கலாம்னு பாத்துட்டு எங்களை தூக்க போறீங்க. 55 சீட் வச்சிருக்காங்க. சிபிஎம் 55 இல்ல, எடப்பாடி என்ன சொல்லிருக்காரு நீங்க பாத்தீங்களா? நீ தாவேகாவை என்ன பேசிருக்காரு? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. டே நீங்க இப்படித்தாண்டா எடப்பாடி பழனிசாமி வாரத்துக்கு ஒரு நாள் பூச்சாண்டு காட்டிட்டு இருந்தீங்க. அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஆட்சி விழுந்து விடும். அன்னைக்கு எவ்வளவு சீட் வாங்குனாங்க? அடுத்த வாரம் அன்னைக்கு எவ்வளவு சீட் வாங்குனாங்க? அடுத்த வாரம் புதன்கிழமை எடப்பாடி ஆட்சி விழுந்து விடும். நாம தான் ஆட்சி விழுந்தீங்க. விசிகவே மினிஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாங்க. எல்லாம் அவங்க மினிஸ்டர் தான்ட்டாங்க. அவர் திருமாவளவன் போய் சொல்லுவாரு, ஏப்பா திமுக எல்லாம் வேண்டாம் பண்ணிட்டு நீ வேணா பாரு பேட்டிலே சொல்லிட்டு போயிட்டாரு. ராபின்சனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்றேன் பாரு. திருமாவளவன் போய் நைஸா பேசி, ஏப்பா 50 பேர் சும்மா தான் இருக்கிறீங்க, வாப்பா 25-30 பேரை வாங்கப்பா அப்படின்னு திமுக வந்து கூட்டு வர போறாரு ராபின்சன். புரியல 50 பேர் யார கூட்டு வருவாங்க? ரோட்ல உங்க கட்சியே உடைக்க போறாங்க. அதிமுக தான் திமுக இருந்து எப்படி கூட்டு வருவாங்க? அவருக்கு நல்ல அழகான சோஃபா போயிருக்கு, அவரு சந்தோஷமா இருக்காரு திருமாவளவன். ஏன் ப்ரோ ஏண்டா நீங்க பண்ணாத சோஃபாவாடா? அதிமுக யாருக்கு சோஃபா? அவருக்கு 2 சோஃபா தான் விஜய் கொடுத்திருக்காரு. ஒண்ணு விசிக்கு, சிவி சண்முகம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க கொடுக்காத சோஃபாவா? இந்த அன்னைக்கு வந்து காங்கிரஸ்காரர் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க சோஃபாவா கொண்டு வந்து பீகார் எலெக்ஷனுக்கு பிஜேபி காரனுக்கு கொடுத்த சோஃபால ஒருத்தர் காங்கிரஸ்காரர் வந்து சொல்லிட்டு போனாரு. எங்க யார் வேணா இப்ப நீங்க கூட சொல்றீங்க, நீங்க வந்து அது பண்ணீங்க இது பண்ணீங்க, ஏதோ ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு. காங்கிரஸ்காரர் அவர் கூடவே இருந்து வேலை செஞ்சவர், எலெக்ஷன் வேலை செஞ்சவர். அவர் எல்லாருமே ப்ரூஃப் வேணுங்களா? நீங்க சொல்றீங்க வந்து இப்ப நீங்க வந்து என்டிகேல இருக்கிறீங்க, ட்வீட் போறீங்க, எதுக்கு இடுமாவன வந்து கதறாங்க, அடிக்கிற சண்டை போடுறாங்க? காங்கிரஸ்காரர் வந்து ஒருத்தர் சொல்றாரு, நான் என்ன சொல்றேன், அவர் பொய்னா வழக்கு போடுவோம் மேல என்ன ஆயிரம் போது, அவர் போய் உண்மை சொல்ல அவர்கிட்ட ப்ரூஃப் இல்லைங்க, போட சொல்லுங்க. அவரு தாங்க வந்து திமுக ஆளுங்கட்சியில சேர்ந்திருக்காரு. திமுக காரன் நீ வழக்கு போடு ஆனதாகட்டும். ஆனா பிரசாந்த் அண்ணா இப்பதானே இந்த ஜென்சி ப்ரூஃப் இந்த வார்த்தையெல்லாம் கத்துக்கிறாங்க. அதான் இல்ல இவன் விடு, ராபின்சனோட வயசா இது அவனுக்கு 40 தொடரங்காட்டுக்கு ஏதோ கொஞ்சம் மண்டபல போறது அவனுக்கு. நானே கேக்குறேன் பிரசாந்த் ப்ரோ, என்டிகே எல்லாம் கடந்து போயிருங்க, அங்க போய் பேச கிடையாது. அதெல்லாம் கடக்கலாம் முடியாது. என்னன்னா அதாவது ஏங்க நேத்தே கார்த்தி சொல்லிட்டான், அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தேன். அவர் 2 minutes 3 minutes தாங்க விஜய் பேசிருக்காரு. நேத்து வந்து இத பேசுறேன், கார்த்தி உடனே சண்டைக்கு வர்றான் டாய்டுன்னு. அப்புறம் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈழத்தமிழர்களே இலங்கை தமிழர்களே வந்து பேசினாங்க, கிளின்னு கிழிச்சாங்க. ஏன் கிழிக்கிறாங்க? எல்லாம் நல்லது பண்ணியிருந்தா அவங்களுக்கு நல்ல மாற்றம் வருதுன்னா, அவன் இலங்கையில் வாழும் தமிழர்கள் இல்ல வெளிநாட்டில் இருக்கிற இலங்கை தமிழர்கள் எதுக்கு வந்து கிழிச்சு விட்டுறாங்க? ஏன்னா ஒண்ணு நடக்கிறது இல்ல வீணால. என்னன்னா இங்க உட்கார்ந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா பிரசாந்த் ப்ரோ? நான் கேக்குறேன், அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா? நான் கேக்குறேன், ஓட்டுரிமை இருக்கா? என்னது நேத்து பேசுனவங்க ஓட்டுரிமை இருக்கா உங்களுக்கு? இல்ல இரு ஒரு நிமிஷம், அவங்க என்ன வேணா பேசலாம் ப்ரோ. இப்ப என் தம்பி காரபாக்கத்துல என்ன சொன்னான்னு கேட்க மாட்டேங்கிறான். நான் என்டிகே தான் கடைசி வரைக்கும் வேலை செய்யறான். ஏங்க ஒரு வாரம் வேலையை லீவ் போட்டுங்க, லாஸா போயிட்டு அந்த டெபாசிட் வாங்குறதுக்கு எதுக்கு ஒரு வாரம் லீவ் போட்டானவ? அதான் என்ன பண்றது, அது மாதிரி ஒரு இருக்கிறானுங்க. அது மாதிரி லோக்கல்ல இருக்கிறவங்க பேசலாங்க ப்ரோ. வாங்குற 4000 எதுக்கு அவ்வளவு வேலை செய்யணும்? சும்மா எதனா பேசி தோத்து போற டிஎம்கேக்கு ராபின்சன் துபாயில இருந்து பண்ணலையா? அந்த மாதிரிதான்
என்ன ப்ரோ இப்படி நம்மளுக்கு சொல்லிட்டீங்க? வந்து ஓட்டு அவர் உரிமை நெஞ்சமெல்லாம் கிடைக்கும். புண்ணா இருக்குமே. அவனே பாவம் சம்சாரம் போய் தாவைக்காக்கு ஓட்டு போட்டு போடா ராபின்சன்ருச்சு ராபின்சனை. அவனே அந்த அந்த புண்ணை ஆத்த முடியாமையே நம்ம சொந்த பந்தம் அதை விட இன்னைக்கு ஒரு காமெடி பார்த்தேன். ஸ்ரீரங்கத்துல ஒரு பூத்துல பாத்தீங்கன்னா திமுகக்கு 9 ஓட்டு தான் விழுந்திருக்குது. அந்த பூத் 5 ஓட்டு. அந்த பூத்துல திமுக பூத் ஏஜென்ட் 15 பேரு, பூத் ஏஜென்டே 10 பேர் மாத்தி போட்டிருக்கிறான். அதாவது இவனை இங்க நின்று பாத்தீங்கன்னா திராவிடம் போருவான், அதுன்னா அவன் பூத் ஏஜென்ட் ஆன போங்கடா எங்களுக்கு விசில் தான் பிடிச்சிருக்குன்னு அவனை அமுத்திட்டு போயிருக்கிறான். இந்த காமெடியில எங்க போய் சொல்றது? கலைஞர் மகளிர் உதவி தொகைன்னு கொடுக்கறாரு, அம்மா உணவகம் எல்லாமே ஆட்சி நடக்குது. இன்னும் பிரச்சனை இல்லைங்க. கட்சிக்கார ஓட்டு போட்டா 52 ஓட்டு வந்திருக்குமாமா அங்க. கட்சிக்கார ஓட்டு போட்டா 52 பேரு, 52 5 பேர் தான் ஓட்டே போட்டிருக்கானுங்க. எவனுமே ஓட்டு போடுறாங்க. சரி நான் என்ன கேக்குறேன், அந்த ஜோசிகாரி ஒருத்தர் இருந்தாங்களா எம்எல்ஏ, அவங்க சட்டுன்னு போட்டாங்க, என்ன படப்படன்னு அவங்க வந்து வீடியோ போட்டு அத பத்தி பேசுனாங்க. அத பத்தி போடுங்க ப்ரோ. நீங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம என்டிகே பத்தி பேசி என்ன அவங்க போய் முக்குனாலும் 5 வருஷம் தாவேக்கா. என்ன நீ முக்குனாலும் 5 வருஷம் தாவேக்கா. சூர்யாக்கு வந்து நிறைய சாபம் கட்டு இருந்தப்ப கருப்பன் வந்து அது மாதிரி இங்க தமிழ்நாட்டுல ஒரு சாபம் இருக்கு. கட்டு வரும் முடியும், கவலைப்படாதீங்க. அது மாதிரி நீ என்ன பூஜை வேணா பண்ணு, பாபா மாதிரி உட்கார்ந்து பூஜை நான் அதுக்கு பண்றேன். மரத்துக்கடியில கத்து, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இன்னும் இல்லைங்க பிரசாந்த் ப்ரோ, நான் என்ன சொல்றேன், விஜய் வச்சு டிஎம்கே வந்து அடிக்க மாட்டாங்க, எக்ஸ்போஸ் தான் பண்ணுவாங்க. எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு விஜய் வந்து ஒரு ஃபேமா பண்ணிட்டு இல்ல அதுக்கு கூட காசு தரணும். நீ அப்பதான் ஆளு வருவாங்க. அந்த ஸ்ரீரங்கம் பூத்துல வந்து போட்டான்ல 5 பேரு திமுக, அவனும் மாத்தி தாவேக்காக்கு போட்டு போயிருவான். அவ்வளவுதான் நடக்கும். நாங்க இருக்கிறோம், ரீல்ஸ் பண்ணி ஓட்டு போட வச்சிருவோம்டா. நாங்க தானே ரீல்ஸ் கட்சி, நாங்க ரீல்ஸ் பண்ணி ஓட்டு போட வைப்போம். இது என்ன இருக்கு, என்ன போடுவோம். உங்க விஜய் அந்த மாதிரி இன்னொரு 2 பாட்டு தமன் கிட்ட போனோம்னா அவர் ரெடியா இன்னொரு 5 பாட்டு வச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் என்ன இப்பவே 2-3 பாடி வச்சிருப்பா. அப்படி நாங்க ஒண்ணும் இல்ல, டன் 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 அப்படின்னு போவோம், சைங்கன்னு போவோம். நீங்க அங்க போயிட்டு முக்கி என்னன்னா 3000 4000 ஒருத்தர் கொடுப்பீங்க. அவன் போயிட்டு பீச் கலர் பேண்ட் வெள்ளை சட்டை எடுத்துட்டு கண்ணாடி போட்டு வந்துருவான். அவங்க காசு போட்டு வந்து சொஜக்கு நம்புவான். அதெல்லாம் என்ன அதனாலதான மனசு புண்ணாயி போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு சாப்பாடு தின்னுட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஏண்டா ராமச்சன், நீ டிவிக்கு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ பார்த்தேன், அந்த கனிமொழி ஜோசியரை பார்த்தேன், அந்த ரமேஷ் ஸ்ரீரங்கத்தில் போய் நின்னதை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தியே. அந்த 59 பேர் ஜெயிச்சுட்டீங்களே உங்க எம்எல்ஏ, அவனை ஒருத்தனை பார்த்தியா நீ? ஆளுங்கட்சியும் தான் பார்க்க முடியும். நீங்க என்ன அட்ராசிட்டி பண்றீங்க அதை தான் பார்க்க முடியும். நீங்க உடனே வந்து பிரகாஷ்ராஜ தூக்கிட்டு வரீங்களே, நீங்க வந்து டிரைவரை வந்து எம்எல்ஏ வாக்கலாமா, அவரு என்ன ஆணவ திமுருன்னு பேசுறீங்களே. நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ வர புரியல, அவரு சொன்ன தப்பு தான் அது வந்து. கார்த்தி என்ன அவனுக்கு என்ன இதுன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க மனைவி மட்டும் சிஸ்டர் மட்டும் மாத்தி ஓட்டு போடல, மாமியாரு மாமனாரு கொழுந்தனாரு கொழுந்தியா எல்லாருமே டிவிக்கு ஓட்டு போட்டு இவனை வந்து என்னன்னா 2 நாள் விசில் அடிச்சிருக்கானு கத்தி. இவனால அந்த மன உளைச்சலே தாங்க முடியாம கத்திட்டு இருக்கான். இன்னைக்கு ரியாலிட்டில இருக்கிற எம்எல்ஏ, உங்க எம்எல்ஏ யாரு? உங்க எம்எல்ஏ வந்து பேசிட்டு இருக்கிறான், ஜோசிகார எம்எல்ஏ பேசுறான், அததாங்க பேசுறேன். அத பத்தி பேசுங்க. இல்ல அவங்க வீட்டுல கிண்டி ராமச்சந்திரன் கூட்டி விட்டுறாங்க. கேசரி ஆரஞ்சு எல்லோவுமா இருந்ததா? தின்னியா ராபின்ஸா கேசரி? ஐயோ இப்படி ராபின்ஸா, நான் வந்து உன்னைய வந்து என்னன்னா வீட்டம்மா போய் தாவேக்கா ஓட்டு போட்டது உண்மையாலுமே மனசு வருத்தம் தான் எனக்கு. ஆனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சிஸ்டர் நினைச்சா சந்தோஷமா இருக்கு. சிஸ்டர் வந்து விவரமானது, உனக்கு விவரம் இல்லை, உனக்கு அறிவு இல்லைங்கிறது பிரச்சனை. ஆனா சிஸ்டருக்கு அறிவு இருக்குங்கிறது சந்தோஷம். கடைசிக்கு சிஸ்டர் வந்து வாழ்க்கையை வந்து நல்லபடியா
குடும்பத்து கொண்டு போயிரும். இல்லண்ணே, அவங்க சர்ச்செல்லாம் இப்பயே முடிவு பண்ணிட்டாங்கண்ணே. என்னட்டு? இனிமேட்டு நம்ம டிவிக்கே தான் அப்படின்னு முடிவு ஓ பண்ணிட்டாங்க. அப்படி ஓ சர்ச்சில் சர்ச்சே ஃபாதர் கீதர் எல்லாம் போட்டிருக்காங்களா ஓட்டு? இல்ல இப்போ வந்து போடாதவங்க மிச்சம் மீதி இருக்கவங்க முடிவு ஓ பண்ணிட்டாங்களா. என்ன இருந்தாலும் ஜோசப் விஜய் ஓ நம்பாலே தேவையில்லாத மாயிட்டாரு, எதையாவது கோட் செட் உருட்டிட்டு போட்டாரு. இருப்பான் அந்த கார்த்தி. ஓட்டு அவனுக்கு வந்து இல்ல இல்ல இவன் ஓட்டு இல்ல போடலைன்னா இல்ல அப்ப இல்ல நான் சர்ச்சை கேட்கறேன், வச்சிருவான்னு உனக்கு இல்ல நினைக்கிறாங்க. இல்ல உனக்கு என்ன பிரச்சனை கார்த்தி? உனக்கு இப்ப உங்களுக்கு பிஜேபியே நாசமா போயிருச்சு, உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? ஐயோ, அதை பத்தி இல்ல இல்ல உங்களுக்கு என்ன நாசமே பிரச்சனை? தரமட்டமா இருக்கு. படுகாசு இல்லன்னா நீங்களும் தரமட்டமா இருக்கீங்கயா. நான் சரி, எட்டாவது தெருவுல அது பாஸ்ண்ணே. போயிருக்கு அந்த பிஜேபி. உடனே ஏன் பத்தாவது இல்ல இல்ல டிசிஷன் ஃபெயிலுண்ணே. படுகாசுன்னு ஒரு ஜாதி இல்லன்னா அண்ணே நான் எட்டாவது பிஜேபி பாஸ்ண்ணே. அசிங்கப்பட்டு நீ போயிருக்கும். 10வது பேசிட்டீங்களா ஃபெயிலுண்ணே. நீங்க? ரம்சன் கத்துறதுல ஒன்னும் யூஸ் இல்லை. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில், பிஜேபி அவனால ஒரு தாங்கவே தொகுதியோடு முடியல. ஜெயிக்கக்கூடாது தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது எங்க டார்கெட் அதுதான். பிஜேபி ஜெயிக்க வேண்டிய அவசியம் சரி இல்லையே, இங்க எங்களுக்கு பாரு. தோணும் தான் அட நினைச்சோம். அதை விடு. ராபின்சன் கார்த்தி இல்ல கார்த்தி சொல்றதே சொல்றீங்களே, திருமாவளவனே அதான் சொல்றாரு, எல்லா கிறிஸ்டியனும் ஓட்டு போட்டாங்கன்னு. அவரை போய் திட்டுங்க. அவரு இங்க பாருங்க, திருமாவளவன் வைக்கிறது ஆனா வந்து நன்றி ஓகே, ஐயோ. நீங்க பாப்பீங்க. அவர் காலையில ஒண்ணு சொல்லுவாரு. அவர் எப்ப பேட்டி கொடுத்தாரு? ரஜினி பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்தாரு. ஓ திருப்பி இன்னொரு இப்ப பேட்டி கொடுத்தாரு, திருமாவளவனே இல்லன்னு தப்புங்கிற சொல்றாரு. நீங்க. ஓஹோ ஏங்க இப்ப ரஜினி பேட்டி கொடுத்து தப்புன்னு சொல்லுவீங்களா? என்ன சொன்னாரு ஓஹோ ரஜினி? இல்ல ரஜினி எதுக்கு பேட்டி கொடுக்கணும்? சார் அவர் உதயே சொன்னாப்புல இல்லங்க ஸ்டாலின் சொன்ன பிரசாந்த் ப்ரோ, சொல்லுவாப்புல நீங்க அவரு. எவ்வளவு சொல்றீங்களே, அவருக்கு வீடியோ போடுவோம், அவருக்கு வீடியோ ரஜினி பேட்டி கொடுத்தாரு. என்ன பேட்டி என்ன கொடுத்தாரு? என்ன பட்டி கொடுத்தாரு? அதை பாக்கல. நீங்க என்ன சொன்ன? இதுபடி கேடு கட்ட செயல் நான் பண்ணுவேன்னு சொல்றாரு. என்ன கேட்டுக்கிட்ட அதாவது செய்யல? சம்பந்தம்லாம் அவரை அதாவது பேசிட்டு போனீங்க. ஸ்டாலின் அவர்கிட்ட உட்காந்து திமுக கூட்டணி வரலாம்னு சொல்லி தான் திரும்ப சொன்னாருன்னு சொன்னாரு பேட்டியில பாருங்க. நியூஸ் தமிழ் கொடுத்த பேட்டியில என்ன சரி இப்போ சொன்னாரு அதுதான் இல்ல சொன்னாரு. இல்ல இப்ப ரஜினிக்கெல்லாம் எதுக்கு போற? நீ எப்படியோ வீட்டம்மா தாபேக்காக்கு போட்டுச்சு. அந்த கஷ்டம் தானே உனக்கு. அதை விடு அதெல்லாம் பரவாயில்ல. இல்ல, இது சும்மா தேவையில்ல. இங்க பாருங்க, டேய் இப்ப டேய் இருக்கிற ஒரு மனசாட்சி ஆட்சியை படி பேசி சொல்றேன். தேவையில்ல. டேய் டேய் ஏதாவது டேய் அந்த reality டேய் அந்த பேசுங்க. ஓட்டு ஏதாவது போட்ட சும்மா சீட்டு மட்டும் சம்பந்தம் இல்லாம ஆளுக்கு குடுக்குற மாதிரி இருந்து இல்லண்ணே, என்ன நடந்ததுன்னா ஆ, முத நாள் இவங்க ஜெயிச்சாங்கல்ல, ஆமா டிவிக்கு 108 ஜெயிச்சவொன்னே வந்து ஆ. வந்த உடனே இவங்க எல்லாத்து மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளணும்னு பேசியிருக்காங்க. ஓஹோ ஒரு முக்கியமான ஆள் ஒருத்தர். அது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா, உடனே கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நம்மளாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போல இருக்கே, நம்ம தான் ஊர் ஃபுல்லாக திட்டி வச்சிருக்கோமே எல்லாத்தையும் அப்படின்னு பயந்து, ஆ. சரி ஓகே கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக வந்து இந்த பழைய எஃப்ஐஆர்லாம் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு எவிடன்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுடணும் ஒரு 6 மாசத்துக்குள்ள அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த முயற்சி எடுத்தானுங்க. அது நடக்கல இப்போ. ஓ ஓஹோ இந்த இப்ப வருது. இந்த வர்றோம். இப்போ கண்டிப்பா நடக்க தான் போகுது. இந்த கரூர் திமுக கலெக்டர் நிறைய மாதிரி உள்ள போறாங்க. மாத்திருக்கிறோம். இந்த இப்பதான் ஒவ்வொன்றா நடக்குது, மாத்துவோம். இந்த காலைல கரெக்டா வந்துடுற அப்படி 10 to ராபின்சன் தெரிஞ்சு 10 to 5 தெரிஞ்சு உட்கார்றாரு யார் ஆபீஸ்ல. விடுறாங்களோ இல்லையோ ஆதவர்ஜனை விட போறது இல்லை வேற இவங்க. வேற வழியே இல்ல. எப்படி விட போறது இல்ல? தலைமைச் எல்லாத்துக்கும் இட்லி செயலகத்துக்கு சாப்பிட்டுட்டு அவர் வந்து பிரெட் ஜாம் சாப்பிடுவாரு. அது மாதிரி விட போறது இல்லையா? இருடா இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இருடா இவனுக்கு சும்மா இந்த ஏழை மாதிரி நடிக்கிறது. ஏன்டா கட்டுறவா ஒவ்வொன்னு 4 கோடி ரூபா. அந்த ஆளுக்கு வந்து ஆதவர்ஜன பரம ஏழை குடிசையில இருக்கிறவரா? இரு பதில் சொல்லிக்கிறேன். பஞ்சத்துல இருடா இருக்கிறவரா? இரு ஏங்க லாட்டரி எப்படி இருடா அவர் வந்தா நான் அந்த சொல்றேன் லாட்டரி உனக்கு வந்துச்சு? பதில். அது பெருங்க. இருடா நான் சொல்றேன் உனக்கு பதில். எதுக்குடா ராபின்சா இரு 500 கோடி இரு வாங்குனீங்க? இருடா இரு இரு ராபின்சா இரு நான் பதில் சொல்றேன். அதாவது ஏண்டா நீங்க தானடா 10,000 தான் பேலன்ஸ் இருக்கு, 20,000 தான் பேலன்ஸ் இருக்கிறீங்க. நீங்க தான் ஏழை தாயின் மகன்னு வெளியில அஃபிடவிட்ல சொல்றீங்க. அதனால போய் பார்த்தீங்கன்னா இட்லி விஸ்திக்கிறது கூட போய் உட்காந்து பண்றீங்க. அந்த ஆள் மறைக்கலையே. காசு இருக்குதுன்னா இருக்குன்னு தானே அஃபிடவிட்ல தாக்கல் பண்ணியிருக்கிறான். இல்ல இல்ல அவர் சிஎம் இல்ல. இல்ல நான் என்ன கேட்கிறேன், இவர் சிஎம் இல்ல பேசிக்கா போய் ஸ்டாலின் பேசுறாரு. சிஎம் இருந்தாரு. நான் ஏழை அப்பதான் போய் பேசுறாரு சாப்பிடுறாரு. அவரு அஃபிடவிட்ல. நான் கேட்கிறேன், நான் வந்து ஆதவ் நான் ஏழை, எனக்கு காசே இல்ல அப்படின்னு அவர் 500 கோடி கொடுத்திருக்காருங்க. அவர் எப்படியே காசு எடுக்கணும். அதனால கரெக்டா ஒரு தொகுதி எடுத்திருக்காருங்க. போச்சு. அதெல்லாம் பணம் புழக்கிற தொகுதி வந்து கொடுத்திருக்காங்க. செங்கோட்டையன் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு இல்ல இங்க வர காலையில சாப்பிடுறது உணவுங்கிறது அவன் சாய்ஸ். இப்ப அது சாப்பிட்டது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை, அவாய்டே பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப என்ன பன் பட்டர் ஜாம் தானே சாப்பிட்டாரு. ஏண்டா என்ன ஸ்காட்ச் விஸ்கி எடுத்து நடுவுல வச்சு குடிச்சாரா இல்ல வேற ஏதாவது பண்ணாரா? அது வந்து ஏங்க அது ஜாக் டேனியல் எடுத்து போய் ஏர்போர்ட்ல மாட்டானுங்க. அது வந்து வேற விட்டுருங்க. பிரசாந்த் இது நீங்க வந்துட்டு ராபின்சனோட பேசுறதுக்காக சொல்றீங்களா இல்ல வந்து உங்களோட ஜெனரலான கருத்தே இல்ல? பேசுறது கேபி கார்த்தி பேசுறது. இது கேபி கார்த்தி. இது வந்து என்னன்னா இந்த நாம் தமிழர் தண்டமா இந்த விவாதம் பண்றதுக்கு பிடிக்கல எனக்கு. அது வேஸ்ட், டைம் வேஸ்ட். அதனால பிடிக்கிறது இல்ல. இல்ல நான் நாம் தமிழர் பத்தி நான் பேசுறேன். டெபாசிட் வாங்கிட்டு வாங்க அப்புறம் பேசுவோம். டெபாசிட் வாங்கிட்டு வரேன்னா டெபாசிட் அடுத்த எலெக்ஷன் டெபாசிட் வாங்க ஒரு வேஸ்டியா. அது சும்மா இந்த டிவில உட்கார்ந்துகிட்டு கார்த்தி சொன்ன சில பாயிண்ட் கார்த்தி சொன்னா மத்த சொன்ன மாதிரி சீமான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அது அப்படிதான் பேசுவோம். 2029 தனியா நிக்க போறேன்னு சொல்லிருக்காங்கன்னா அவங்க தைரியத்தை நீங்க பாராட்டணும். தைரியத்தை பாராட்டி வேணா ஏதாவது வெள்ளி கிண்ணம் ஏதாவது வெங்கல கிண்ணம் தரலாம். தைரியத்தை பாராட்டி
ஏடா அத நான் பத்தி கூட யாரும் தனியா கேட்கல. லெஜண்ட் கேட்ட கேள்விக்கு டேய் பதில் தம்பி சொல்லுங்க. டேய் வர லெஜண்ட் தம்பி அவர் கேக்குற டேய் ஒரு கேள்விக்கு பதில் டேய் சொல்லுங்க. 6 சிலிண்டர் எப்படி டேய் கொடுப்பேன்னு நான் கேக்குறாரு. சிம்பிளான பதில் கேள்வி சொல்லுங்க தான் லெஜண்ட் பாக்கலாம். கேட்டேன். வர இது வந்து உலகமே சிம்பிளான திண்டாட்டத்துல விஷயம். இருக்கு. நீங்க எப்ப டேய் என்னைக்குன்னு அதாவது அரசியல் டேய் தம்பி பேசுறீங்க? ராபின்சனோட ஏய் கேள்விக்கு நீங்க டேய் பதில் தம்பி வந்து வர சொல்றீங்களா இல்ல பாருங்க ஜெனரலாவே உட்காந்து உங்களுக்கு டேய் சிலிண்டர் தம்பி தேவைதானான்னு வர கேட்டேன். லெஜண்ட் டேய் இதுல இல்ல நான் தம்பி டைம் சிலிண்டர் மேட்டர் கொடுத்தா கேட்டேன். உங்களுக்கு நடு சம்பந்தம் தெரியுமா மட்டும் தம்பி கேட்டேன். டேய் லெஜண்ட் இங்க வர தம்பி மேட்டர் கார்த்தி இப்போ இன்னைக்கு ஒண்ணுமே இல்லடா இங்க நான் சொல்றேங்கல்ல இப்ப நான் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு 239 தொகுதி தானே எம்பி போட்டு அதுல எத்தனை 20 மகளிர் 20 ஜென்ஸ் அப்படின்னு போட்டாலும் நான் உங்களை நம்பி 2 பேர் வர ஏ மாட்டாங்கண்ணா பிரசாந்த். இருடா அவர் நான் சொல்றேன் 234 இல்ல கேண்டிடேட் இல்ல போட்டிருக்காருண்ணா. அட 39 தொகுதி எம்பி தானே நான் இங்க டைம் பாஸ்ல இருக்கிறவங்களே ஆளுக்கு ஒரு தொகுதி நிக்க வச்சிருவேன் ரிசல்ட் ரெண்டு ஒண்ணுதான் 2 டெபாசிட் காலி இதுல என்னடா இருக்குது டே நானும் ஒண்ணுதான் அவங்களும் ஒண்ணுதான் இது என்ன நான் 30 களத்துல மலையில நின்னு பேசிட்டு 39 இருக்கிறாரு. பேர் எவ்வளவு காரியம் ஏடா போராடுறாரு, மலையில எவ்வளவு ஏடா பண்றாரு. நீங்க என்ன டேய் மலையில இல்ல தான்டா இல்ல இல்ல நிக்கிறீங்க ஏஐ டேய் மலை இல்ல பெய்ஞ்சா இல்ல நின்னா நீங்க ஏஐ மைக்ல பேசினா வீடியோவா இப்ப என்னவோ என்னடா புரட்சியடா இல்ல இல்ல நீங்க பண்றீங்களா? ஏங்க எங்க போய் பண்ணுங்க. நீங்க களத்துல ரொம்ப உட்காந்துக்கிட்டு நீங்க பாட்காஸ்ட் காலத்துல பண்ணிட்டு என்னடா இருக்கீங்க. ஏன்னா போய் ஒரு மலை தொகுதி நில்லுங்க நீங்க. இருக்கு ஒரு 5 லட்ச ரூபா நாங்கெல்லாம் மலை செலவு களத்துல நில்லுங்க. பண்ணலாம் அந்த பிரச்சனை மண்ணில பண்ணுங்க. வெயில நில்லுங்க இருக்கிறான் நீங்க. ஏண்டா ஐயோ ராபின் சார் மலையில நின்னுன்னா ஓட்டு போடணுமாயா? இல்ல நான் பிரசாந்த் சொல்றேன் இப்ப களத்துல நின்று இருக்காருல்ல அவரு. பிரசாந்த் அதை ஐயோ விடுங்க அதை விடுங்க. அவர் வந்து ஒரு 8% ஓட்டு வாங்கியிருக்காருல போன எலெக்ஷன்ல. இப்போ 3% வாங்கியிருக்காரு சரிங்களா. அவர் மூணா கேட்கற ஒரு நாலுடா கேள்வி ஏண்டா பதில் ஒரு சொல்லுங்க. பர்சன்ட் கம்மி எதுவுமே பண்றாரு வேண்டாம் எதுவுமே வேண்டாம். ஒரு நோ கேள்வி பதில் சொல்லுங்க. 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பேன்னு கேட்கிறார். பதில் சொல்லுங்க. 6 சிலிண்டர் எப்படி கேட்பாங்க? நீங்க 6 சிலிண்டர் கொடுக்குற ஈரானை தான் நீங்க வந்து சிறை பிடிக்கணும்னு சொல்றாரு. பதில் சொல்லுங்க. 6 சிலிண்டர் ஹலோண்ணே பிரசாந்த் 6 நான் சிலிண்டர் பேசலாமா? எப்படி கொடுப்பாருன்னு கேக்குறாரு. நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களா? அது எப்படி கொடுப்பாருன்னு தம்பி கேக்குறாரு. தம்பி பதில் அது சொல்லுங்க. அடி முட்டாள்தனமான இழுத்தா எப்படி பேச்சு மீப்ப தம்பி அது முட்டாள்தனமான பேச்சு. 6 சிலிண்டர் எப்படி குடிப்பீங்க அப்படின்றதுக்கு வந்து அப்படி பார்த்தா உனக்கு என்ன சிலிண்டரே கிடைக்காம போயிடுமா? 1000 ரூபா சிலிண்டர் அவ்வளோதான். அது 1500 ஆகட்டும் 2000 ஆகட்டும் அது பிரச்சனை இல்லை. 6 சிலிண்டர் கொடுப்போன்னா அது என்ன காஸ்ட்ல இருக்கோ அந்த காசை வந்து கவர்மெண்ட் கட்டிட போகுது. அது எப்படி கொடுப்பீங்க என்ன கேள்வி இது? அது கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு ப்ரோ. சரி கொடுக்க லெஜண்ட் முடியாதுன்னு கிடையாது டேய் தம்பி. தம்பி இவரை கொடுக்க டேய் முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுக்க அவர் டேய் ஒரு உண்மையா நிமிஷம் ஓட்டு கேட்டாரு ப்ரோ. அவர் என்ன கார்த்தி ஒரு இதெல்லாம் நிமிஷம் தர மாட்டேன்னு சிலிண்டர் ஓட்டு இல்லாம கேட்டாரு கார்த்தி அழிஞ்சு ஒரு அவரு. போச்சா? நிமிஷம் இல்ல கார்த்தி ஒரு நான் நிமிஷம் கேட்கறது சிலிண்டர் இல்லாம அழிஞ்சு டேய் போச்சா? ஒரு டேய் இங்க சிலிண்டர் இல்ல வர்றா மத்ததும் கேட்பாருல. டேய் 2500 எப்படி ஏப்பா கொடுப்பீங்க? இரு பஸ் எப்படி ஏப்பா இரு கொடுப்பீங்க? இரு நம்ம நிறைய ஏப்பா இரு கேட்பாருல்ல. ஏப்பா இரு தம்பி உங்களோட பாரு மெயின் இப்போ வந்து 65,000 கோடி கிட்ட இந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு எல்லாமே கவர்மெண்ட் ஃப்ரீ பீஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறது 65,000 கோடி. இப்போ டிவிக்கே ப்ரோ கொடுத்துருக்க ப்ரோ மேனிஃபெஸ்டோலாம் பண்ணணும் அப்படின்னா 1,00,000 கோடி ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 30 கார்த்திக் ப்ரோ 30,000 ஒரே கோடி ஒரு நிமிஷம் அதிகமாகும். ப்ரோ. 10,000 சொல்றேன் கோடி கடன் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? முதல்ல இந்த சரி வாக்குறுதி சரி கொடுக்கணும்னு ஏப்பா உங்களுக்கு ஏப்பா தெரியாதா? லெஜண்ட் இருப்பா தெரிஞ்சுதானே நீங்க அந்த இது வாக்குறுதி ஏப்பா லெஜண்ட் கொடுத்தீங்க. ஒரு இப்போ நிமிஷம் வந்துட்டு சொல்றது இப்படி கேளியா? பேசுனீங்க என்ன இரு அர்த்தம்? இரு ஒரு நிமிஷம் இரு நான் கார்த்தி இன்னும் பேசியே முடிக்கல. பேசி முடிக்கிறது கேளு முதல்ல. இப்போ வந்து 65,000 கோடி ஆகுது. இப்போ இந்த 1000 ரூபா ஸ்கீம் கொடுத்து மற்ற இந்த நான் முதல்வன் அப்புறம் பெண்களுக்கு இலவச பஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கல 65,000 கோடி செலவாயிட்டு இருக்கு. டிவியை கொடுக்குறது எல்லாமே சேர்த்து செஞ்சாங்கன்னா 95,000லேருந்து 1,00,000 கோடி ஆகும். ஒரு 30,000 கோடி எக்ஸ்ட்ராஸ் ஆகும். அந்த 30,000 கோடிக்கு வந்து நீங்கள் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கொடுக்க முடியும். இல்லைனா எது கொடுக்க முடியும் அதெல்லாம் கட் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இந்த தாலிக்கு தங்கம் இருக்கா அது கொடுக்க முடியாது அப்படின்னா அதை கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் எது எது வேணுமோ எது எசென்சியலோ அதெல்லாம் கொடுப்பாங்க. நிறைய ஆட் மீதி பண்ணுங்க. இதெல்லாம் அவங்க கட் தாய்மாமன் பண்ணுவாங்க. சீரு எல்லாமே ஆட் பண்ணுங்க. அதான் தம்பி சூப்பர் அதில் சிக்ஸ் இப்போ ஏங்க எல்லாமே பண்ணவும் முடியாது. சரியா? அதில் வந்து 30,000 கார்த்தி கோடிக்கு ஒன்னே டெபிசிட் ஒண்ணு வருது ஒன்னே அப்படின்னா ஒண்ணு கேட்டுக்கிறேன் கார்த்தி அதுதான் பிரசாந்தனா. அவங்க ஏப்பா 10,000 இருப்பா கோடி நான் இருக்கிறது ஒரே உங்களுக்கு ஒரு தெரியாதா? ஒரே எதுக்கு ஒரே ஒரு வாக்குறுதி கேள்வி கொடுக்க கேட்கிறேன் பொய்யான வாக்குறுதி? ஏப்பா இருப்பா இது யோ நான் இரு ஒண்ணே ஒண்ணு இரு சொல்லிடுறேன். இருங்க இங்க சுனில் பாருங்க ப்ரோ அந்த இரு இரு ரெவென்யூ இருங்க மட்டும் இருங்க சுனில் தம்பி ப்ரோ இந்த கேள்வியே எல்லாரும் கேட்பாங்க தம்பி. ஆனால் இப்போ கேட்க வேண்டிய டைம் கிடையாது. இல்ல இல்ல ஒரு 10 ஒரே நிமிஷம் நாள் நீ இருக்கு கேள்வி கார்த்தி கேட்பன்றது கார்த்தி ஒன்றும் கார்த்தி அர்த்தம் ஒரே இல்லை. ஒரு நிமிஷம் இருக்கு கார்த்தி நீ ஒரே வந்து நிமிஷம் அவங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இந்த கேள்வியெல்லாம் கேட்டினா ஓகே. நீ உட்காந்து 10வது இரு நாள் கார்த்தி மேக்கப் வச்சுட்டு எப்படி கொடுப்ப இரு எப்படி இரு கொடுப்ப இரு அது கார்த்தி கொடு. நான் சொல்றேன் உனக்கு ஏப்பா இரு கார்த்தி நான் லெஜண்ட் ஒரு நிமிஷம் அந்த நண்பா நாம் தமிழரோட மெயின் நோக்கம் என்ன எங்க சொல்லு பார்ப்போம். நாம் தமிழர் மெயின் நோக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும்னு ஒரு நோக்கம் இருக்கு. ஒண்ணு. வேற ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதாவது அதெல்லாம் கிடையாது. அதை விட அப்புறம் என்ன? முக்கியமானது என்ன தெரியுமா? என்னது? தீர்மானம் நிறைவேற்றி ஐநாலேயோ இல்ல வந்து இன்டர்நேஷனல் சபையிலேயோ தீர்மானம் நிறைவேற்றி தனி ஈழம் வந்து பெற்று தர்றது தான் வந்து அவங்களோட முதல் குறிக்கோள். இவனை கேட்டு பாரு. தமிழ்நாடாங்க. ஒரு அண்ணா ஒரு அண்ணா நிமிஷம் இருப்பா. இரு நான் இப்ப நீ பேசுன எல்லாரும் கேட்டோம். இப்ப நான் பேசுறேன். எனக்கு இது பதில் மட்டும் சொல்லு சரியா? தனி ஈழம் பெற்று தர்றது தான் நாம் தமிழரோட முதன்மையான குறிக்கோள். சரியா? இத வந்து எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க? அதுக்கெல்லாம் போராட தானே ஏய் முடியும். ஏய் இரு நான் கார்த்தி அதை ஒரு பண்ண ஒரு நிமிஷம் இரு முடியாதுண்ணே. இங்க பாருங்க இரு அது வந்து இரு கார்த்தி யாராலையும் பண்ண முடியாது. இல்ல அது இரு மோடியால கூட இரு பண்ண முடியாது. இரு கார்த்தி அது எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க லெஜெண்ட்?
ஆனா அது வந்து ஒரு கொள்கைனா நம்ம இருக்கிற தமிழ்நாடு. ஆஹ் இலங்கையில போயிட்டு நம்ம என்னென்ன பண்ண முடியும்? இதுக்கு நம்ம போராடவே முடியும். வாய்ஸ் தான் கொடுக்க ஆஹ் முடியும். என்ன பண்ண முடியும் சொல்றீங்க? நீங்க போயிட்டு அதே இலங்கைக்கு எதிர்த்தா இப்போ நம்ம ஒண்ணு வந்து சொல்றேன்ல, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இல்ல வந்து போராடணுமா? இப்போ வார் ஒரு எடுத்துருமா சொல்லுங்க? இல்ல நீங்க சென்ட்ரலோட கூட்டணி இல்ல எப்படி பண்ணுவீங்க? இரு 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 முடிய இரு முடியாது. ரமேஷ். டேய் இருடா ரமேஷா. இப்போ நீ இது சொல்றீல்ல, இது ஜனங்களுக்கும் தெரியும். இங்கிருந்து 50 வருஷம் ஆனாலும் அது நடக்கிறது மிக மிக சிரமம், இல்ல நடக்காதுங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா ஒவ்வொரு மீட்டிங்லயும் அதை தான் முதல்ல பேசுறீங்க. இப்போ இது அதை கம்பேர் பண்ணா இந்த சிலிண்டருக்கு நடக்க முடியாத விஷயம் சரி, இல்ல. சரி, நான் ஒரே ஒரு வந்து விஷயம் கேட்கிறேன். ஆட்சிக்கு வந்து ஒரு 15 நாள் ஆயிருக்குது. ஒரு 6 மாசம் கூட என்ன பண்றாங்கன்னு பாப்பாரு. இல்ல அதுக்கு என்ன சரி, ஒரு விளக்கம் நிமிஷம் இருங்க. கொடுக்குறாங்கன்னு ஒரு பாப்பாரு. நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவரு இருங்க, உண்மை நான் ஒண்ணே ஒண்ணு அவர் சொல்றேன். உண்மை லெஜண்ட் சொல்லி ஒரே தானே நிமிஷம் ஓட்டு கேட்டாரு. சீமானண்ணா தீமானம் ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னாரா? என்ன உண்மை கொடுக்க சொன்னாரு? முடியாதுன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாரு. என்ன இதெல்லாம் கொடுக்க முடியாது தம்பி. என்ன என்னால என்ன முடிஞ்சது என்னமோ கொடுக்க அதான் பண்ணுவேன் முடியாதுன்னு ஓட்டு கிடையாது கேட்டாரு. தம்பி. தம்பி கொடுக்க முடியாதுன்னு கிடையாது தம்பி. அதை கொடுக்க முடியாமலாம் கிடையாது. அதுக்கான அவரு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் அவர் பண்ணா வேற கொடுக்கலாம். ஒரு வழி சொன்னாரு ப்ரோ. ஆனா அதெல்லாம் மக்களுக்கு புரியல. இல்ல தம்பி, என்ன வழி இல்ல சொன்னாரு? தம்பி, அப்படி கிடையாது. அதை ஜென்ரேட் இப்போ மோடி வந்து 10 கோடி அவரே கேஸ் ஜெனரேட் பண்ணி சிலிண்டர் கொடுக்குற கனெக்ஷன் மாதிரிலாம் இரு இரு சொன்னாருன்னா நீ புரிஞ்சுக்க. இரு லெஜண்ட் மோடி வந்து 10 கோடி ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காரு இரு ஃப்ரீயா. இரு இரு கார்த்தி. சாணி ட்ரம் முன்னாடி பின்னாடி பாத்துருக்கிறியா? சாணி ட்ரம்னா என்ன தெரியுமா? நான் அது பார்த்தது இல்லைன்னா, ஆனா அவர் வந்து பிராக்டிக்கலா அவர் என்ன எப்படி பண்ண எப்படி முடியுமோ அது அதான் சொல்லி தான் ஓட்டு பிராக்டிக்கல். அதை கேட்டாருன்னா அது எப்படி மக்கள் அவரை எப்படி நம்பல. இருப்பா அதை எப்படி சொல்றாரு தெரியுமா? ஒரு சாணி ட்ரமுக்கு 10 எருமை இல்ல 10 மாடு ஒரு மாசமே சாணி போடணும். போட்டு அதை கொண்டு போய் ஒரு குழியில நப்பி அதுக்கு மேல வந்து ஒரு இரும்பு ட்ரம் வந்து மூடுவாங்க. சரியா? கிராமத்துல 1 மாசம் சாணி நான் சாணி கரைச்சு நான் ஊத்திக்கிறேன் எங்க தோட்டத்துல. சரியா? அதுக்கு மேல ஒரு பைப்பு வச்சு எருமாட பசுமாட எது போனா நீ நீ போட்டீங்கனாலும் வரும், மீத்தேன் வரும். என்ன என்ன அதனால அந்த சாணையில இருந்து பைப்பு போட்டு அந்த ஒரு அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா கொலாப் மாதிரி எரியும் குச்சு குச்சுன்ட்டு. உலகத்துல இருக்கிற எருமையில இப்ப அண்ணன் சொல்றாருல ஈரான்ல தான் போயிட்டு உலகத்துல இருக்கிற எருமை மாடை பூரா கொண்டு வந்து தமிழ்நாட்டுல வந்து சாணி போட வைக்கணும். போட வச்சு என்ன உருட்டி பெரிய ட்ரம் ஒண்ணு சேலத்து பக்கத்துலயோ திருச்சி பக்கத்துலயோ பாத்தீங்கன்னா ஒரு 2000 ஏக்கருக்கு ட்ரம் உருட்டி அப்படியே உருட்ட வேண்டாம். எங்க வீட்லயே இருந்தது. எத்தனை சாணி வீட்டுக்கு தேவையானது வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான செலவுகள் வந்து 3ல இருந்து 4 மாடு வச்சு நாங்க யூஸ் பண்ணோம். 4 சரிங்களா? நீங்க உருட்ட வேண்டாம். ஈரான்ல இருந்து வந்தா மட்டும் தமிழ்நாட்டுல பண்ண முடியும். சாணி போட்டாதான் வருமா? வெயிட் பண்ணு, கால்குலேஷன் பண்ணிட்டானே இரு. சரி, 4 மாடு ஒரு குடும்பம். உங்க குடும்பத்துல எத்தனை பேரு? எங்க குடும்பத்துல 6 பேரு. 6 பேர். 6 பேருக்கு அதாவது 6 பேருக்கு 4 மாடு வேணும். கரெக்டா? எவ்வளவு மாட்டு ராபின்சன் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு மாடு பக்கத்துல போட வச்சையோ கேள்வி இல்ல இரு. சரி, 6 பேருக்கு 4 மாடு, மொத்தம் 8 கோடி பேரு. அப்ப எத்தனை? 6 கோடி 7 கோடி மாடு வேணுமா? அவரு வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மாட்டு மூலியமே கொடுக்குன்னு சொல்ல. இது தற்குறிங்க மாதிரி நாம வாட்டுக்கு தற்குறிங்க மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம்னா வந்துட்டு 8 கோடி பேருக்கு 8 கோடி மாடு தான் நான் வளர்த்திட்டு இருக்கேன். சரி, எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. எத்தனை கோடி பேருக்கு சாணியில இருந்து கேஸ் எடுத்து கொடுக்கலாம்? ஏங்க எத்தனை பேருக்கு கோடியத்துக்கு நீங்க வந்துட்டு எல்பிஜி வாங்குறீங்களோ அதை வந்து கம்மி பண்ணி கம்மி பண்றதுக்கான தான் பாக்குறாங்களோ ஒழிய நாங்க வந்துட்டு நாடு வந்து ஏஏல தான் சாணி போட வைக்கணும். புரிஞ்சா? இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? ஏஏல சாணி போட்டு ஏஏல கேஸ் வைக்க வேண்டியதான். எப்படிங்க? அது ஃபீஸிபிளே கிடையாது. மாடு ஏயில சாணி போடாது ராபின்ஸா. தமிழ்நாட்டு மட்டும் தமிழ்நாட்டுல எத்தனை எருமாடு இருக்கு? இல்ல மாடு எல்லாம் சாணி போட்டு நம்ம கேஸ் எடுக்க போறோமா? இது எப்படியா நடக்கும்? நம்ம ஒத்த கொட்டை சாப்பிட்டு இங்க வர்றா, அதோட மாட்டோட சேர்த்துறா. நீயும் நானும் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 1/2 கிலோ மொச்சக்கட்டை, சாயங்காலம் 1/2 கிலோ மொச்சக்கட்டை ட்ரம்முக்கு பக்கத்துல போய் ட்ரம் மேல உட்காந்துக்கணும். சரியா? பிரச்சனையே இல்லை. இந்த பாத்ரூம் கழுவுற வேலையே இல்லை.
நேரா ஏங்க அங்க அப்படியே சூர்யா கேஸா மாறிடுது. உண்மையாலுமே ஒரு தீர்க்கதரிசிங்க. அப்பயே சொல்லிட்டு போயிட்டாருங்க. உண்மையா சூர்யா ஒரு படத்துல வந்து பிரசாந்தனா மனசுங்க சாணி அங்க போட்டு போய் ஓரமா பிரசாந்த் பண்ணி ராபின்ஸா நான் உறுதியா சொல்றேன்டா, உன்னோட கேஸ் என்னோட கேஸ் உறுதியா வந்து 2 குடும்பத்துக்கு எரிக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா பயன்படுண்டா. எவனோ ஒருத்தன் பார்த்து நேச்சுரல் கேஸ். அதனால நாம போய் நம்ம மேல உட்கார்ந்து பிரசாந்த் எல்லாரும் அவன் வீட்டுக்கு எவமெல்லாம் அதாவது இல்ல அங்க அடுப்பேற்றி வரணும்னா நாம போய் நம்ம மேல யாராவது ஒருத்தர் வீட்டுல இருந்து ஒரு ஆள் போய் ஏன்னா மொச்ச திடீர்னு கொண்டைய காலையில சாப்பிட்டு என்ன நீங்க ஏங்க போய் உட்காருங்க உலகத்துல வரலன்னு என்னென்ன பண்றது? அப்புறம் என்ன பண்றது? வரலைன்னா பீடி ஏங்க குடிடா பிரசாந்த் ஏதாவது சிகரெட் கிரேட் டீலு இல்ல இல்ல எதனா வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் விளக்கண கிழக்கண குடி ஏதோ ஒண்ணு பண்றா வந்துதான் ஆகணும். வயத்தால போச்சுன்னா பிரசாந்த் ப்ரோ வயித்தால போச்சுன்னா போட்டு ஒரே எக்ஸ்ட்ரா நிமிஷம் தானே கேஸ் வரும். ஓ கேஸ் வராதா அப்படி இருந்தா அப்ப இல்ல கேஸ் வயத்தால வர ஓ போச்சு நான் தண்ணியா சொல்றேன் வருது. உருளைக்கிழங்கு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் நல்லா வரும். அதனால ஸ்பேஸ் ஒரே நாறுதுங்க. கரெக்டான பிடிச்ச இல்ல நாய். எவனோ அதை போடுறான். அசிங்கமா போச்சு. இல்ல இதுதான் ஒரு சாந்தி. அவமானமாச்சு. இப்பதான் டவுன் ஆயிட்டு வரான் அவன். இல்ல தம்பிகள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஏங்க உலகத்துல அவன் ஏங்க ஒரே நிமிஷம் அவன் சொல்லிக்கிறேன். ஏங்க உலகத்துல அவன் டேட்டா சென்டர்ல நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஏங்க இருக்கான். பிரசாந்த் நம்ம ஒன்றும் ப்ரோ நீங்க பாகிஸ்தான் ஏங்க நேத்து அது ஒரு சொன்னீங்க டேட்டா எக்ஸ்பெரிமெண்ட் சென்டர் தான். மூலமா தண்ணி செலவாகும். அப்படியா? எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க எவ்வளவு பண்றேன். செலவாகும்? பிரசாந்தனா ஆமா ஆமா பிரசாந்தனா ஒரே நிமிஷம் ரொம்ப பிரசாந்தனா கேக்குதுங்களா? கேக்குது நான் கேக்குது பிரசாந்தனா கேக்குது. இது நான் பிராக்டிக்கலா பேசுறேன். அது விட்டுருங்க. அந்த இதெல்லாம் விட்டுருங்க. எதைய என்னன்னா மக்கள் மொட்டை வந்து கட்டணுமா? இதை நம்பி ஓட்டு போடல. நான் ஒத்துக்கிறேன். மக்கள் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க, மக்களுக்கே தெரியும். ஆனா எந்த அளவுக்கு இதெல்லாம் சாத்தியமே ஏங்க இல்லைன்னு நீங்க பண்றது எதுவுமே பண்ண ஏங்க முடியாதுன்னு லெஜெண்ட் சொல்றேன். லெஜெண்ட் 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 ஒரு சும்மா நிமிஷம் இருங்க. பைத்தியமே சிம்பிளா பேச மக்களை லெஜெண்ட். இல்ல டைம் நீங்க வந்து எடுக்கல லெஜெண்ட். இல்லன்னா தம்பி டைம் கொடுக்குறேன் பண்ண தம்பி முடியாதுன்னு நீங்க அவங்க ஒரு நான் இது பீஸ் இங்க வந்திருக்கேன் சாத்தியமே லெஜெண்ட். இல்லையா? வர்றா இரு தம்பி. நீ இப்போ இந்த கமெண்ட் எல்லாம் பேசுறது நியாயம் தான்டா. கொஞ்சம் ஒரு 6 மாசம் கழிச்சு நீ ஹார்ஷாவே பேசுது ஏத்துக்கலாம். டேய் இருடா ஒரு 2 மாசம் இரு. இங்க ஒரு 50 வருஷமா நடந்திருக்குடா இந்த விஷயம் எல்லாம் தம்பி. 1-2 வருஷம் இல்ல. கிட்டத்தட்ட 50 இல்ல 70ல பிரசாந்த் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள பேஸே வந்து பாத்தீங்கன்னா ஆணி வரையும் அரிச்சு விட்டுருக்கானுங்க. அது என்னன்னு பாக்கணும்டா. அது கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்து அது என்ன எப்படி சரி பண்ணணும். இன்னைக்கு சிங்கப்பூர் மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னவனுங்க இன்னைக்கு தாம்பரத்துல போய் பார்த்தா அந்த பையன் சரத் போய் பார்க்கறான். ஒரு பேசிக் டாய்லெட் கூட சரியா இல்ல. ஹாஸ்பிட்டல் மெயினான அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேசிக் டாய்லெட் இது வந்து இல்ல யாருன்னு கவர்மெண்ட் அந்த கில்லி ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல. சரத்தானே இந்த பிஜிஎம் போட்டுட்டு வந்தாரு. பிஜிஎம் போட்டானோ போடலையோ வேலை பார்க்கறான்ல வீட்டுல உட்காரல இல்ல. டாய்லெட் சுத்தமா இருந்தா அவன் எதுக்கு பிஜிஎம் போட்டு அங்க போறான். பொதுவா இவங்க அதுக்கு பிஜிஎம் போட்டு வக்கீல்ல தானே வரானுங்கண்ணே. ஒரு ஒரு அவன் ஒரு ஒரு பிஜிஎம் தான் ஃபேக்டரி போட்டு வருவான். எரிஞ்சிச்சு. அது கூட ஒரு பிஜிஎம் போட்டு தானே வந்தானுங்கண்ணே. பிஜிஎம் என்னடா நாங்க டான்ஸ் ஆடிட்டு கூட வருவோம். வேலை பாக்குறோமா இல்லையா அதை மட்டும் நீ சொல்லு. நாங்க வந்து கண்டிஷன்ஸ் வச்சுக்கிட்டு நீ நாங்க பேசுறது. வந்து உட்காந்து வாத்தி ரைடு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டே உள்ள வந்தாலும் வருவேன்டா. இது அங்க நீ கேட்காத என்ன. நீங்க குத்த வச்சு உட்காந்துட்டு அங்க எந்த வேலையும் பார்க்காம அம்மா உணவு இன்னைக்கு போயிட்டு மத்திய மதுரை மத்தியில போய் நம்ம பாய் போய் பாக்குறாரு. முஸ்தபா போய் பாக்குறாரு. பூரா வந்து பாத்தீங்கன்னா சிலந்தி வலையோட அப்படியே நிக்குது. ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஒரு பேசிக் இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? அம்மா உணவத்தை நாங்க பயங்கரமா பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி எல்லாம் பேசல. ஒரு அம்மா உணவத்துக்கு ஃபண்டே ஒதுக்கல நான் இவனுக்கு. அதுதான் சொல்றேன். ஒரு லெஜெண்ட் இவங்க எதுக்கு திரும்ப ஃபண்டே பண்றாங்க? ஒதுக்காம அது ஏடிஎம்கேல இருந்து ஓட்டு எத்தனை பேத்துக்கு ஏடிஎம்கேல யூஸ் ஆகும் சப்போர்ட் தெரியுமா அது? பண்றதுக்காக வந்து அம்மா உணவு ஃபண்ட் பண்றாங்க. இது என்னப்பா? அது எல்லாரும் தெரிஞ்சதானப்பா அது. உங்க கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணல ராபின்சன். உங்க நாங்க கவர்மெண்ட் எதுக்கு ஃபண்ட் பண்ணல பண்ணணும்? அம்மா உணவத்துக்கு. அம்மா நான் உலகம் எத்தனை இப்ப பேத்துக்கு கேட்க வந்து சொன்ன சோறு பாத்தியா போடுது தெரியுமா? 5 லெஜெண்ட் சொன்ன ரூபாய்க்கு வந்து பாத்தியா எத்தனை இல்ல பேர் நாங்க சாப்பாடு எதுக்கு சாப்பாடு ஃபண்ட் சொல்ல பண்ணணும்? பாக்கலாம். நாங்க பண்ண முடியாதுங்க. ஜெயலலிதா இல்ல ஆட்சியில ராபின்சன் நாங்க எதுக்கு அது என்ன நீ தானே ஜெயலலிதா கவர்மெண்ட், நீ அதுக்கு தானே தான் ஃபண்ட் போனீங்க. பண்ணணும். நாங்க எதுக்கு நான் நாங்க இங்க பண்ண பாருங்க எப்படி முடியாது. பேசுறேன் நாங்க இவன். பண்ண முடியாது. அதுதான் சொல்றேன். அதுக்கு தான் ஒண்ணும் இல்லாம போயிட்டீங்க. பூத் இல்ல ஏஜென்டே மாத்தி போட்டிருக்கான். இல்ல இல்ல ராபின் ஏங்க இல்ல இது தெரியாம பிரசாந்தனா இன்ஸ்டாகிராம் மூலியமா ஜெயிச்சு பிரசாந்தனா வந்திருக்கீங்க. சென்னையில எத்தனை பேத்துக்கு யூஸ் ஆச்சு தெரியுங்களா அந்த அம்மா உணவும்? தம்பி 5 இல்ல ரூபாய். அது ராபின் 15 ரூபாய் இருந்தா நீங்க ஒரு நாள் இல்லப்பா சாப்பிடலாம்னா லெஜெண்ட் தம்பி இங்க வர என்னன்னா இவங்க சொன்ன பொய் இல்ல எல்லாமே இல்ல இப்ப ஒவ்வொன்றா இவ்வளவு வெளியே நாள் வந்திருக்கும். அம்மாவுக்கு ரன் என்னன்னா ஆகல. சென்னையில என்ன இல்ல பர்சிப்பட்டியில இல்ல செத்துட்டானுங்க. பேசிக்கா இல்ல என்ன நரேட்டிவ் செட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த மீடியா மூலமா ராபின் சார் ஏண்டா ஏதாவது இது சென்னையில உனக்கு எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு ஏப்பா நீ சாப்பிடணும் 300 ஏப்பா ரூபாய் ஆகும். 300 400 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன். இருப்பா எல்லாம் மெட்ராஸ்ல தான் இருக்கிறப்பா. இது என்னன்னா அம்மா உணவகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னா வந்த 2வது நாளே ஒருத்தன் போய் என்ன பண்ணா இது எங்க ஆட்சிடான்னு அம்மா உணவகத்தை வந்து ஒருத்தன் இல்ல வந்து இல்ல இல்ல ரிசல்ட் வந்த அன்னைக்கு ரிசல்ட் வந்த ரிசல்ட் அன்னைக்கே வந்து அன்னைக்கு ஒருத்தன் போய் வந்து பாத்தீங்கன்னா அம்மா உணவகத்தை அடிச்சு உடைக்கிறான். உடைச்சுடனே அப்பவே இம்மிடியட்டா முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே என்ன ஆர்டர் அப்படின்னா
அப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. நான் அதெல்லாம் இல்லைண்ணே. இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே அம்மா உணவகத்தை கடைகள் உணவகம் மாத்துறது தான் பிளானு. முத ஓகே. நாளே ஒருத்தன் அவசரப்படிக்கா போய் போர்டு உடைச்சிட்டானா, போர்டு உடைச்சோன்னே இல்ல இன்னைக்கு இப்ப வந்து ஜெயலலிதா வந்தப்ப பார்த்தீங்களா கலைஞர் திமுககாரங்க வந்து இரியா ராமச்சந்திரன் பேச முடியா? வந்த ம். உடனே திமுககாரங்க வந்தோன்னே ஆரம்பிச்சிட்டானுங்க பார்த்தீங்களா ரவுடித்தனத்தை அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சுன்னா, இல்ல ம். இல்ல அந்த போர்டு திரும்பி வைக்கணும் அப்படின்ட்டாரு ஸ்டாலின். அப்புறமேட்டு அதை ம். எடுத்தீங்கன்னா கெட்ட பேர் ஆயிடுன்ற மாதிரி எல்லாம் அதனால ப்ரொஜெக்ட் போர்டை ஆனதுனால, மட்டும் வச்சு கடையெல்லாம் சரி சாத்திட்டாரு. ஆமா போர்டு ம். மட்டும் இருக்கட்டும். ம். அந்த கடையை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசா மெயின்டைன் பண்ணாம விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ம். இல்லண்ணே, ராபின்சன் பேசுறது பார்த்தா ஒரு அதிமுக காரங்க தான் அங்க சாப்பிடுற மாதிரி பேசுறாரு. ஏன் எல்லாரும் தானே கலீன் சாப்பிடுறாங்க? கலீன் இல்ல இல்ல அவன் எப்படி அம்மா பேசுற அதுல பாரு கலீனு. ஜெயலலிதா இருந்தப்ப நான் கலைஞரோட இல்ல பேர்ல இல்ல இல்ல நலத்திட்டம் பண்ணிட்டு அதாவது இருந்தாங்களா? இல்ல ஏன் இல்ல அந்த ஏங்க பாவத்துக்கு எதிர் தாங்க எதிர் இவனுக்கு கட்சிங்க அவங்களா? சென்னையிலே இந்த அடி எதிர் எதிர் வாங்கிட்டு கட்சிகள் உட்காந்துருக்காங்க. இல்ல இருக்கிறாங்க. இல்லப்பா இல்ல எவ்வளவு ஈஸியா அந்த பேசுறான் பாரு. பாவத்துக்கு தான் சென்னையில இந்த அடி வாங்கிட்டு அம்மா உட்காந்துருக்கானுங்க. உணவகத்தை நாங்க எதுக்கு ஆப்ரேட் பண்ணணும்னு கேக்குறேன் பாரு அவன். இது இல்லைங்க எப்படி பண்ணலான்னு வந்து கேவலமான டிஎம்கே நான் எதிர் எதிர் இது கட்சியில இருக்கிறாங்க. டிஎம்கே இங்க பாரு ஏங்க, இங்க பாரு இது டிஎம்கே டிஎம்கே விட்டுரு, அதெல்லாம் விட்டுரு. நான் ஒரு நல்லது நடந்தா அது அது வந்து எத்தனை பண்ணணும்ல பேர்த்துக்கு பிரசாந்த். சோறு போட்டுச்சு, எவ்வளவு இது பேர் அந்த அதுதானே அதுக்கு கமெண்ட்ஸா. தானே இவனுக்கு சென்னையில அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. இல்ல பிரச்சனை ராபின்சன் ஏங்க சாப்பிடுறது கட்சிக்காரங்க இல்லல்ல ராபின்சன், ஏழைங்க தானே சாப்பிடுறாங்க. நீங்க அதுல போய் ஏழைகளும் அதிமுக சாப்பிடுறாங்க, மிடில் கிளாஸ் எங்க சாப்பிடுறாங்க. ஏரியால வந்து சாப்பாடு போடுறாங்க. டிவிக்கு கொடுக்கறது வேற ஆளு. டிவிக்கு வந்து சாப்பாடு ரொம்ப நாள் சும்மா போகும். நீங்க இந்த ராபின்சன் ஈவினிங் இது ராபின்சன் நம்ம சாப்பாடு கேட்டுக்கங்க, மேல ரெடி டெய்லி போட்டு ரன் இருந்தாங்க. ஆகுற நான் ஒரு கேள்வி இதுங்க, மட்டும் அது பதில் மாதிரி டெய்லி தான். ரன் ஆகும் சாப்பிடுறது காலையில ஒரு மத்தியானம். நான் வந்து ஒரு பாலிடிக்ஸ் விஜய் பண்றது ஏன் அது சம்பந்தம் இல்லாம நீங்க சொல்றீங்க? அது அதெல்லாம் ஒண்ணுது. சொல்லாதீங்க. இல்ல இல்ல நான் சாப்பிடுறது கேக்குறேன். இப்ப நீங்க ஜெயலலிதா சாப்பிடுறீங்க. வந்தப்ப கலைஞரோட எல்லா நலத்திட்டங்களும் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஏங்க கலைஞரோட பண்ணது சத் எல்லாமே சத் தொடங்கி பண்ணிட்டு இருந்தாங்களா? ஜெயலலிதாக்கு அறிவு இல்ல, உங்களுக்கு அறிவு இல்லையா? ஏன் சாப்பாட்டுக்கு நீங்க சத்துணவு கை வைக்க வேணாம்ல? சாப்பாட்டுல ஏன் கை வைக்கிறீங்க? இந்த தாலிக்கு தங்கம் மாதிரினா பரவாயில்ல, ஐயோ சாப்பாட்டுல பிரசாந்த் ஏன் அண்ணா, கை என்னன்னா ராஜிதா பிரசாந்த் அண்ணா கேக்குதுங்களா? இல்ல இல்ல பிரசாந்த் அண்ணா கேக்குதுங்களா? சாப்பாட்டுல என்ன பிரச்சனை ஏன் உங்களுக்கு? பிரசாந்த் அண்ணா கேக்குதுங்களா? சொல்லு லெஜெண்ட். பிரசாந்த் அண்ணா 20 ரூபாய்க்கு வந்து அந்த அம்மா உணவகத்துல வந்து காலையில 2 இட்லி, 10 ரூபாய்க்கு சாப்பாடு, நைட்டு வந்து ஒரு சின்னதா டிஃபன், இப்படி வந்து தம்பி நிறைய நம்ம பேர் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க சென்னையில. தமிழ்நாடே வந்து இந்தியாக்கே எல்லாத்தையுமே கெடுத்து இவங்க குடிச்சு வைக்கிட்டானுங்கண்ணா. சும்மா எதுவுமே இந்தியாக்கே பண்ணாம. லாக்டவுன்ல எல்லாம் அங்கதான் சாப்பிட்டது. இல்ல இந்தியாக்கே முன்னுதாரணமானது அம்மா உணவகம். இது வந்து அதிமுக ஆட்சின்னு இல்ல, தமிழ்நாட்டையே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை. அது வந்து இந்தியாவே ஒரு காலத்துல பேசி த்ரூ அவுட் எல்லா ஸ்டேட்லயும் அதை அடாப்ட் பண்ணாங்க. நிறைய ஸ்டேட்ல அந்த ₹1 அந்த மலிவு விலை உணவகங்கிறது நாம தான் ஆரம்பிச்சு வச்சோம். அப்படி ஒரு ஸ்கீம் வந்து அதுக்கப்புறம் இன்னொன்னு இருந்துச்சு. அம்மா வாட்டர்ன்னு ₹10 வந்து பாட்டில்டு வாட்டர் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும். அப்போ நீ பக்கா மினரல் வாட்டர் நீ வெளியில வாங்கினீங்கன்னா ₹20, ₹25 ஆகும். ₹10 சூப்பரா மினரல் வாட்டர் தந்தாங்க. அது என்னன்னா அட்லீஸ்ட் நீ அம்மான்னு இல்ல இல்லைங்க நான் என்ன கேக்குறேன், அப்பா எடப்பாடி மினரல் இருந்த வாட்டர்னு கூட போட்டு ஆட்சியில இதெல்லாமே நல்லா சீரும் சிறப்பும் இருந்துச்சா? என்னது எடப்பாடி இருந்த ஆட்சி 2021 வரைக்கும் சீரும் 2021 சிறப்பும். ஏங்க வரைக்கும் கோவிட்ல நல்லாதான் நான் போயிட்டு சொல்றேன், இருந்தது. நான் கேக்குறேன், ஜெனரலா கேக்குறேன். 2021 வரைக்கும் நல்லாதான் எடப்பாடி போயிட்டு இருந்த இருந்தது ஆட்சி அப்படின்னு சொல்லி. டைம்லயே நான் சொல்லிட்டா திருப்பங்கலம், அண்ணா நகர் எல்லா அது இடத்துலயுமே இங்க பாரு அம்மா சொல்லிட்டா உணவகம் சரியாதான் இல்ல. அதுக்கு என்ன ஏப்பா சொல்லுவீங்க இங்க நீங்க? பாரு இங்க நல்லா எல்லா தெரிஞ்சுக்கோ. இடத்துலயும் அவங்க ஆட்சிலயும் அவங்க சரியா ஏய் பண்ணலைங்க. இரு அது இருந்தங்காட்டி தான் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் 75 சீட் ஜெயிச்சாங்க. புரியுதா? ஏங்க கோவிட்ல எவ்வளவு ஹெல்ப் பண்ணுச்சு? அது நீங்க கோவிட்ல அவங்க அவங்க கோவிட்ல எவ்வளவு ஹெல்ப் அவங்க வந்து பண்ணுச்சு? 75 சீட்டு வந்து தான் தோத்தாங்க. சும்மாலாம் தோக்கல அவங்க. ஏன்னா அந்த விஷயமெல்லாம் அவங்க சரியா தான் செஞ்சாங்க. அது அவங்களோட சிக்னேச்சர் ஸ்கீம் அது. அதை எப்படி அவங்க விடுவாங்க? அதிமுக எப்படி விடாதீங்க? ஏங்க சும்மா 2021 சொல்லுங்க. வரைக்கும் நல்லாதான் சத்துணவு போயிட்டு இருந்தது ராபின்சா ராபின்சன். அது பேசிக் இப்போ இங்க ராபின்சா பஞ்சாயத்து. இங்க வர சண்டை போடுறதுக்கு பேசல ராபின்சா. பேசிக்கா என்ன மேட்டர் அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை பெருந்தன்மையே கிடையாது. வெளியில தான் வந்து பாத்தீங்கன்னா பெருந்தன்மையா வந்து பாத்தீங்கன்னா மீடியாவுக்கு வந்து பேட்டி எல்லாமே நாங்க பெருந்தன்மையானவங்க, நாங்க நல்லவங்க அப்படிங்கிறது. இங்க என்ன பண்றது? இப்ப விஜய் என்ன கட்டி பிடிக்கிறீங்க, உதய என்ன கட்டி பிடிக்கிறாரு, ஐயா ஸ்டாலின் கூட்டிட்டு போறாரு, எல்லாமே சூப்பர். வீட்டுக்கு வந்தா கட்டி பாக்குறதுக்கு பிடிப்பீங்க. இரு நீங்க போய் ஏ ஓபிஎஸ் எது கட்டி பிடிச்சீங்க? வீட்டுக்கு இரு போனீங்க கட்டி இரு பிடிச்சீங்க. இரு அது மாதிரி தானே. இரு இரு எங்க இரு ஜெனரலா போய் எப்படிங்க இரு கட்டி பிடிக்க இரு முடியும்? இரு வெயிட் பண்ண இல்ல அவ்வளவு வரவேற்கிறீங்க. அப்போ அடுத்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு முதிர்ந்த ஒரு ஒரு லீடர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு 6 மாசங்க அவங்கள பத்தி கமெண்ட் பண்ண வேண்டாம், விட்டுறலாம். தவறுகள் செய்யும்போது நிச்சயமா ஒரு எதிர்க்கட்சியா சுட்டி காட்டுவோம், நம்ம கட்சியை பலப்படுத்துவோம்னு சொல்லலாம். ஒரு 2வது நாள் அதாவது அந்த மீட்டிங் நடந்து 2வது நாள் ஒரு மீட்டிங் ஐயா போறாரு, அறிவாலயம் போறாரு. அப்பயே சொல்றாரு இந்த ஆட்சி ரொம்ப நாள் தாங்காதுன்னு. அது ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் நான். நீங்க விட்டுட்டா மேல 6 ஒரு மாசம் 6 மாசம்னு சொல்றாங்க. அப்ப கூட 6 மாசம் தான் சொல்றாரு. இல்ல இல்ல எப்பயும் அவர் கேளுங்க. இல்ல இல்ல ராபின்சா நீ நல்லா 6 தெரிஞ்சுக்கோ. மாசம் அத சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு ஏங்க இது கேக்குறேன் நானு. தொங்கு சட்டை சாப்பைங்க எல்லாருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சதாங்க அது. இதை விட அப்படி தொங்கலா இருந்ததுயா சொல்லணும் உங்களுக்கு. அப்படி சொல்லணும் கட்சிக்காரனா டயர்ட் ஐயோ ஆயிருவாங்க. அது கார்த்தி இவங்க தொங்க பத்தி இவங்க பேசுறாங்க. 96 வச்சு தொங்கு ராபின்சன்லாம் தொங்குன்னு தொங்கிட்டு இருந்தீங்க. இல்லைண்ணே, ராபின்சன்லாம் இன்னும் ஏன் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கான். இரு ஒரு 6 மாசம் விஜய் ஆரம்பிச்சு ஏதோ காலி ஆயிடுச்சு, திரும்ப திமுக வரட்டும் ஆட்சி தான் வந்தோடனே அப்படின்னு அவன் சிரிக்கலான்ட்டு மனசுல நினைச்சிட்டு இருப்பான்ல.
இருடா இருடா எங்க மிஸ் வந்தா பாடுறா சொல்லி இல்ல கொடுக்குறேன் அது பாடுறா வந்து எப்பயுமே அடி திமுக பாடுறா டெக்னிக் அதானே. எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது இப்படித்தான். அவ்வளவுதான். இன்னொரு 2 மாசம் இன்னொரு அவ்வளவுதான். எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் வந்துருவோம் 5 வருஷம் 1980 தோத்து போயிட்டார் இல்லையா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. தோத்தோன்னு ஆரம்பிச்சிட்டாங்க இதை. அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க எம்ஜிஆர் கதை. ஏங்க இதேதாங்க எம்ஜிஆர் இபிஎஸ் கதை முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான். இபிஎஸ் அவ்வளோ சொல்றாங்க. அவர் ஒரு பில்டப்லாம் முடிஞ்சுச்சு. அடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு இப்படியே சொல்லி சொல்லி ஓடிட்டு இருந்தாங்க. அப்புறம் 84 ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் 80 ஜெயிச்சிட்டாரு. அவ்வளோதான். எம்ஜிஆர் செத்து போயிடுவாரு. ஹாஸ்பிட்டல் இருக்காரு, செத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம தான் ஆச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2026 எடப்பாடி ஜெயிப்பாரு சொன்னீங்க. என்டி அலைன்ஸ்னு சொன்னேன். கடைசியில வந்து அதுக்கப்புறம் அதிமுக கடைசியில இதே பேசிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் ஜெயலலிதா ஜெயிலுக்கு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து ஜெயிலுக்கு போயிரும். அவ்வளவுதான் வந்துருச்சு. கொடநாடு கேஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு 6 மாசத்துல தீர்ப்பு. ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிரும். இதை வச்சு ஒரு 5 வருஷம் ஓட்டினாங்க. 2001 இருந்து 6 வரைக்கும். நான் உன்னை மனசு கஷ்டப்படுத்த விரும்பல. உங்க சொந்த குளத்தூர்ல அவர் எடப்பாடி வந்து அவர் கட்சி தோத்துருச்சு. கடைசிக்கு அவர் ஜெயிக்கிற அளவுக்காவது அவருக்கு திராணி இருந்தது. எங்க நிரந்தர தலைவருங்க அவரு. நீங்களும் தான் நிரந்தர தலைவர். யாருங்க இல்ல யாருங்க எங்க எடப்பாடி மாதிரி சிவி சண்டை போடுறாரு. பேச முடியுமா? கேளு எடப்பாடி நிரந்தர தலைவர். உள்கட்சி பூசலுங்க. உள்ளார சண்டை பணம் இரு கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சரி, எடப்பாடி அதிமுக நிரந்தர தலைவர், ரைட்டு. ஸ்டாலின் வந்து திமுகவோட நிரந்தர தலைவர் இல்லையா? நான் சொன்னது டிஎம்கே ஸ்டாலின் தான் வந்து நிரந்தர தலைவர் சொல்லுவீங்க. எதுக்கு அந்த எடப்பாடி நிரந்தர தலைவர்? எதுக்கு சிவி சண்முகம் வேலுமணி சண்டை போடுறாங்க? இல்ல அத சொல்லுங்க. நீங்க எதுக்கு இங்க இன்னைக்கு வரை சண்டை போடுறாரு? நான் என்ன கேக்குறேன், ஏப்பா அந்த நிரந்தர தலைவர் அவங்க வெளியே சண்டை எடப்பாடி சார்ந்த எம்எல்ஏ நாங்க வந்து ஆதரவு இல்லைங்கிறாங்க. அவங்க அதே ஏடிஎம்கே நீ அதை விடு. குளத்தூர்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா ஒருத்தன் தோக்கடிச்சிருக்கான் 8000 ஓட்டு வித்தியாசத்துல. என்ன இப்ப இதுக்கு என்னதான் பதில் இருக்குது உங்ககிட்ட ராபின்ஸா? எதனால தோக்கடிச்சிருக்காரு? ஒரு ரவுண்ட் இன்னொரு ஸ்டேட்டஸ் சொல்றேன். நான் 18 ரவுண்ட் ஒரு தடவை கூட லீடிங் சாயங்காலம் வரைக்கும் பின்னாடி 18 ரவுண்ட் குளத்தூர்ல எனக்கு தெரிஞ்சு செக் பண்ணி பார்த்தா பூத் ஏஜென்ட் மாத்தி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமா என்ன ஆட்சி பண்ணீங்க? இதுக்கு பதில் சொல்றேன் சார். குளத்தூர்ல நல்லாட்சி தான் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், குளத்தூர் மக்களும் கஷ்டப்படட்டும். கஷ்டப்பட்டு தான் அப்பதான் புத்தி வரும். புரியுதா? புத்தி வரணும். நான் நல்லதா ஏங்க நீங்க குளத்தூர் எப்ப போனீங்க? குளத்தூர் போயிருக்கீங்க. நீங்க போரூர்ல இருந்துகிட்டு ஜிகே சினிமாஸ்ல இருந்துகிட்டு அப்படியே பார்த்து ஓடிடுறீங்க. நீங்க குளத்தூர் போனீங்க. குளத்தூர்ல என்னடா ஃபேமஸ் சொல்லு பாப்போம். உனக்கு தான் குளத்தூர் தெரியும்ல. இரு குளத்தூர்ல எதுக்கு குளத்தூர் ஒவ்வொரு புதுப்பேட்டை அப்படி ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொன்று இருக்கு. குளத்தூர்ல என்ன ஃபேமஸ் தெரியுமா உனக்கு? எத்தனை செகண்ட் ஹேண்ட் ஷோரூம் இருக்கு தெரியுமா? கார் ஷோரூம். கார் ஷோரூம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இல்ல நீ எப்படி சொல்றேன்னா குளத்தூர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற. டேய் அதெல்லாம் தெரியும்டா. அதெல்லாம் நல்லாவே தெரியும். அது என்ன டெவலப்மெண்ட் எல்லாமே தெரியும். நான் என்ன கேக்குறேன், இல்ல பிரசாந்த் ப்ரோ, சென்னையிலே நம் பக்காவா பண்ணது குளத்தூர் மட்டும் தான். ஆனா அங்கேயே நாரி போய் கிடக்குறாங்க இவங்க. இதுல வேற முட்டை கொடுக்குறாங்க வேற குளத்தூர். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ற? சென்னையிலே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா குளத்தூர் தான் பையன் அடிக்கிறான். என்ன சொல்ற நீங்க? மண்டபம் பாத்தீங்கன்னா பேலஸ் மாதிரி இருக்கும் பிரதர்ங்க. 4 மண்டபம் ஸ்டாலின் ஓபன் பண்ணது. அதுதான் சொல்றேன், நல்லாதான் பண்ணிருக்காரு. எல்லா கல அரசியலும் பண்ணிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் முடிஞ்சு போச்சு. எல்லாம் சரி. ஒரே ஒரு கேள்வி, ஒரு ரவுண்டு கூட ஏன் லீடிங் வரல? அதான் புரியல. 18 ரவுண்டு ஒரு ரவுண்டு கூட லீடிங் வர மாட்டீங்க. விஜய் சார்பாவே இது மாதிரி ஜெயிச்சது அவங்களும் எதிர்பார்க்கலங்க. அவங்களுக்கே அது ஆச்சரியம் தான். எதுவுமே எதிர்பார்க்கல. விஜய் எதிர்பார்த்திருப்பாரா இவ்வளவு தூரம் நம்ம சிஎம் ஆவானு? நீ சொல்ற நியாயமானது என்னன்னா, சரி பிரசாந்த் ப்ரோ, நான் என்ன சொல்றேன், அந்த இது வந்து ஒரு மேஜிக் அவ்வளவுதான். ஒரு விஜய் விஜய் அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அந்த தொகுதியில நீங்க நின்னா கூட ஜெயிச்சிருக்கலாம். அவ்வளவுதான். நீங்க வந்து அழகா கைய அப்படியே சந்தோஷமா கையாட்டிக்கிட்டு சந்தோஷமா கூட ஜெயிச்சிருக்கலாம். இருப்பா. நான் என்ன சொல்றேன், சரி விஜய்க்கு வந்து ஜெயிப்பாருன்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் ஜெயிச்சு வந்துட்டார், ரைட்டு. இப்ப நீங்க வந்து 200 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு தானே வேலை செஞ்சீங்க, கரெக்டா?
எங்க அப்போ மறுபடியும் விஜய் ஸ்டார்டம்னு ஏப்ப சொல்லிட்டு இரு இருக்கிற விஜய் ஏய் இதுங்க இரு ஏய் மறுபடியும் இரு நான் இல்ல ஆனா பேச இந்த ஏய் ஸ்டார்டம் இங்க பாரு தமிழ்நாட்டுல இங்க மட்டும் ஏய் தான் இங்க பாரு நடக்கும். இங்க பாரு முடிஞ்சு இங்க பாரு போச்சு. இல்ல நீ வளராம நான் இல்ல சொல்றதுக்கு ராபின் கேட்கறதுக்கு சார் மட்டும் அந்த பதில் சொல்லு. ஸ்டார்ட் இல்லையா முன்னாடி இல்லையா இல்ல பட்லா ஒரு மாதிரி நிமிஷம் இரு, எல்வின். நான் என்ன கேட்கிறேன், ஒரு இவ்வளவு பெரிய கட்சி இப்ப விஜய்ங்கிறவர் அவரை விட்டுரு, அவர் 2 வருஷமா தான் ஒரு கட்சி நடத்துறாரு. அதனால வந்து அவர் ஜெயிக்கிற தோக்குறதுல விட்டுரு. நீங்க 75 வருஷமா ஒரு கட்சி நடத்துறீங்க. அந்த கட்சியோட அடிப்படை என்ன? உங்க கட்சி தலைவர் எக்காரணத்தை கொண்டு உலகமே தலைகீழா திரும்பினாலும் கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் தோக்கக்கூடாதுங்கிறது ஒரு கட்சியோட பேசிக். அது பேசிக். எந்த அரசியல்வாதியா இருந்தா எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அது 50 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு கட்சிக்கு அது ஒரு பேசிக். அப்ப அந்த முதல்வர் தொகுதியில என்ன பண்ணியிருக்கணும்? கரெக்டான டேட்டா எடுத்து ஆராய்ஞ்சு, ஏன்னா ஆபீசர்ஸ் கண்ட்ரோல்ல இருந்தாங்க, அரசு உங்ககிட்ட இருந்தது, மீடியா பவர் உங்ககிட்ட இருந்தது, டேட்டா எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் இருந்தது. இவ்வளவு பவர் இருந்தும் ஒரு கொளத்தூர் தொகுதிய ஆராய்ஞ்சு நமக்கு இவ்வளவு வராது அப்படின்னு தெரியற அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து இல்லாம போச்சு. அப்போ ஒரு கட்சி அடிப்படையிலேயே அடிமட்டத்திலேயே எவ்வளவு தப்பா இருக்குன்னு உனக்கு புரியுது. அடிமட்டம்ல நான் என்ன கேக்குறேன், மீஞ்சூரா ஏதோ ஒரு இல்ல இல்ல பிரசாந்த் ப்ரோ கொளத்தூரோட இல்ல பொருளாளர் இல்ல வந்து இந்த யூடியூப்ல சேகர் பாபுனா பாத்தீங்கன்னா தார் விளாக்ஸ் ஒரே நிமிஷம் பண்ற ஒருத்தர் இருக்கான். ராபின்சன் அவன் ஒரே வீடியோ நிமிஷம் நான் பார்ப்பேன். திடீர்னு பார்த்தா அவன் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்கிறான். இவன் நான் கூட ஏதோ ஒரு இந்த இல்ல டிவில இல்ல சப்போர்ட் ராபின்சன் ஒரே பண்றவன நிமிஷம் இது மாதிரிங்க சம்பந்தம் இல்லாமங்க ராபின்சன் ஒரே நிமிஷம் என்ன நான் சொல்ல பிரசாந்த் முடியும்? அண்ணாக்கு ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். பிரசாந்த் அண்ணா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா ஆனா வந்து முதல்வர்கிட்ட கொண்டே போய் சேர்த்துல அவர் எல்லாமே ஜிம் கிப்ஸ காத்து தம்பி ஏமாத்திருக்கானுங்க ஃபுல்லா. அதான் தம்பி லெஜெண்ட். இப்ப என்னன்னா இது எதுவுமே அதான் இங்க வரு எல்லா இடத்துலயும் கொஞ்சம் அவருக்குன்னா பிரசாந்த்னா அன்னைக்கு தேர்தல் நடந்ததுல அன்னைக்கு ஈவினிங் வந்து பெண் மீடியாக்கு போயிட்டாரு. அவருக்கு டவுட் வந்துருச்சு. அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி கொடைக்கானல் அனுப்பி வச்சிருக்கானுங்க. ஆமா நீதான் வந்து கை கொடுத்து அனுப்பிச்சு விட்ட. நீ போட்டதே இடம் இபிஎஸ் ஓட்டு போட்டவன் என்ன அவரு போய் பேசிட்டு உட்கார்ந்துருந்தாரு இல்ல பாத்தியா நீ நீ? போட்டது யாருக்கு இபிஎஸ் தான் ஓட்டு போட்ட நீ? கடைசிக்கு நான் யாருக்கு ஓட்டு போட்டு போறேன்? இபிஎஸ்ஆ ஜெயிச்சார்ல விடு. எல்லாம் சரி, ஒரு ரவுண்டு கூட எப்படிங்க லீடு வராம இருக்க முடியும்? சிட்டிங் சீஃப் அது எப்படி கிராபின்ஸா ஒரு ரவுண்டு கூட ரொம்ப கஷ்டமா நம்ம யோசிச்சு பார்த்திருப்போம். மதுரையில வந்து சம்பந்தம் இல்லாம வந்து அந்த முஸ்தபா வராருன்னு. இது மாதிரிதான் ஒரு விஜய்னு ஒரு கிரேஸ் அவ்வளவுதான். விஜய் ஒரு கிரேஸ் விஜய் பைத்தியமா இருக்கிற விஜய் கிரேஸுங்க. அவனுக்காக இல்ல பிரசாந்த் இல்ல இல்ல நீங்க இன்ஸ்டா பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற ஒரு லேடிஸ் யூகேல உட்காந்து ஐயோ எங்க அண்ணன் வராரா எங்க அண்ணன் நான் இதுங்க ஓட்டும் போடுறத ஒரு இளவும் இல்ல சும்மா உட்காந்துக்கிட்டு சந்தோஷப்படுறது. ஏன்னா விஜய் ஒரு கிரேஸ். கேரளால இருக்கிறவங்க எதுக்கு ஃபயர் விடுறாங்க விஜய்க்கு? விஜய் பிடிக்குங்க. அண்ணன் போயிட்டாரு. ராபின் சார் உனக்கு ஒரு மாசம் முன்னாடி இல்லையா அந்த ஆக்டர் பேசு? ராமஜன போயிட்டான். பிரசாந்த் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல மக்களையே நொட்ட சொல்ற மாதிரி பேசுறாரு. ஓட்டு போட்டவனும் முட்டாளுங்கிற ஆணவம் இல்ல ஆணவம் ப்ரமோஷன் பண்ண காசு 4 பேர் நல்லது பண்ணா கூட நாத்திங்க என்ன பண்ற பாப்புல. சரி எதுக்கு 2 பேரும் போனாங்க திடீர்னு? 2 பேர் தானே சண்டை போட்டுருந்தாங்க. சோ பிரசாந்த் தானே போட்டு அவனு போயிட்டான். ஓகே வேற யாரு இருக்கு ஸ்பீக்கர்ல? அண்ணன் சார். பிரசாந்த் நான் கேக்குதுங்களா? இல்ல ஒருத்தன் ஒண்ணும் இல்ல எவனோ வெளிநாட்டுல இருந்து நம்ம உடன்பிறப்பு ஒருத்தர் கூப்பிட்டாரு. அதனால ஒரு 4-5 திருக்குறள் சொன்னேன். அப்புறம் போன் வச்சுட்டேன். அப்படி அதனால வெளிநாட்டுல இருக்கானுங்களா? ஏதோ மத்த கத்திட்டு இருக்கானுங்களா? ஆமா ஏதோ சொன்னாங்க. அதுக்கு நான் திருக்குறள் ஆன்லைன் உனக்கு தெரியும் பப்ளிக்லயே கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேல போனானுங்கன்னா அது வாய் ஏதோ வந்துருது. அப்போ பிரைவேட் கார்ல ஒரு நல்ல திருக்குறள் பொருள் அதிகாரத்துல 2 அப்புறம் சிலப்பதிகாரத்துல 2 தொல்காப்பியத்துல 2 சொல்ல வேண்டியதா எனக்கு இல்ல அது என்னன்னா பேசாம இருக்கிறது கால் வந்துட்டே இருந்ததுன்னா பிளாக் பண்ணலான்னு பார்த்தேன்.
அப்புறம் யோசிச்சேன். சரி இல்ல 4 திருக்குறள் இல்ல சொல்லுவோம். கரெக்டா நீங்க கட்டாலும் ராபின்சனும் கட்டாயிட்டான். எனக்கு அவன் தெரிஞ்சு நமக்கு அவன் தான் பாரு நம்ம அவன் தான் வாய்ஸ் மொத்தம் ஏஐல பேசி போடும். இல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாமா சொன்னா இருடா அங்க வர்றேன் அப்படின்னா அவனா தான் இருக்குமோ? ஓ! அவனா நான் ஏதோ பேசணும்னே ரொம்ப ஒரு மாரி அப்செட் ஆகி நீங்க போயிட்டான். கட்டாலும் நீங்க கட்டாலும் அடுத்த செகண்ட் அவனும் கட்டாயிட்டான் கரெக்டா. ஓ! அவனா தான் இருக்கு அப்போ. அவன் தான் என்கிட்ட வார்த்தை வாங்குனானா? நீங்க போன செகண்ட் அடுத்த செகண்ட் ஓ! போயிட்டாப்ல. அவன் தானா? நான் ரொம்ப பேசணும்னே ஒரு மாரி அவன் குடும்பத்தையே பேசிட்டான் 5 நிமிஷத்துல. அதனால ஒரு மாரி தாங்க முடியாம போயிட்டான். ஓ! அவன் தானா? சாரிடா ராபின்சன் டேய் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பிரசாந்த் கேக்குங்களா? நான் பிரசாந்த் இது கருப்பு பாத்து எப்படின்னா இது மண்டேல இருந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல கலெக்ஷன்பா. 80 கோடி ரூபா கிராஸ் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டுல. அண்ணனுக்கு வந்து 13 வருடங்கள் கழித்து ஒரு பியூர் பிளாக் பஸ்டர். எல்லாருக்குமே லாபம் தரக்கூடிய படம். எல்லா தரப்பினரும் அந்த படத்த வந்து பார்க்குறாங்க. அவருக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த இல்ல அவர் 50 கோடி ரூபாய் எழுதி கொடுத்தது உண்மையாங்க ஆக்சுவலா. சூர்யா வந்து 50 crores அவர் பொறுப்பேற்று எழுதி கொடுத்த மாதிரி கேள்விப்பட்டேன். எழுதி கொடுக்குறதுன்னு தெரியல. திருப்பி அவன் துபாயில இருந்து ஒருத்தன் கூப்பிடுறான். இவன் என்ன பண்ணலாம்? பேசி விட்டுருவோமா? பேசினா இவனுக்கு என்னன்னு இங்க வர சொல்லுங்க நாங்களே கேட்போம்ல. கனெக்ட் பண்ணி வர சொல்லுங்க. டேய் இங்க வாடா டேய். அங்க ஃபோன் அடிச்சிட்டு இருக்காது. இங்க வாடா டேய். இங்க வா. இது பப்ளிக் வந்து ஒரு ஃபோன்ல கேட்டுட்டு ஒரு ஃபோன்ல கால் பண்றான் நாட்டுக்குது. என்னன்னு தெரியல. துபாயில இருக்கிறான். துபாய் நம்பர் தான் 971 வருது. என்னன்னு தெரியல. கூப்பிட்டு ஏதோ மிரட்டுவான்னு நினைக்கிறேன். பிரதர் உங்களுக்கு இதுவா இருக்காது பிரதர் நம்பரை ஷோ பண்ணியிருக்கீங்க. என்ன எல்வினு? இல்ல நம்பர் அந்த இதுல பயோல போட்டிருக்கீங்களே டிஸ்டர்பா இருக்காதான் கேக்குறேன். ஒரு பிசினஸ் பண்றீங்க. தம்பி நாம தான்ப்பா டிஸ்டர்பன்ஸ் மத்தவங்களுக்கு. நமக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸா இருக்க மாட்டாங்கப்பா. இல்ல பிரதர் அன் டைம்ல இந்த மாதிரி கால் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நீங்க எல்லா நடக்கதான் செய்யும்பா. பொலிட்டிக்கல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். இல்ல சைலண்ட்ல போட வேண்டியதான். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. இவனை வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன். இவனை வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். அடிச்சுட்டே இருக்கிறான். கொஞ்சம் வார்த்தை பேசினத கம்முன்னு இருப்பானுங்க. எனக்கும் இது பேசணும் போல் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு நல்லா. ஓகே நிறைய இருக்குங்க இல்ல. கேபி கார்த்திக் என்ன ராபின்சனா என்னையா போயிட்டு வராங்க எல்லாரும். கார்த்திக் சொல்லுங்க கார்த்திக் எப்படி போகுது? ஏன்னா இந்த 29லயும் தனிச்சு போறதுங்கிறது எந்த அளவுக்கு நல்லது கட்சிக்கு? நாம் தமிழர் அவ்வளவுதான் கதை முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா எந்திரிக்க வாய்ப்பு இல்லை. பிரசாந்த் அண்ணா காணோம். அவர் ஒண்ணு தேடிட்டு வந்துட்டு போனார். நீங்க அவரை தேடிட்டு இருந்துட்டு வந்திருக்கியா? எனக்கு ஒரு போன் வந்துருச்சு. என்ன தேடி எதுக்கே போறாரு அவரு? நீதான் கால் பண்ண. நைட்டு 10 மணிக்கு என்ன தேடி எதுக்கு வராரு? இல்ல உனக்கு விஜய் இந்த ஸ்டார்டம்ன்றது ஒரு மாசம் முன்னாடி தெரியலையா? பெரம்பூர்ல ஜெயிப்பாரா திருச்சி கிழக்குல ஜெயிப்பாரா கேட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் தாங்க எல்லாருக்கும் தெரியும். முடிஞ்சு போச்சு. ஐயோ அது நாங்க சொன்னா சிரிப்பு வருது காமெடி வருது. எங்க ஜெயிப்பு சொல்லுங்க நல்லது பண்ணுங்க. பிடிஆர் 1 லட்சம் வாக்குல ஜெயிக்கிறாராதான் கார்த்திக் சொல்லிருந்தீங்க நீங்க. வேற வாய் தயா உங்களுக்கு வாய் இல்லனா உங்க பிரெடிக்ஷன்லாம் பார்த்தேன் ராபின்சன். டிஎம்கே 200+ எல்லாம் போட்டிங்க ராபின்சன். அப்பலாம் வந்து அந்த விஜய் ஃபேன் கிரேஸ் வந்து உங்களுக்கு தெரியலையா ராபின்சன்? பெரம்பூர்ல ஜெயிப்பாரா? விஜய் ஃபேனுக்கே தெரியலங்க. அதாங்க பிரச்சனை. நாங்க நம்புனாங்க. நாங்க சொன்னபடி என்னங்க பண்ணீங்க? தெரியலங்க. ஏங்க நாங்க சொன்னபடி விஜய் சிஎம் அவர் எத்தனை விஜய் ஃபேனுங்க சொல்லுவாங்க? எங்க சும்மா எல்வின் சொன்னானே கேளுங்க. எல்வின் விஜய் ஃபேன் சொன்னானா? அவர் வந்து என்ன சொன்னானே கேளுங்க. உங்கள மாதிரி முன்னாடியே ஓவரா வாய் விட்டு அடி வாங்குறதுக்கு பேசாம இருந்தா ராபின்சன். உங்கள மாதிரி 200+ சொல்லி அடி வாங்கல நாங்க. சரி கத்தாத விஜய் வந்து 120 130 ஜெயிச்சு தொலைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு பாவமா உங்களுக்கு தப்பிச்சிருப்பீங்க. 108 ஜெயிச்சு உங்க கூட்டணி கட்சி வேற உருவிட்டு போயிட்டாரு. உங்களை ஜெயிச்சு தோக்கடிச்சதெல்லாம் உங்க கூட்டணி கட்சி சிபிஎம் தானே இப்ப நோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன நோண்ட ஆரம்பிச்சானுங்க? எல்லாம் இங்கே ஐக்கியமாயிட்டானுங்க. நீ வேற
நான் விஜய் விட்டுரு நம்மளே நாளைக்கு விட்டுட்டு விசிக சந்தோஷமா நாளைக்கு விட்டுட்டு விசிக அப்படியே பார்க்க ராபின்சன் வேண்டியதான். தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு பிரச்சாரம் விசிக பண்ணாதீங்க. விசிக 5 வந்து வருஷம் எங்க அண்ணன் தான் சேரப்போதியா சிஎம். விசிக நாளைக்கு சேரப்போதியா இதுல இல்ல மினிஸ்ட்ரியில இல்ல பாத்தி அந்த டீன் ஒருத்தர் பாத்தீங்களா? சிஎம் காட்டில இந்த எம்எல்ஏ எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலும் சந்தோஷமா இருக்குங்க. உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அது சரி. ராபின்சன் பிடிஆர் 1,00,000 வாக்குல ஜெயிப்பாருங்க, கட்சியில அரசியலுக்கு பிடிஆர் எவ்வளவு பெரிய ஆளு, பிடிஆர் எவ்வளவு பெரிய ஆளு, ஏங்க அவர் எவ்வளவு பெரிய ஆளுங்க, என்னங்க நீங்க இங்க பேசுறீங்க? 1,00,000 இல்ல 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 வாக்குல ஜெயிப்பாரு. இல்ல இல்ல இப்ப பேசுறதே ஆக்சுவலி சுப்பிரமணியம் இருந்தாலும் அந்த தொகுதியில நீங்க போய் நின்னாலும் ஜெயிச்சிருப்பீங்க. அதான் புரியுதா? இதுதான் விஜயோட ஒரு 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 கிரேஸ், ஒரு ஒரு ஆக்டர் கிரேஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல ப்ரோ இல்ல இல்ல நம்ம இங்க ராபின்சன் பண்றோம். இல்ல இல்ல எல்லாரும் ராபின்சன் ப்ரோ பிடிஆர சுந்தர்சியா சண்டை போடும்போது சம்பந்தம்லாம் ஒருத்தர் வந்து ஜெயிச்சுட்டு போறோம். ஏதா விஜய் அங்க இருக்கு ப்ரோ ப்ரோ எவனா இருந்தா எனக்கு என்ன, ராபின்சன் விஜய் ப்ரோ ஒரு வந்தா என்ன, நிமிஷம் விஜய் எனக்கு ராபின்சன் காசு குளத்தூர் கொடுத்தானே இப்படிதான் அவரு சொன்னாங்க. பண்ணிட்டு ராபின்சன் ப்ரோ போறாரு. ராபின்சன் குளத்தூர் ப்ரோ இப்படிதான் இது சொன்னாங்க. வந்துட்டு விஜய் குளத்தூர்ல கவர்னன்ஸுக்கு செட் ஆகாது. ஆனா ஒண்ணும் தோத்து தெரியாதுங்க. போயிட்டீங்களே. இல்லங்க விஜய் கவர்னன்ஸ் பண்றாரு ஒருத்தர் விஜய் வேணும், பேசுறீங்க. விஜய் பண்றாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கடைசி வாய்ப்பு கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் பண்றாங்க, அவ்வளவுதான். சரி மீதி ராபின்சன் ஜெயிக்கல, 108 ஜெயிச்சிருக்காப்புல, மீதி இடம் அது என்னாச்சு? நீங்க தான் சொல்லணும். நீங்க நீங்க அதுக்கு தான் நீங்க 150 ஜெயிக்கணும். அந்த ஜெயிச்சிருந்தா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த என்னய்யா பிரச்சனை உன் இருந்திருக்காது. வாய் நீங்க இருக்குதையா? இல்ல உன் வாய் இருக்குது பாத்தியா, அது என்னதான் ப்ரோ இருக்குன்னு இந்த தெரியல. இதெல்லாம் சும்மா குளத்தூர்ல ஒரு செல்லாது ஃப்ளோக்ல ப்ரோ. அடிச்சு ஜெயிச்சுட்டு முடிச்சுட்டு உடனே ஐயோ யாரோ ஒருத்தர் பேசுங்க, என்ன கத்திட்டு இருக்காதீங்க. இல்ல ராபின்சா நீ சொல்றதா கேக்குறேன். ஏன்னா 200 சொல்றீங்க, இறங்கவே இல்லையே லாஸ்ட் வரைக்கும். எலெக்ஷன் அந்த இல்ல நைட்டு ஜி கூட இறங்கலையே. ஒரே நிமிஷம் ஜி, நான் குளத்தூர் தான் ஓகேங்களா. இங்க வந்துட்டு குளத்தூர்ல வந்துட்டு முக்கியமான ரீசன் வந்துட்டு ஸ்டாலின் சார் தோத்ததுக்கு என்னாலே நம்ப முடியல. நாங்க விஜய் ஃபேன் தான், இல்லைன்னு சொல்லல. உண்மையிலேயே குளத்தூர் சூப்பரா இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. 2016 to 21 2020 அதிக தண்ணி நின்னுது, ஊருப்பட்ட தண்ணி நின்னது, இடுப்பு வரையும் தண்ணி நின்னது. 21 ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அந்த ட்ரைனேஜ் இஷ்யூ எல்லாம் வந்துட்டு பக்காவா சால்வ் ஆகி மொத்த இஷ்யூ சால்வ். இங்க தண்ணியே நிக்கல, பக்காவான இல்ல ஏரியா. இல்ல கரெக்ட் தான் இருந்தாலும் பிரதர். நீங்க ரீசன் கொளுத்துற தோத்ததுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ரீசன் என்ன வந்துட்டு பண்ணுவீங்க? பார்த்தோன்னா 2 விஷயம்தான். ஒண்ணு பெரம்பூர்ல விஜய் அண்ணனும் இங்க வெள்ளிவாக்கத்துல ஆதவ அண்ணனும் நின்னதுதான் ரீசன். இன்னொன்னு முக்காவாசி பேர் வாடகை வீட்டுக்காரங்க. இங்க வந்துட்டு சொந்த வீட்டுங்களோட வாடகை வீட்டுக்காரங்க தான் அதிகம். பெரம்பூர்ல இருக்கிறவன் வந்துட்டு இங்க வந்து வாடகைக்கு இருப்பான், வெள்ளிவாக்கத்துல இருக்கிறவன் வந்துட்டு இங்க குளத்தூர்ல வாடகை இருப்பான். எல்லாம் இப்படிதான் வந்து ஓட்டு போட்டானுங்க முக்காவாசி. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் வாடகை இல்ல வீட்டுல இருக்காங்க? இல்ல என்ன ரமேஷ் கரெக்ட் நீங்க புதுசா இருக்கு, சொல்றது. வித்தியாசமா இருக்கு. இல்ல உண்மைதான் ப்ரோ, கார்த்தி ப்ரோ. இதுல நீங்க தமிழ்நாட்டுல இந்த முக்காவாசி ஏரியா பேர் நீங்க வாடகை பார்த்தது வீட்டுல தாங்க இல்லையா? இருக்காங்க. யாருங்க? தமிழ்நாட்டுல முக்காவாசி பேர் வாடகை வீட்டுல தானங்க இருக்காங்க. அவ்வளவுதான் ரீசன். அதான் விஜய் வின் பண்ணதுக்கு ரீசன். ஆனா நீங்க என்ன வந்து வாடகை மெயின் வீட்டுல இருந்தா விஜய் ரீசனா? எனக்கு புரியல, எனக்கு என்ன இதெல்லாம் இல்ல 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 ப்ரோ நீங்க அப்படி ஏதோ யோசிக்கிறீங்க. வீடு கட்டி தரப்பு மேனிஃபெஸ்டோல இல்ல கொடுத்துருக்கீங்களா? இல்ல இல்ல ப்ரோ கார்த்தி ப்ரோ, நான் இதுல வந்துட்டு இல்ல நான் எதிர்ப்பு இது ரமேஷ் பண்றேன். ரமேஷ் இல்ல நீங்க சொல்றது வந்து விஜய் வாடகை வீட்டுல இருந்தனால விஜய் ஜெயிச்சாரு சொன்னீங்க. விஜய் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சா எல்லாருக்கும் சொந்த வீடு தருவேன்னு ஏதோ சொன்னாரா? அந்த மாதிரி ஏதோ புரியல அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. இல்லைங்க முதல்ல ஒரு விஷயம் இருங்க. இல்ல இல்ல பிரசாந்த் ப்ரோ நான் சொல்லல, அத ரமேஷ்ன்றவர் என்ன சொல்றாருன்னா குளத்தூர்ல நிறைய பேர் வாடகை வீட்டுல இருக்காங்களா, அதனாலதான் விஜய் ஜெயிச்சிட்டாரன். இல்ல நான் விஜய் ஜெயிச்சதை சொல்லுங்க, ஸ்டாலின் தோத்ததை சொன்னேங்க. விஜய் ஜெயிச்சதை சொல்லுங்க, ஸ்டாலின் தோத்ததை சொல்லுங்க. தம்பி இது என்ன அது நியாயமா ஓகே, இருக்குது? 2 ஒண்ணுதான். 8வது பாஸ் 10வது ஃபெயில், அதேதான். அதேதான் நானும் சொல்றேன். இல்லைங்க, உங்களுக்கு அது ஒரு பேசிக் மென்டாலிட்டி புரிய மாட்டேங்குது. நான் வந்துட்டு சென்னையில 35 வருஷமா இருக்கேன். 35 வருஷமா வாடகை வீடு தான் ஓகேங்களா. நமக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு ஒருத்தன் எல்லாருமே சொந்த வீடு தான் வந்துட்டு போறான். லைட்டா வயிற்றுச்சல் இருக்குதான் செய்யும். நம்ம எப்பதான் வளர போறோம், இது பண்ண போறோம், இது தெரியும். இதெல்லாம் பேசிக் மென்டாலிட்டி. ரமேஷ் அது தமிழ்நாடு ஃபுல்லா அப்படித்தாங்க இருக்கு. என்னங்க நீங்க? கரெக்ட் தாங்க. பட் ஆனா நீங்க சொந்த வீட்டுல இருக்கிறவன் இப்போ ஒண்ணும் இல்ல, எங்க மாமனார் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நீங்க ஏன் டிஎம்கே ஓட்டு போடுறீங்கன்னு கேக்குறாங்க. அது விட்டுருங்க, நான் அந்த கடுப்புல ஓட்டு போட்டேன், நான் டிவி கேட்க அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. அதுக்கு நீ இது ஒரு காரணமான சொல்லாதீங்க, இது வித்தியாசமா இருக்கு. நீங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்க வியாசார்பாடியில இருக்கிறவங்க நம்ம ஏன் தோத்தோம் ஸ்டாலின் கேட்டிருந்தால, அது கீழே கமெண்ட் அது போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். வெப்சைட் வச்சிருக்கேன், உடன்பிறப்பு.comல போய் போட்டுருங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இது நடுநிலையான உண்மை. இது நான் வந்துட்டு பொய் சொல்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க.
சொந்த நீங்க ஏதாவது வீடு காமெடி வச்சிருந்தா பண்ணிட்டு ப்ரோ இருக்காங்க பாருங்க. ப்ரோ கார்த்தி சொல்றாருல உண்மையை கொண்டு போய் அந்த உடன்பிறப்பு.comல போட்டுருங்க ப்ரோ. அவங்க சொல்லுங்க, ஸ்டாலின் அதை நம்பிடுவாரு. ஸ்டாலின் ஆக அடுத்த வருஷம் ஆக அடுத்த மக்கள் எலெக்ஷனுக்கு எல்லாம் வாடகை சொந்த வீட்டுல இல்ல வீடு இல்ல இல்ல இருக்கிறதுனால ப்ரோ. தான் இப்போ மக்கள் நீங்க சொன்ன வாடகை மாதிரி வீட்டுல வச்சுங்க. இருக்காங்க இப்போ அப்படின்னு வந்துட்டு அவர் நம்பி பேசிட்டு இருப்பாரு நான் இப்போ இடையில வந்து. விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டதுனால வந்துட்டு எனக்கு என்ன சொந்த வீடா கிடைக்க போகுது? இது பாருங்க, இது ஒரு ஏக்கம் தாங்க, அவ்வளவுதான். ஒரு ஏக்கத்துல வந்து போய் போடுறோம், அவ்வளவுதான். வேற மத்தபடி இல்லை. இப்ப எனக்கு ஓட்டு வந்து குளத்தூர்ல ஏன் கிடையாது. வித்தியாசமான ஏக்கமா இருக்கு? வித்தியாசமான ஏக்கம் இல்ல, முக்காவாசி மனநிலை. இப்ப நீங்க போய் மைக் எடுத்துட்டு போயிட்டு ஆட்டாக்காரங்கிட்டே இதுகிட்டே போய் பூக்காரங்கிட்டே போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க வந்துட்டு, நான் 30 வருஷமா பூ கட்டிட்டு இருக்கேன், நான் சொந்த வீடு இல்ல, நான் இப்படிதான் நீங்க வந்து இருக்கேன்னு அவன் மனநிலைமையில அவன் பேசிட்டு போறான். இல்லைங்க, ஆர்பர்லயும் சேப்பாக்கத்துல இதுக்கு ஓட்டு போட்டாங்களா உங்களுக்கு? அது இந்த பாருங்க, சொந்த அங்கெல்லாம் என்ன நான் பங்களா வந்து வீடு கட்டி சொல்றேன், வாழ்ந்துட்டு சொந்த இருக்காங்களா? வீட்டுல ஓட்டு போடாதவங்களும் கிடையாது, ஓட்டு போடுறாங்க. ஆனா கம்பேர்ட் டு சொந்த வீட்டுல இருக்கிறவங்கள விட ஆல்ரெடி திமுக காரன்லாம் கதறிட்டு இருக்கான். நீங்க ரொம்ப வந்து இந்த இல்ல எரிச்சலை இல்ல காட்டுறீங்க. ப்ரோ, இல்ல ப்ரோ, சொந்த வீட்டு விடுங்க நீங்க விடுங்க சொல்ற விடுங்க ரீசன் விடுங்க. தப்பு. சொந்த வீடு வச்சிருந்தா கரண்ட் பில்லு லேண்ட் டாக்ஸ் எல்லாம் ஏறலையா? புதுசா இருக்கு. அப்படி சொன்னாலும் மேஜிக் இருக்குது. சொந்த வீட்டுல இருக்கவங்களாம் கடுப்பாயிட்டானு. அவனுங்களுக்கு தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏத்திட்டாங்க. அவனுங்களுக்கு தான் கடுப்பு. வாடகை வீட்டுல இருக்கவனுக்கு என்ன பண்றது? சேப்பாத்துல எல்லாம் சொந்த வீடு. ஆனா கார்த்தி, கொளத்தூர் செம்ம பக்கம் இருக்கும் கார்த்தி. நீங்க போகும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா சென்னையில இருக்கீங்கன்ற மாதிரி யோசிப்பீங்க. அப்படி இருக்கும் உண்மையாலே. எங்க பார்த்தாலும் பனியெல்லாம் பெய்யுமா? ஒரு கட்சியோட பனி தலைவர், பெய்யுமா? ஒரு கிறிஸ்மஸ் கட்சியோட ட்ரீ எல்லாம் இருக்குமா? தலைவர் தோக்குறாருன்னா அந்த அந்த கட்சி இந்த மேல இந்த பாட்டு என்ன மக்களுக்கு கார்த்தி, ஆன்டி என்ன பாட்டு அது? இன்கம்பன்சி காட்டுறாங்கன்னு அந்த அர்த்தம். வினய் நடிச்சிருப்பார்ல, என்ன என்ன படம் அது? என்ன பாட்டு? இந்த ஆஸ்திரேலியா போய் ஆடுவானுங்களே. உன்னாலே அதுவான உன்னாலே உன்னாலே விண்ணால போனேனே அப்படின்ற இல்ல பாத்தீங்கன்னா பிரசாந்த் பிரதர், ஒரு சொட்டு அன்டைம்ல போனீங்கனாலும் வானம் நீ பக்கா சேஃப்டி அப்படின்னு இருக்குங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ வரும். அப்படியே ஒரு சொட்டு அப்படின்னு அப்படியே குளத்தூர் அப்படியே போனோம். இல்ல பிரதர், அப்படி சொல்லல. அங்க பண்ண மாதிரி சிட்டில ஃபுல்லா பண்ணிருக்காங்க சென்னையில. கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரே ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஜப்பான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல சைடுல இல்ல சுப்பிரமணியம் இரு, குளத்தூர்ல அப்படி ஜப்பான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைடுல காவா எல்லாம் நல்ல தண்ணியா ஓடிட்டு இருக்கும். காவாக்குள்ள மீன்லாம் இருக்கும். நான் அவ்வளவு சுத்தமா நல்ல தண்ணி ஓடிட்டு இருக்கோம். என்ன எல்லாம் போறப்பவே கிட்டார் எடுத்துட்டு போயிடணும் குளத்தூர். உன்னாலே உன்னாலே அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்குள்ள பின்னாலே சென்று பார்ட்னர் வந்துடும். என்ன ஒரு மாதிரி லவ் ஜோன்ல அப்படி போகணும். என்ன ஐ லவ் குளத்தூர் அப்படின்னு ஐ லவ் நியூயார்க் மாதிரி போட்டு போயிருவோமா உள்ள. வா பிரதர் அப்படி சொல்லல. வா பிரதர் நானே விஜய் அப்படின்ட்டு வந்து ஃபேன்ஸ், பாத்தீங்கன்னா அப்படி சொல்லல நான். போயிட்டானுங்களா? இது இப்படிதான் இல்ல பேசணும். இல்ல, நம்ம நிறைய அங்க போயிருக்கோம். டெய்லி இப்ப டஃப் போ நைட்டு கன்டைம்ல ஒரு 3 மணிக்கு வரும். எனி டைம் போலீஸ் இருக்கும். ஆனா சிட்டில அதே மாதிரி நிறைய இடத்துல இருக்காது. தம்பி என்னன்னா அந்த மாதிரி அந்த சரி ஃபெசிலிட்டிஸ் தம்பி, தான் சொல்றேன். இவ்வளவு விருந்து எதுக்கு மாத்தி விட்டு போடுறாங்க? யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இல்ல அது நானே விஜய் இல்ல ஃபேன்ஸ் யாரோ சொல்றேன். ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, வாடகை வீட்டுக்காரன்லாம் சொந்த வீட்டுக்காரனை பார்த்து காண்டாகி மாத்தி விட்டு போட்டேன். அது வயிற்று எச்சல் இது சுத்த விஷயமா இருக்கா என்னடா இல்லையா? தெரியுது டே? அதாவது சேப்பாக்கத்துல எல்லாம் சொந்த வீடு தானே, அதனாலதான் அவர் ஜெயிச்சாராம். அடங்கொக்காலோடிகளா டேய் டேய் இதெல்லாம் டேய் ஆனா டேய் இதெல்லாம் டேய் அநியாயத்துக்கு தேறிடா டேய். ஹார்பரை விட்டீங்க, ஹார்பர்ல சேகர் பாபு ஆமா, ஜெயிச்சிட்டாரு. ஹார்பர்ல வந்து போட்டு இல்ல ஹார்பர்ல வந்து பாத்தீங்கன்னா போட் இல்லாதவனெல்லாம் போட் வச்சுக்கிறவனை பார்த்து மாத்தி விட்டு போட்டானுங்க. டேய் இதெல்லாம் என்னடா டேய்? ஏன்டா ஏதாவது ஒரு அனாலிசிஸ் பண்றதுதான். அதுக்குன்னு வாடகை வீட்டுக்காரன் வந்து சொந்த வீட்டுக்காரனை பார்த்து காண்டாகி ஓட்டு மாத்தி போட்டானுங்கிறதெல்லாம் அநியாயம்டா டேய். சரி ஏதோ சின்ன குழந்தைய சொல்லி ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா கூட நியாயத்துக்கலாம். சரி ஏதோ தாத்தாவை மிரட்டி குழந்தைகள்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா பல குழந்தைகள் ஸ்ட்ரைக்னால தாத்தாக்கெல்லாம் மாத்தி போட்டாங்க. அது வேறன்னு வச்சுக்கா. அதுக்கு தான் போய் பிரசாந்த் ப்ரோ அதானே ஸ்டாலின் சொல்றாரு, அந்த கல்யாணத்துல போய் அதானே சொல்லியிருக்காரு, சோசியல் மீடியால பிரச்சாரம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஆமா ஆமா, இவங்க எல்லாம் வந்து எங்க பிரச்சாரம் பண்ணாங்க? இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல பாண்டே சொல்றாரு பிரசாந்த் ப்ரோ, 32 கோடி 68 கோடி வந்து ஆட்ஸுக்கு மட்டும் செலவு பண்ணிருக்காங்க யூடியூப்ல. ஒவ்வொரு எடிட்டருக்கும் என்னென்ன காசு இருந்திருக்காங்க. என்ன நீ காசு அதை உண்மையா சொல்றேன். சபரீசனை வந்து நான் உண்மையா அவரை நான் வரவேற்கிறேன். அந்த மனுஷன் இருந்தங்காட்டிக்கு தான் திமுக வழக்கமா அப்படி செலவே பண்ணாது. வர்றவன் போறவனுக்கெல்லாம் எடுத்து காசு தந்திருக்காரு. நிறைய பேர் நிறைய யங்ஸ்டர்ஸ் அவரால் வாழ்ந்திருக்காங்க. நிறைய அந்த யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பழைய ரீல் ஏதோ ஒன்று எடுத்து திருப்பி புதுசு போட்டே பல லட்சம் சம்பாரிச்சானுங்க. இது வேற வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அதனால அதுக்கு நாங்கள் வந்து எல்லாருமே நன்றி சொல்லிக்கிறோம். உண்மையாலுமே எல்லா திமுக வேட்பாளரும் ஜேன்னு செலவு பண்ணாங்க. எங்கே போனாலும் இந்த ட்ரோன், நம்ம பையன் ஒருத்தர் ட்ரோன் ஓட்டுறான். அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 தான் வாங்குவான். 10,000 அவ்வளோதான். ஜாலியாக எடுத்து பண்ணுறா தம்பி அப்படின்னு. எங்கே போனாலும் ட்ரோன் ஓட்டி அதை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், சந்தோஷமாக போயிடுவாங்க. அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் என்னன்னே தெரியாது.
அதை சோஷியல் மீடியால போடணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அப்புறம் நீங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால அதெல்லாம் ஓகேங்க. அதெல்லாம் ஓகே. இல்ல பிரசாந்த் ப்ரோ, இவரு ராபின்சன் ஒண்ணு சொன்னார்ல வந்து, அம்மா உணவகத்த வந்து எதுக்கு திமுக நடத்தணும்? அப்படி பார்த்தா 2011ல அம்மா ஆட்சிக்கு வந்தப்ப சமச்சீர் கல்வி வந்து கலைஞர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அப்பதான் வந்து புதுசு. அப்ப வந்து அவர் எழுதின வந்து அந்த ஒரு பாட்டு எழுதினாரு. தமிழ் பத்தி ஏதோ சம்திங் அந்த பாட்டு வந்து எல்லா புக்லயும் இருக்கும். அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சமச்சீர் கல்வி திட்டமே வேணாம், மாத்தி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அம்மா வந்து என்ன பண்ணாங்க, இது வேணாம் ரொம்ப குறுகிய டைம்ல சுப்பிரமணி, மாத்துனா வந்து அவங்க இதாயிரும் அப்படின்னு ஜெயலலிதா சொல்லிட்டு அதே ஸ்கீமை கண்டினியூ பண்ணாங்க அவங்க அவங்க பிரசாந்த் ப்ரோ. செஞ்ச எல்லாமே சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு பாயிண்ட்ல அவங்க திருப்பி ஆட்சிக்கு ஐ திங்க் 2001 ஆர் 96 91 to 96 ஆர் 2001 to 2006 நினைக்கிறேன். எப்பவுமே போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவா எதிர்க்கட்சியை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் திரட்டிட்டு வருவாங்க. அப்பல்லாம் வந்து பென் டிரைவ் இல்லைல்ல, சிடி தானே. அதில் ஒரு மெயினான போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க திமுக கட்சியில ரொம்ப இருக்கிற முக்கியஸ்தர்களோட முக்கியஸ்தர்னா ரொம்ப முக்கியஸ்தர். அது யாருன்னு சொல்ல விரும்பல. அப்புறம் கேஸ போடுவாய்ங்க. என்ன, அவங்களோட அந்தரங்கமெல்லாம் எடுத்து சிடி போட்டு கொண்டு போனாங்க. கொண்டு போனோனே அந்த அம்மா வந்து அந்த சிடிய உடைச்சதும் இல்லாம, அந்த ஆள விட்டு வேலைய விட்டு தூக்குச்சு. அவ்வளோதான். அந்த நாகரீகம் தான். அது வந்து அது பேஸ் நாகரீகம். இத கலைஞரும் ஓரளவுக்கு கடைபிடிப்பாரு. அதான் பிரசாந்த் ப்ரோ ஒரு நானும் லெவலுக்கு சொல்றேன். மேல வந்து அந்த நாகரிகம் படி அவங்க அம்மா உணவகத்தை அட்லீஸ்ட் ரன்னாவது பண்ணிருக்கலாம், க்ளோஸ் பண்ணாம. இல்லங்க. இது நல்ல பேர் தாங்க வந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து அம்மா உணவகத்த வந்து சூப்பரா பார்த்து, ஏங்க இதெல்லாம் சொல்றோம் சுப்பிரமணி. 2021ல என்னன்னா சுப்பிரமணி, எக்ஸாக்ட்டா 6 மாசம் மட்டும் தான் மக்கள் சொல்றத கேட்கிற மாரி நடிச்சாங்க சுப்பிரமணி. அதுக்கப்புறம் என்னன்னா, போலீஸ் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. என்னன்னா, எல்லாருமே ரூல் த்ரூ ஃபியர் தான். உண்மையாலுமே எல்லாருமே பயந்தோம் சுப்பிரமணி. என்னன்னா, எப்ப வேணா அரெஸ்ட் ஆகலாம் நாம. அப்படிங்கிறது எல்லாருமே பயந்தோம். மீடியால எல்லாருமே பயந்தோம். மீடியால, சினிமால ஏதாவது ரொம்ப கொஞ்சம் பேசுனோம்னா அரெஸ்ட் ஆயிருவோம் அப்படிங்கிற பயம் வந்து எல்லாத்துக்குமே வந்துருச்சு. அப்ப என்னன்னா, அவன் வேலைய காப்பாத்திக்கிட்டா போதும். அவன் வீட்ட காப்பாத்துனா போதுங்கிற ஐடியாக்கு எல்லாருமே வந்துட்டோம். அதான் உண்மை. ஏன்னா கவர்ன்மெண்ட்ட பத்தி நீ அழுத்தி பேசினீன்னா, இப்ப நான் போய் உண்மையாலுமே சொல்றேன். எனக்கு அதெல்லாம் நான் அம்மா உணவகம் எங்க வீதியில ஒண்ணு மூடி கிடக்குது. எங்க வீதியில. இங்கிருந்து ஒரு 30 ஸ்டெப் போனோம்னா ஒரு அம்மா உணவகம் சும்மா கிடக்குது. இப்ப அதெல்லாம் எடுத்து அப்ப திமுக ஆட்சியில எனக்கு போடணும்னு இருந்துச்சா? சத்தியமா இருந்துச்சு. எடுத்து வீடியோ போடலாம். இத மாத்துவாங்கன்னு. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? நான் எடுத்து போட்டிருந்தேன்னா, எனக்கு வந்து சம்மன் வந்திருக்கும். நீ யாரு போடுறதுக்குன்னு எனக்கு சம்மன் வந்திருக்கும். இது எல்லா பக்கம் நடந்திருக்குது சுப்பிரமணி. இது எல்லாருக்குமே நடந்திருக்குது. நீ போய் டாய்லெட்ட போய் இப்ப நான் கிளீன் பண்ணியிருந்தேன்னா, பயம்தான். அத்துமீறி அரசு ப்ராப்பர்ட்டிக்குள் நுழைந்து அரசு சொத்தை சேதப்படுத்தினார். இந்த கேஸ் விழுந்திருக்கும் சுப்பிரமணி. உறுதியா ஒரு விழுந்திருக்கும். போஸ்டர்ல பாட்டி கரெக்ட் செருப்பால தான். எல்லாம் அடிச்சது பயம்தான் பிரசாந்த் ப்ரோ. என்ன அடுத்து என்ன நடக்கும்? நம்ம லைஃப் இல்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு இது கட்டத்துக்கு புரியல வந்துட்டோம். சுப்பிரமணி. அதாவது எவ்வளோ ட்ரக்கோனியனா அவங்க இருந்தாங்கன்னே அவங்களுக்கு புரியாம இப்ப பேசிட்டு இருக்காங்க. அவங்க பயங்கர ட்ரக்கோனியனா ஒரு ஆட்சி பண்ணாங்க. 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, டிராக்குலா மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஆஃபீசர்ஸ், போலீஸ் ஆஃபீசர்ஸ் வந்து டிராக்குலா மாரி மேல உட்கார்ந்து, இன்னைக்கு ஃப்ரீயா நீ பாரு என்ன பேசு. எத்தன பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்குது இப்ப தாவேகா ஆட்சியில நான் கேட்கிறேன். இல்ல யாரையும் அரெஸ்ட் பண்ணல. இல்ல வாடா, பிரசாந்த் ப்ரோ, போடா இது எப்படி விஜய் அவரு விஜய் ஸ்டாலினுக்கு அவரு தெரியாம போச்சு அப்படின்னு இல்ல தான் நமக்கு இன்னைக்கு இன்ன விஜய் வரைக்கும் சிஎம்மா தெரியல. உட்கார்ந்திருக்காரு. நியாயமா நியாயமா ஒரு வெஞ்சன்ஸ் காமிக்கலாம். நியாயமா. ஏன்னா இந்த 8 மாசம் ஒவ்வொருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ரத்தம் குடிக்கும் காட்டேரி மாரி எல்லாம் போட்டிருந்தானுங்க. இன்னொரு சிஎம்மா இருந்தா அப்படின்னா, நார்மலா இருந்தா அப்படின்னா, எடுத்தோனே எவன்லாம் மெயினா நம்ம பர்சனலா அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்து, இந்நேரம் ஒரு 10 பேருக்கு மேல கேஸ் புக் ஆயிருக்கும். ஒரே ஒருத்தன் மேல கேஸ் புக் ஆயிருக்குது. அந்த கவர்ன்மென்ட் ஆபீஸ் அந்த அந்த ஆள் பேரு. அந்த அது அப்துல் கலாம் பிஏ அது எதுக்கு பொன்ராஜ் அது எதுக்கு பொன்ராஜ் அந்த பொன்ராஜ் மேல எதுக்கு புக் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஆள் வந்து பெண்கள தவைக்கால இருக்கிற பெண்கள அவ்வளவு தரக்குறைவா பேசி, விலைமாதுன்னு பேசி, அதுக்கப்புறம் என்னன்னா, திருப்பியும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கறாங்க. இத நீங்க வந்து திரும்பி வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கறாங்க. கேட்கறப்போ என்ன பண்றாப்படி, திமுகவுக்கு வந்து சொம்படிக்கணும் அப்படிங்கிறதுல, அதெல்லாம் வாங்கிக்க முடியாது. நான் சொன்னது சொன்னதுதாங்கிறாப்படி. அப்போ எந்த ஆட்சியில அந்த ஆள் மேல கேஸ் போடாம இருப்பாங்க? சோ, இன்னைக்கு என்னன்னா, ஐயோ! குரல் வலைய நசுக்கிறீங்க. ஏன்டா, உங்க கட்சி பெண்கள வந்து விலைமாதுன்னு சொன்னா நீங்க கம்முனு இருப்பீங்களாடா? நான் கேட்கிறேன். திமுகல யாராவது ஒருத்தர் வந்து திமுகவ எதிர்த்து தாவேக்காலயோ, அதிமுகலயோ, பாஜகலயோ ஒருத்தன் சொல்லியிருந்தா, அவன நீ குண்டாஸ் போட்டுருக்க மாட்டீங்க? ஆ? இப்ப என்ன கம்ப்ளைண்ட் தானே பண்ணியிருக்காங்க. டேய் என்னடா நியாயமா பேசுங்கடா. என்னவோ நீ நியாயமா பேசு. எதனாலும் சரி நியாயமா பேசு. கரெக்ட்டா பேசு. அவன் நிரஞ்சன் ஒரு பத்திரிக்கையாளர் என்ன பண்றான், வந்தோனே பன்னிக்கு வைக்கிற குண்டு. எங்க அந்த இதுல எங்க விருதுநகரா? அங்க அங்க. அது வந்து என்னன்னா, பன்னிக்கு வைக்கிற குண்டு இப்ப நான் 15 நாள்ல மட்டும் தயாரிச்சிருப்பானா என்ன? கிடையாது. அதுக்கு முன்னாடி இல்லீகலா தயாரிச்சுட்டு இருந்திருக்கானுங்க. இப்பவும் தயாரிச்சுட்டு இருந்திருக்கானுங்க.
அதுல இவனுங்க ஏதோ பன்னி வெடி வச்சு பிடிக்கிறதுக்கு, ஏதோ காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரக்கு அடிக்கிறதுக்கு வந்து பார்ல பஞ்சாயத்து. அதுல ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பன்னிக்கு வெடிக்கிற குண்ட எடுத்து தூக்கி வீசியிருக்கிறான். வீசி அது வந்து வெடிச்சிருக்குது. சரியா? அந்த நியூஸ் ஜே ரிப்போர்ட்டர் தானே சொல்றீங்கண்ணா? அதாங்க. ம். அதேதான். அவன் நிரஞ்சன். என்ன வெடிச்சிருக்குது. சரியா? வெடிச்சு காயம் யாருக்கும் ஆகல. வெடிச்சது தான். ஆனா அவன் எப்படி போடுறான்னா, குண்டு. அதாவது எப்படின்னா, குண்டு வெடித்தது. அந்த குண்டு. குண்டு வெடித்தது படுகாயம். அவன் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் நியாயமா இருக்க வேண்டியவன். படுகாயம் வந்து யாருக்குமே காயமாகல. அது யார் சொல்லி தெரியுதுன்னா, போலீஸ் சொல்லி தெரியுது. இல்லன்னா அது படுகாயம் தான். இல்லன்னா அதுக்கு மேல ஏதாவது சம்பவம் அசம்பாவிதம் ஆக வேண்டாம்னு ஆகாதா அப்படின்னு உட்கார்ந்திருக்கானுங்க. அவன் என்னங்கிறான்னா நடுநிலைங்கிறான். இப்ப இவனுங்க எல்லாத்தையும் இப்ப விஜயன் இப்ப ஃபேஸ் பண்ணணும் இப்போ. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இங்க ஒவ்வொருத்தரோட வருமானத்தையுமே, அந்த ஆதாரத்தையும் ஒவ்வொன்னா அத்துட்டு இருக்காப்படி அவரு. அந்த கோவம். அந்த கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம, கச்சுன்னு கத்துறானுங்க. ஒரு 2 மாசம் எல்லாம் சரியா போயிரும். 2 மாசம் எல்லாம் அடங்கிரும். அவ்வளவுதான். இல்ல செந்தில்வேல் வந்து பயங்கரமா எல்லா நியூஸ் கார்டையும் எடுத்து மாற்றம் டேக் பண்ணி போடுறாரு பிரசாந்த் ப்ரோ. பாரு இது என்னன்னா சுப்பிரமணி, இது என்ன ஆக்சுவலா இன்னைக்குமே திமுகவுக்கு வந்து சோசியல் மீடியா தெரியலங்கிறதுக்கு இதுதான் ரொம்ப 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 சிம்பிள். இன்னைக்குமே திமுக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நல்ல பேர் எடுக்கணும்னா ஒண்ணும் இல்ல. பேசாம இருந்தா போதும். நல்ல பேர் எடுத்துக்கும். எதுவுமே பேச வேண்டியதில்ல. கம்முன்னு இருந்தா போதும். 6 மாசத்துல என்னாச்சு அண்ணன் காணோம்? தெரியல திடீர்னு பேசுறது கேட்கல கார்த்தி. கனெக்டிங்னு ஒரு திருப்பி துபாய் கால் வந்துச்சு போல. ராபின்சன் தான் பண்றாரா? அவர் இருக்கும்போது குறுக்க மறுக்க பேசுறீங்க. அவர் போனதுக்கு அப்புறம் எவனுமே பேச மாட்டேங்கிறீங்களே. கார்த்தி நாளைக்கு எத்தனை மணிக்கு கார்த்தி அந்த மினிஸ்ட்ரி அலோகேஷன் எத்தனை மணிக்கு கார்த்தி? நாளைக்கு 21 நாளைக்கு கரெக்ட் நாளைக்கு காலைல இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஹலோ கார்த்தி பிரதர். சொல்லுங்க கொசு தொல்லை. ஐயா ஐயப்பன் கல்யாணத்துலயும் உங்க மேரேஜ்க்கு வந்திருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் ஓகே பிரதர். எப்படி இருக்கீங்க பிரதர்? ஞாபகம் வந்து நல்லா இருக்கேன். அண்ணன்ட்ட பேசுறேன் டிஎம் பண்ணீங்க, அப்புறம் வந்து பேசவே இல்லை. இல்ல பிரதர், அவங்க ஃபுல்லா வந்துட்டு பினாக்கள் அது இதுன்னு என்னென்னமோ புரியாததுன்னா பேசிட்டு இருந்தாங்க. சரி அது நமக்கு புரியாது. சம்பந்தம் என்ன இல்லை பண்றது, நான் தெரியாது கேட்கல அமைதியா. அப்படின்ட்டு தான் பண்ணல பிரதர். பிரதர் இங்க கருப்பு வந்துட்டு ரொம்ப சூப்பரா ஓடுது பிரதர். லாஸ்ட்டா வந்து இங்க சேலத்துல வந்து இந்த மாதிரி நல்லா ஓடுனது வந்து எனக்கு தெரிஞ்சு விக்ரம், லபர்பந்து தான். ரொம்ப ரொம்ப சூப்பரா ஓடிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல்லா. அதுவும் இங்க சேலம் ஐநாக்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஐ மீன் இருக்கிற எல்லா ஸ்க்ரீனுமே வந்து கருப்பு வந்து மாத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் 2 டேஸ்ல வந்து திருஷ்யம் வருது இல்லையா 3 அது வந்து சப்போஸ் ஸ்டாப் பண்ணாதான். சப்போஸ் அதுவும் ஒழுங்கா இல்ல அப்படின்னா, கிட்டத்தட்ட ஜூன் 4 வரைக்கும் இங்க கருப்பு தான் ரூல் பண்ணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு பிரதர். ஆமாம்மா, கருப்பு தாங்க ஓடும். திருஷ்யம் என்ன இருந்தாலும் மலையாள படம் தானே. டப்பிங் படமா தான் பார்ப்பாங்க. அது மால்லலாம் ஓடும். ஆனா திருஷ்யம் நல்லா தான் இருக்கும் படம். ஆமாம் பிரதர். ஆனா இங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா ஓடிட்டு இருக்கு. நான் லாஸ்ட்டா வந்துட்டு ஈவன் தாய் கிழவி, கூலி, லியோனா கூட வந்து இருந்தது. பட் ஆனா 4வது நாள்னா சின்ன சின்ன ஊர்லனா காத்து வாங்குச்சு பிரதர். ஆனா லபர்பந்து, விக்ரம் மாதிரி இது ரொம்ப வந்துட்டு சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. அது ஆக்சுவலா வந்துட்டு நான் எதுங்காச்சும் டிக்கெட் எதுங்காச்சும் போடணும்னா கூட பார்க்கும்போதுனா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதுவும் இல்லாம இந்த ரொம்ப நாளா வந்துட்டு ரொம்ப ட்ரையா இருந்தது. இந்த பக்கம்னா வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த சேலம்ல வந்து டிஎன்சி அண்ட் ஐநாக்ஸ் தவிர மத்த எல்லா தியேட்டருமே ரொம்ப ட்ரையா இருந்தது. அந்த வித் லவ் மூவிக்கு அப்புறமே அப்படிதான் இருந்தது. பராசக்தி வித் லவ்க்கு அப்புறம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூவி வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வெயில்ல இருக்கவனுக்கு தண்ணி கடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சக்கப்போடு போடுது பிரதர். இந்த வருஷத்தோட டாப் 3ல இருக்கும் கருப்பு. கண்டிப்பா.
எஸ் பிரதர். அதுவும் இல்லாம இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில ஒரு 217 பேர் ஒரே ஃபேமிலில போயிட்டு அந்த மூவிக்கு வந்துட்டு ஒரே தியேட்டர்ல போய் படம் பார்த்துருக்காங்க. அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருந்தது. 217 பேர் ஒரே ஃபேமிலியா? ஆமா, ஆமா பிரதர். தூத்துக்குடியில அவருக்கு வந்து மொத நாள் நைட் வந்துட்டு ஏதோ கனவு வந்திருக்காட்டுக்கு. எல்லாருமே வந்து ஃபேமிலியா போய் படம் பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் வேணா மேல போடுறேன் பாருங்க. 217 பேரும் வந்துட்டு தூத்துக்குடியில ஒரே தியேட்டர்ல அடுத்த நாள் வந்து டிக்கெட் புக் பண்ணி ஃபுல்லா 217 பேர் ஒரே குடும்பத்துல போய் மூவி பார்த்துருக்காங்க. திமுக காரனுக்கு தெரிஞ்சதுன்னா நேரா வீட்டுக்கு போயிருவான் ஓட்டு கேட்டு. சரி. பிரதர் அதான் எனக்கும் தெரியல. ஏன் டிஎம்கே காரவங்களுக்குலாம் இந்த மூவி பிடிக்கலன்ட்டு. ஏன்னா எந்த டிஎம்கே காரவங்க பார்த்தாலும் வந்துட்டு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படம் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லன்ட்டு. ஆனா வந்துட்டு இங்க மக்கள்லாம் இப்படி கொண்டாடுறாங்க. ஈவன் நேத்து கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஊர்ல முஸ்லீம் ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து சாமி வந்துருச்சு. அந்த கிளைமாக்ஸ் டைம் அப்போ. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்துட்டு இது தம்பி லீவு நாளுங்கறனால யா. ராஜா, நீ ஒன்று யோசிச்சு பாரேன். அடுத்த எலெக்ஷனு 2029 இதே மாதிரி தாவேக்கால எல்லாம் சொல்றாங்களாம். நேத்து நைட்டுங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு கனவுங்க. நீ மட்டும் ஓட்டு போடக்கூடாது. 100 பேரையாவது ஓட்டு போட வைக்கணும்னு ஒரு கனவு வந்துருதாம். எல்லாரும் போய் லைனா நின்னு 100 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கங்க. கனவ வந்து பார்த்தீங்கன்னா, கனவ கரிச்சு விட்ட ஆரம்பிச்சுருவாய்ங்க. கனவே அவனுக்கு வரக்கூடாது. என்ன திமுககாரங்க எல்லாம் என்ன பண்ணுவாய்ங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு மாவட்ட செயலாளர்லாம் கண்ண தொறந்து வச்சுருவானுங்க. எவனும் தூங்கக்கூடாது. அண்ணே நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பேன்னு சொல்றாரு. தம்பி, ஓ மகேசன் தீர்ப்புங்கிறாரா? அப்ப மகேசனே வந்து அவரங்க கனவுல சொன்னா? அவரங்க அப்படி சொல்றாரு. அவர் வேற மாதிரி இல்ல சொல்றாரு. எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஏமாந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏப்பா அவங்களுக்கு தான் Instagramல பூரா இன்ஃப்ளூயன்சர் வச்சு கூட்டம் பார்த்தீங்களான்ட்டு இருந்தாங்க. யாருமே ஏங்க இந்த அந்த பார்க்கல. முத்தமிழ் மாநாடு இருக்குல்ல கரூர்ல, ஆ. அதுக்கு எவ்வளவு பண்ணாங்க தெரியுமா? ஒரு லட்சம் சேர் போட்டு பத்தல, நமக்கு வெளிய நின்னு நம்ம பார்த்தாங்க அப்படின்னு நம் எவ்வளவு பண்ணாங்க தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியாதுன்னு பேசிட்டு இருக்காய்ங்க. அது எல்லா இன்ஃபுளுசர் காசு அது கொடுத்து எல்லாம் போட்டாங்க வேற அது வீடியோ. எல்லாம் அது எப்படின்னா, இப்போ நான் போய் சின்சி மாரி வந்து ரீல் போடுற மாரி தான். நமக்கு இல்ல கிழவனாயிட்டா அதெல்லாம் கூட விடுங்கடே. அந்த குட்டி பசங்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டாரு, அதெல்லாம் எங்கடே போய் சேர்க்கறது? இல்ல அந்த அந்த குழந்தை ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அது எங்கேயோ மேல இருந்துச்சு. பார்த்தீர்களா? திமுகவின் எதிர்காலத்தை பார்த்தீர்களா? அந்த குழந்தை ஒண்ணு இப்படி கைய காட்டும் பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1000 போஸ்டர் அனுப்பிச்சு, பார்த்தீர்களா? இந்த பிஞ்சு மனதில் திராவிடம் எப்படி விதைத்துள்ளது பார்த்தீர்களா? அது சும்மா அந்த புள்ள எங்கேயோ அங்கிள் ஏதோ பாடிட்டு இருக்கிறாராட்டுக்கு. அது பேசுறதா பாடுறாங்கன்னு தெரியாம, அங்கிள் அண்ணே டாடா. மறுபடியும் திருப்பி அவங்களே வீடியோ போட்டானே, விஜய் சிஎம் பயல்கடா அப்படின்னு. ஸோ தம்பி அதான் சுப்பிரமணி. அதாவதுடா இப்போ டேய் இங்க வர்றா. நான்லாம் ட்ரெண்ட் அவுட்ரா. இப்ப Instagramல என்ன பண்றானுங்க நமக்கு புரியாதுடா. அவனுங்க என்ன ஸ்டெப் ஆடுறானுங்க, எடிட் பண்றானுங்க நமக்கு தெரியாதுடா. நமக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடலாம்டா தம்பி. அது ஒண்ணும் தப்பில்ல. இது பெருசுக பூரா பார்த்தீங்கன்னா, அத விஜய் என்னன்னா ஒரு தடவ விஜய் அந்த துண்ட சுத்துனாப்டியா, அந்த துண்ட சுத்துறதுக்கு இவனுங்க போட்டி போட்டு இந்த பெருசுக பூரா இந்த திமுக பெருசுக பூரா அந்த திமுக துண்ட சுட்டுனா, அந்த கிரைண்டர்ல இந்த பழைய கிரைண்டர் மாவு அரைச்சா எப்படி இருக்கும்? கரைச்சுங்களேன். அந்த மாரி அந்த கை என்னன்னா பூரா ஆர்த்ரைட்டிஸ் வந்ததா, இல்ல எலும்பு மூட்டெல்லாம் தேஞ்சு போச்சு பெருசுகளுக்கு. அதை சுத்துனா சுத்த மாட்டேங்குது கை. முன்னாடி சுத்துனா சுத்தி 30, 40 வருஷம் இருக்கு. அதைய சுத்த முடியாம பார்த்தீங்கன்னா, சரக்கு அப்படின்னு அப்படின்னா, அப்புறம் என்ன பண்ணாய்ங்க? அப்புறம் என்ன பண்ணாங்க? இது சொல்றேன் கேளு. அந்த கூத்தெல்லாம் சொல்றேன் பாரு கலின்னு. "ஏய் சாரிடா நண்பா, உன்னைய வந்து அப்படியே தப்பா பேசிட்டேன். மோசமா கெட்ட வார்த்தை பேசிட்டேன். சாரி. நான் சும்மா ஒரு கோவத்துல பேசினேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. திட்டுனா கூட 2 திட்டிக்கோ." என்னன்னா, இப்போ அந்த இதுல விஜய் அண்ணன் அந்த வேன்ல நடந்து வந்தாரா? நடந்து வந்தோனே எல்லாரும் தற்செயலா, தன்னிச்சையா என்ன பண்ணாய்ங்க, அவன் போட்டிருக்கிற துண்ட தூக்கி வீசுனாங்க. அவரும் எடுத்து துண்ட போட்டாரு. இது ஆரம்பிச்சுட்டானுங்க. "ஓ! துண்ட கேட்ச் புடிச்சா ஓட்டு வந்துருமா? இப்ப பார்றா!" அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பாவம். அவர வேன்ல ஏத்தி விட்டு துண்ட கொண்டு எறியிறானுங்க எல்லாம். துண்ட குண்டு மாரி எறியிறானுங்க பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி. ஏன்டா ஒரு அண்ணே பாசமா அது ஒண்ணும் இல்லண்ணே, சொல்லியிருப்பாங்க. துண்டு வீசினா ₹200 அப்படின்னு. இல்ல. அது அப்படி துண்டு வீசினாரு கிடையாது. தலைவர் மேல பட்டா மட்டும் தான் ₹200 ஏதோ சொல்லியிருக்கானுன்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்லிட்டானுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, துண்ட பார்த்தீங்கன்னா, ஏதோ பந்து மாரி எரிகுண்டு மாரி வீசுறானுங்க. டமால் டிமில் டமால். அத கூட விடு. அது திருச்சியா, சேலம்னு நெனைக்கிறேன். அவரு மீட்டிங் போறப்போ, ஸ்டாலின் ஐயா போறப்போ. எவனோ ஒருத்தன் பூவ ஹெவியா வீசுனீங்கன்னா காசுன்னு எவனோ சொல்லிட்டான் போல. பூவ என்ன பண்றானுங்க, பூவ உருட்டி வீசிட்டு இருக்கானுங்க. பூவ டமால் டிமில்னு வீசிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம், அந்த பக்கம். ஏன்னா, பாவம்டா டேய்! அவரு உங்ககிட்ட பண்ணி சிக்கிட்டு அதாவது அவரு விஜய்க்கு ட்ரெண்ட் அதுவா அமையுது.
நிஜமாலுமே இப்போ அவினாசியில எனக்கு அவினாசியில தெரியும். அதங்காட்டி சொல்றேன் நான். விஜய் வர்றப்போ அவினாசியில எங்க மேனேஜர் ஆள காணோம் காலையில. என்ன கரெக்ட்டா வந்துருவாப்படி 9 மணிக்கு வந்துருவாரு. ஆள காணோம். நைட் 10 மணிக்கு கூப்பிடுறாரு. எங்கங்க அப்படின்னா, இல்ல விஜய் அண்ணன பார்க்க போயிட்டோம். அவர்லாம் விஜய் ஃபேன்னா அன்னைக்கு தான் எனக்கே தெரியும். அவன் பார்த்தீங்கன்னா, அவரு 2 மணிக்கு வர்றேன்னா, அச்ச அவரு சாரி 2 மணிக்கு வர்றேன் அப்படின்னா, 12 யா மணிக்கு இல்ல தெரியாம வாய் ஸ்லிப் ஆயிடுச்சு. 12 மணிக்கு அங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 5000 பேர் 12 மணிக்கு நின்னுட்டுருக்காங்க. யாருக்காக? ஃபேமிலியோடயே 1 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல யாருக்காக? அ யாருக்காக கேட்டேன். யார் விஜய்க்காக சொல்றேன் நானு. இல்ல அப்படிலாம் இருக்க மாட்டாங்களே. ஆ? அவினாஷ்லாம் அப்படி இருந்தா யாரும் இருக்க மாட்டாங்களே. அவினாஷ்ல? அவினாஷ்லயே போவே இல்லையே. அவினாஷுக்கு போயிட்டு வந்து கார்த்தி, நின்னாருன்னு கார்த்தி அது தண்ணி போட்டுருக்கனாட்டுக்குது உளர்றாங்க கொஞ்சம் எடுத்து விடு. சாரி. நீங்க தப்பா பேசுறீங்க. தண்ணி போட்டாலும் வந்து தெளிவா இருக்கணும். டேய் கார்த்தி, தயவு செய்து கார்த்தி இந்த குடியாரங்கள கூட்டு வராதயா. டேய் ஐயப்பா, இந்த குடியாரன் கூட பேசி பேசியே இந்த 3 வருஷமா போதும் ஆயி போச்சுடா. அவனுங்களுக்கு என்னடா அவனுங்களுக்கு ஊறுகா நக்குற மாரி நம்மள நக்கி 1 மணி நேரம் பேசிட்டு போயிடுறானுங்க. காலையில அவனுங்களுக்கு தெரியாது. ஜாலியா இருப்பானுங்க. இவனுங்களுக்கு நம்ம தம் கட்டி பேசணும்டா ஐயப்பா டேய். மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு? வேற எவ்வளோ தெளிவா இருக்கணும் விடு. என்ன? இப்பதான் துபாய்லேருந்து ஒருத்தன் பேசினான். வேற வழி இல்ல. சாரிடா நண்பா. நீ உன் குடும்பம் என் குடும்பத்த பத்தி பேசுன. நான் உன் குடும்பத்த பத்தி ரொம்ப ஹெவியா பேசினேன். வாழ்க்கையில நீ மறக்கவே மாட்ட நான் பேசினதெல்லாம். நான் உண்மையாலுமே நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து அடே எதுக்காகடா? எந்த கட்சியில இருந்துடே ஃபோன் பண்ணாங்க? நம்ம கட்சி தான். எல்லாம் நம்ம கட்சி தான். என்ன நம்ம சகோதரர்கள் கட்சி தான். ஃபோன் பண்ணானுங்க. நான் நேராவே பாயிண்ட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அவங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் இப்படி அப்படின்னு அவர் செந்தமிழ்ல பேசினாரு. நான் அவரோட பரம்பரைக்கு போயிட்டேன். பரம்பரைக்கு போய் எப்பவுமே நான் கத்துக்கிட்டது என்னன்னா, அந்த பிராக்டிஸ் இந்த ட்ரோல் பிராக்டிஸ் இருக்குல்ல. 10 வருடமா அந்த ட்ரோல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எப்பவுமே இந்த பேச்சு போட்டி. என்ன இந்த திருக்குறள் பேச்சு போட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, மாறி மாறி திருக்குறள் சொல்லிக்கிறோம்ல. இதுல என்ன நம்ம ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்னா, எப்பவுமே இந்த வாய் வாய் சண்டை அதுவும் வந்து கெட்ட வார்த்தை சண்டை வந்துன்னா என்னைக்குமே நீங்க இந்த இது ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே என்னன்னா, பதட்டத்துல இருக்கிறவன் தான் அர்ஜென்ட்டா பேசுவான். அப்படி பேசவே கூடாது. அவன பேச விட்டுட்டு, உங்களுக்கு கரெக்ட்டா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிணிமணியில வந்து சாக்கு வச்சா எப்படி இருக்கும்? அப்படி வலிக்கிற மாரி கரெக்ட்டா 4 வார்த்தைய மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா, நீங்க பேசுறப்போ பார்த்தீங்கன்னா, அவன் எச் ஆவான். ரைஸ் ஆவான். இன்னும் ஸ்பீட் ஆவான். அப்போ தெரிஞ்சுக்கலாம் அது வந்து அவன பாதிக்குதுன்னு. அத என்ன பண்ணணும்னா, திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும்னா, இதுல யார் வின்னர் அப்படின்னா, எப்போ நீங்க ஒரிஜினல் வின்னர்னா, "டேய் ஃபோன வைடா" அப்படின்னு அவன் சொன்னான்னா நீங்க வின்னர். அவ்வளோதான். யார் ஃபோன வைடான்னு சொல்றாங்களோ, அவனுக்கு ஆப்போசிட்டா வின்னர். அத நீங்க பண்ண வச்சுரணும். அதுக்கு உங்களுக்கு தேவை பொறுமை. அவன் என்ன வேணா பேசுவான். குடும்பத்த பேசுவான், பரம்பரை பேசுவான். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுது? அவனோட பரம்பரையில யார பேசணும் அப்படின்னு கரெக்ட்டா எடுத்துக்கணும். எடுத்துட்டு அவனுக்கு வலிக்கிற மாரி இருக்கணும். கரெக்ட்டா பேசுனீங்கன்னா போதும். அது ஈக்குவல் ஆயிக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அதனால துபாய் நண்பருக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். நண்பருக்கு பேசி ரொம்ப எங்கேயோ போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு துபாயிலேருந்து வந்துருவான்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு டென்ஷன்ல போயிருக்கிறான். அப்புறம் இன்னொரு நண்பர் கூப்பிட்டாரு. நான் சொன்னேன். நான் அத சொன்னேன். ஒண்ணுமில்ல எங்க நம்பர்லாம் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு திருப்பி திருப்பி கூப்பிட்டே பரவாயில்லையே அப்படின்னேன். கம்முனு ஃபோன வச்சுட்டு போயிட்டான். 2 நண்பர்கள் கூப்பிட்டாங்க. அப்புறம் அதோட ஸ்டாப் ஆயிடுது. இது நடக்கும். அப்பப்ப நடக்கும். என்ன இதெல்லாம் என்ன ஜல்லிக்கட்டப்போ நான் தான் பீட்டான்னு போட்டு விட்டானுங்க. அத விடவா இது நடந்துற போகுது. அ என்ன "டேய் பீட்டா உன்ன என்ன பண்றேன் பாரு" அப்படின்னா, "டேய் பீட்டா இல்லடா அது பீட்டாடா" அப்படின்னா, "டேய் பீட்டா இருடா பீட்டா" அப்படின்னேன். அது கால் பிளாக்கர் போட்டா பிளாக்கர்லாம் உடைச்சிட்டு வருது காலு. அவனா இவனான்னு. டேய் நான் என்னடா பண்ணேன்? நீ மாட்டுக்கு என்ன பண்றது தெரியுமா? டேய் நான் என்னடா மாட்டுக்கு பண்ணேன்? டேய் நானே மாடு மாரி தானடா இருக்கேன். என்கிட்ட ஏன்டா சண்டைக்கு வர்றீங்க? ஆனா என்ன வந்தாலும் சரி, அந்த நம்பர மட்டும் மாத்த மாட்டேன். இதான்டா என் நம்பர். போ. புழல்ல போய் ஜெயில் களி தின்னாலும் சரி, இதான் நம்பர். அவ்வளோதான். அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. அன்பழகன் சொன்ன மாரி, "வாய்க்கு வாக்கரிசிக்கு வாக்கரிசி போட்டு தான்டா திமுகவுக்கு வந்திருக்கிறோங்கிற" மாரி, ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஆகுறப்ப வாக்கரிசி போட்டு தான் உள்ள வந்திருக்கோம். என்னத்த ஆயிருது? 16 வருஷம் சண்டை போட்டோம். இனி என்ன புதுசா நடந்துற போகுது? எல்லா அவமானத்தையும் பார்த்தாச்சு. எத்தன அவமானம்? பழி வாங்கணும்னா எவ்வளோ நாய்கள பழி வாங்குறது? அ லைனா இருக்குது. பிரசாந்த் ப்ரோ, ஆனா இதுக்கு இருக்கு. ஒரு வீடியோ போடலையே ப்ரோ. டிவிகே ஜெயிச்சதுக்கு வீடியோ தம்பி போடுவீங்க சுப்பிரமணியம் பிரசாந்த் இருடா ப்ரோ. நானும் வந்து என்னன்னா, இல்லடா இனி வந்து என்னன்னா 5 வருஷம் தெளிவா அரசியல் பேச போறேன். பேசாத அரசியல் தான் பேச போறேன். ஆனா நான் பேசுறது உண்மையா தான் இருக்கும். சும்மா வந்து வியூஸ்க்காண்டி பேச மாட்டேன். சுருக்குன்னு பேசுவேன். கரெக்ட்டா பேசுவேன்.
இன்னொன்னு டிவிக்கே பண்ற நல்லதெல்லாம் எடுத்து பேசணும். ஏன்னா பேசுறதுக்கு ஆள் இருக்காது. இவனுங்க வந்து ஆப்போசிட் பண்ணாதான் வியூஸ் வரும்னு பேசிட்டு இருப்பானுங்க. நல்லதை எடுத்து பேசுவோம். கவர்மெண்ட்ல நடக்கிற நல்லதுகள் இது ஆள் இல்லையா? ஏன்னா நீங்க வேற அவ்வளோ பேர் இருக்காங்க. நல்லது பேசிட்டு வா. காலையில 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. சூப்பர் பிளாஸ்ட். இவனுங்க வந்து மதியானம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாரு. சூப்பர் பிளாஸ்ட் சொல்லிட்டியா? எல்லாத்துக்கும் ஆமா, அப்படிதான் இருக்கணும். ஆமா, நடக்கட்டுங்கிற நானு. தப்பு இல்ல. நல்லதான் பேசிட்டோம், தப்பு இல்ல. கார்த்தி, இளைஞர்கள் வந்து முறையா இப்பதான் கார்த்தி ரொம்ப வருஷம் கழிச்சு சின்ன பசங்கள்லாம் அரசியல் கத்துக்கிறாங்க. அது இவங்களே வந்து நாளைக்கு குறை சொல்லுவாங்க. நாளைக்கு தப்பா இருந்தாலும் நிச்சயமா அவங்க வந்து பாயிண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட் வந்து ஒரு அரசியல் படுத்துறாரு. இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து அரசியல் படுத்துறாரு விஜய் அண்ணன். இந்த 1.25 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாமே இருந்தாங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல. அவங்கெல்லாம் உள்ள வந்து எலெக்ஷனை மக்களை இந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய பாசிட்டிவான விஷயம். இல்ல உண்மை கார்த்தி, 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஸ்ரீரங்கம் உட்காந்துருக்காரு. அது ஒன்றும் பெரிய மலை போற வேலை இல்லை. அவருக்கு வந்து அவ்வளவு அதில் அவ்வளவு வசதிகள் இருக்கு. அதனால ஒன்றும், ஆனா அதை சின்சியரா பண்றாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஆஃபீஸ் மிஸ் பண்ணாம அங்க உட்காந்து வேலையை பார்க்குறாரு. அது வந்து என்னன்னா இப்போ எப்போ அதெல்லாம் எப்பயுமே பண்ணிடுவாருண்ணே. ஷூட்டிங்லேயே இல்ல பஞ்சுவலா அதுதான் இருப்பாரு. கார்த்தி சொல்றேன். தலைவன் எவ்வளியோ அப்படித்தான் நாடும், தமிழ்நாடும். அப்ப என்னன்னா, அவரு வந்து என்னன்னா பிரசிடென்ட் செட் பண்றாரு. கரெக்ட்டா பங்க்சுவலா போய் உட்காந்து, அந்த கரெக்ட்டா வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து மீட் பண்றாரு. தலைமைச் செயலகத்துல வேற இன்னைக்கு போட்டாங்க. தலைமைச் செயலகத்துலலாம் நமக்கு உண்மையா தலைமைச் செயலகம் எப்ப இருந்து எப்ப வரைக்கும் செயல்படும்னு கூட நமக்கு தெரியாது. அப்படிதான் இருந்தது. அதான உண்மை. அது சும்மா எக்ஸாஜரேட் பண்றதுக்கு சொல்லல. நமக்கு தெரியாது. தலைமைச் செயலகத்துல முதல்ல வந்து அங்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அங்க அவ்வளோ எம்ப்ளாயீஸ் வேலை செய்றாங்க. அது ஒரு குட்டி மினி நாடு, சிட்டி மாரி இருக்கும். தலைமைச் செயலகத்துக்குள்ள போனீங்கன்னா. அது வந்து இன்னைக்குமே ஐ திங்க் மிலிட்டரியோட கண்ட்ரோல்னு நினைக்கிறேன் அது. அது இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது. ஆர்மியோ, நேவியோடதோ ஆர்மியோடதோன்னு நினைக்கிறது. அவங்க வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அதை மாத்துறதுக்கு தான் கொண்டு போய் அந்த ஓமந்தூரார் புது தலைமைச் செயலகம் கட்டினாரு கலைஞரையா. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல மாத்தி விட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல மாத்தி அண்ணன் பிரசாத் அண்ணன் சரக்கு போட்டாருன்னு நினைக்கிறேன். நான் சரக்கு போடுறது இல்லையா, போட்டு 4 வருஷம் ஆச்சு. சரிண்ணே. ஒருத்தங்க சுருக்குன்னு பேசும்போது நம்மளும் சுருக்குன்னு பேசக்கூடாதுண்ணே. கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிறது நல்லது. நீங்க இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க. புதைச்சிடணும். பேசக்கூடாது, சுருக்குன்னு பேசிட்டு போறாங்க. அவ்வளவுலாம் நம்ம அப்படி பேச இல்ல அவ்வளவுலாம் யோக்கியனா வாழ்க்கையில வாழவே முடியாது தம்பி. அவ்வளவு யோக்கியனா வாழ்றதுல நமக்கு ஒன்றும் பாரத ரத்னா கொடுத்துட போறதில்ல. சச்சின் டெண்டுல்கர் வாங்கிட்டாரு, அப்துல் கலாம் வாங்கிட்டாரு, அவியலுக்கு போதும். நாம் பாரத ரத்னாலாம் வாங்க வேண்டியதில்ல. ஒருத்தன் வந்து நாம வந்து பிரச்சனையே பண்ணாம, பிரச்சனைக்கு போகாம, இப்போ தம்பி கலின் இருந்தான். அவன் வந்து சும்மா நியாயமா தான் பேசினான். அப்ப நான் வந்து கம்முன்னு இல்லாம ஒரு 2, 3 கெட்ட வார்த்தை பேசினேன். சரியா? மனசாட்சிக்கு அது தப்புன்னு பட்டுச்சு. சரியா? அவன் ஒன்றும் பெருசா என்னை தப்பாலாம் பேசல. நான் ஏதோ டென்ஷன் ஆயிட்டு இன்னைக்கு இப்பவே வந்து உங்க முன்னாடி தான் பேசிட்டு இருக்கேன். தம்பி தப்புடா, சாரிடா அப்படின்னு கேட்டாச்சு. அவ்வளோதான். என்ன? அது அவ்வளோதான். நம்ம மன்னிப்பு கேட்கறதெல்லாம் ஒன்றும் பெரிய நமக்கு ஈகோவெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு உண்மையா எதுவுமே கிடையாது. நானே நான் 3வது பர்சனா தான் பார்த்துக்குவேன். ஆனா, நான் எந்த பிரச்சனைக்குமே போகாம ஒரு வாலண்டியரா கூப்பிட்டு அவன் ஒருத்தன் என் குடும்பத்த திட்டுறான்னு வச்சுக்கங்களேன், அவன நீங்க என்ன பண்ணணும்? புதைக்கணும். அவ்வளோதான். நீ என் குடும்பத்த பேசுனேன்னா, உன்ன புதைக்காம விட மாட்டேன் நான். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நாம வேற எந்த நாம அனாவசியமா போய் யார்கிட்டயும் பேசுறது இல்ல இல்லைங்களா? அவ்வளோதான். நான் ஒண்ணும் மனிதன் தாங்க. நான் இங்க தப்பு இங்க நெறைய மன்னிப்பு கேட்டுருக்கேன் நானு. யாராவது ஒருத்தர் கோவமா பேசிருவேன். உடனே மன்னிப்பு கேட்டுருவேன். சாரி, அது தப்பு, அது அயோக்கியத்தனம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கேட்டுறலாம். மனிதர்கள் தானே நம்ம. நம்ம ஒண்ணும் பெரிய கடவுள் கிடையாதே. நான் தப்பு பண்ணுவோம். மன்னிப்பு கேட்கிறோம் நம்ம. அவ்வளோதான். இன்னொன்னு அவமானத்தோட வலி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் தலைவா. நான் அவமானத்தோட உச்சத்தெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த 15 வருஷத்துல. என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்க என்னைய. என்னென்னமோ நீங்க ரூ. 25,00,000 குடுத்து என்ன ட்ரெண்ட் பண்ணாங்க தலைவா. ரூ. 25,00,000 ஒரு ட்ரெண்ட் இது ஏஜென்சிக்கு குடுத்து ட்ரெண்ட் பண்ணாங்க என்னைய. 3 தடவ பண்ணாங்க. 2021 to 26 3 தடவ பண்ணாங்க. நான் அதெல்லாம் கடந்து தான் வந்தேன் நானு. அந்த கொடுமை என்ன, எனக்கு அவமானப்படுறதோட கொடுமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அது பப்ளிக் முன்னாடி ஷேம் பண்ணி, நம்ம வாழ்க்கைய முடிக்கணும்னு பிரசாந்த் பிளான் ப்ரோ பண்றப்ப அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால நான் உண்மையாலுமே மனசார பிரசாந்த் ப்ரோ இன்னொருத்தன வந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டேன் நான். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சத்தியமா சொல்றேன் ப்ரோ. ம். நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ம். உங்களோட ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் நான் பாராட்டுவேன் சார். எவ்வளோ பேரு போற வரவன் வண்டு சின்னுங்கலாம் பேசுறதெல்லாம் வந்து ஒருத்தர் கேட்டுக்கிறதே ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆனா நீங்க சீரியஸா சொல்றேன். ஐம் டெல்லிங் யூ, நீங்க வந்து சான்ஸ் இல்ல ப்ரோ. ஐ மீன் நீங்க ஒரு கேஸ் ஸ்டடி. சீரியஸா நீங்க சம்டைம் நீங்க ரிவ்யூ படுத்தி நானே திட்டிருப்பேன் உங்களை. ஆனா ட்விட்டர்ல திட்ட ம். மாட்டேன், மனசுல திட்டிருப்பேன். என்னடா இப்படி சொல்றாருன்னு திட்டுவேன். பட் சம்டைம் நான் பார்ப்பேன்,
எதுக்கு இவ்வளவு திட்டு வாங்கணும், ரைட்? நம்ம பாட்டுக்கு இருக்கலாமேன்னு சொன்னா, பட் நீங்க நீங்க விடுதல ப்ரோ. சீரியஸா தலைவா நான் ப்ரோ. இந்த வாழ்க்கைக்கு என் நான் வாழ்க்கையே இந்த மாதிரி வந்திருக்கேன் இன்ஃப்ளூயன்சர் தலைவா. எங்கேயும் பார்த்ததில்ல. மத்த நன்றி நாட்டுல கூட வருக்காங்க, நன்றி. கொஞ்சம் டைம்ல போயிடுவாங்க. ஆனா இல்ல தலைவா, நான் நீங்க இன்னும் இருக்கீங்க ப்ரோ. நான் என்ன உண்மையாலுமே சொல்றேன்னா எனக்கு வந்து ரொம்ப டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், அவ்வளவுதான் நான் இல்ல சொல்றேன். இல்ல ஹார்ட் இல்ல நீங்க ப்ரோ. நீங்க பெரிய இடத்துல இருக்கீங்க. நன்றி நன்றி. சில இல்ல ப்ரோ, இன்ஃப்ளூயன்சர் வந்து எனக்கு நான் வேற ஊருக்கே தெரியும்ல. இல்ல இல்ல அது ரொம்பலாம் இல்ல. மனசு எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் மூவ் ஆன். நன்றி. இல்ல இல்ல நான் மனசுல நீங்க ஆல்ரெடி ப்ரோ மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. பட் நன்றி. சம்டைம் நீங்க ரொம்ப இல்ல எமோஷனலா ப்ரோ, ஆறீங்க. சில டைம் இல்ல என்ன பிரச்சனைனா, நான் ரொம்ப மனசுல எடுத்தேன்னா இன்னும் உயிரோடு வந்திருக்க முடியாதுங்க. உண்மையாலுமே இந்த ஒரு 10 வருஷம் இருக்கு. இந்த கடந்த 5 வருஷத்துல நடந்த அவமானங்கள், அதுக்கு முன்னாடி கூடலாம், ஆனா அந்த 5 வருஷத்துல நெறையா பண்ணானுங்க. இந்த பப்ளிக் டேக் ட்ரெண்ட் பண்றதெல்லாம் பேமெண்ட் பண்ணி பண்ணானுங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடம்பெல்லாம் எரியுங்க உண்மையாலுமே. என்னடா தப்பு பண்ணோம்? நாம அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே! இன்னும் பொம் பொம்பளைய கனெக்ட் பண்ணி தான் பேசுவானுங்க. பெண்கள்கிட்ட தவறா நடந்தாரு அப்படிங்குவானுங்க. டேய், எந்த பொண்ணுகிட்ட நான் தப்பா நடந்துருக்கிறோம்? என்னடா சொல்றானுங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு இருக்கும். இது என்னன்னா வீடு வரைக்கும் ரீச் ஆகும். சரிங்களா? நல்ல வேளை எனக்கு குடும்பம் இல்ல. அதனால பிரச்சனை இல்ல. என்ன, எனக்கு குடும்பம் இருந்ததுன்னா, அவங்க அந்த குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அவமானத்த தாங்கிட்டு உட்காந்துருக்கணுங்க. இல்ல ஆக்சுவலி எனக்கு அதுதான் பயம் வந்துச்சு. ஏன்னா ம். கார்த்திக் போனோம் 2 வாரத்துக்கு முன்னாடி பேசுறச்சு, என்னடா இது இப்படி பேசுறாரு, இப்படிலாம் கலனாச்சு, தேவையில்லாத வேலை. நான் கார்த்திக் வேற ட்ரை பண்ணேன், இல்ல ஃபோன் பண்ணேன், தலைவர் இல்ல பிரதர். நான் அதனால தான் திருப்பி திருப்பி கார்த்திய நான் சொல்லுவேன் நானு. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு எனக்கு அன்பார்ச்சுனேட்லின்னு சொல்ல மாட்டேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு குடும்பம் இல்லன்னு சொல்லுவேன். ஏன்னா, எனக்கு இல்ல ஒண்ணுமில்ல. இல்ல தலைவா, எங்க இருந்தாலும் அம்மாவுக்கு ஆன்லைன் இருந்தாலும் ஏன்னா தெரியாது. உங்களுக்கு தங்கச்சி நான் பெருசா பார்க்காது. அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. நான் கார்த்தி வந்து நான் இருந்தாலும் பிரசாந்த், நான் வந்து ஒரு உங்க உங்க பிரதர் உங்க என்ன உங்க விடுங்க நல்ல பிரதர். ஒரு என்னோட கேரிங்கா சொல்றேன், வாழ்க்கையெல்லாம் வேணான்றேன் ப்ரோ ப்ரோ. ஹானஸ்ட்டா சொல்லட்டா? அட்லீஸ்ட் டைரக்டா வேணான்றேன், பிரதர் நான் டைரக்டா உங்களுக்கு சொல்லட்டா வேணான்றேன். ஏன்னா பிரதர்? நிறைய பேர் உங்களை தூண்டி இல்ல விடுறாங்க. பிரதர், உங்களுக்கு சொல்லட்டா? சில விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இங்க உண்மையாலுமே எனக்கு வயசு 40 முடிஞ்சு 41 ஆச்சுங்க. இனி இழக்கறக்கு எனக்கு ஒரு மயிரும் இல்லைங்க. நான் அதனால தான் கார்த்திய புரொடெக்ட் பண்ணணும்னு நெனைப்பேன். ஏன்னா, அவன் இப்ப தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கான். அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுங்க. அவனுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்ததுன்னா தாங்க மாட்டான் அவன். ஏன்னா, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நானு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆன்லைன் ட்ரோனும் என் வாழ்க்கை வந்து ஒண்ணுமில்லாம போறதுக்கு ஒரு ஒரு காரணம். ஒரு ரொம்ப முக்கிய என்ன யாரும் ட்ரோலே பண்ணலண்ணே. என்ன ஏன்னு இல்ல இழுக்கிறீங்க? பண்ணல. சொல்றேன் நானு. இல்ல இது உலகம் ரொம்ப மோசமானதுங்கிற. ஐயப்பா நீ சிரிக்கிற? நீயும் இப்ப தானே கல்யாணம் பண்ண. சிரிக்காத. அண்ணே பிரசாந்த் அண்ணே, ம்ஹ்ம். லைக் படம் ஒரு 2 நாளைக்கு நோ முன்னாடி நோ பார்த்தேன். கேமியோ பண்ணியிருக்கீங்க. என்னடா சொல்லவே இல்ல. நன்றி சுப்ரமணி. அது அப்பப்போ தான் நண்பர் விக்னேஷ் சிவன் எனக்கு வந்து ரொம்ப நண்பரு. நம்ம தோஸ்து, ஜிகிரி தோஸ்து. கூப்பிட்டாரு ஒரு நாளு. வாங்க ஒரு ரோல் அண்ணே அப்ப சீமானை பாத்தீங்களா? அவரு அது போயிருக்கீங்க. லென்த்தான ரோல். நான் அந்த ஷாரா ரோல் வாங்கியிருந்தா வேணா சீமான் அண்ணன பார்த்திருப்பேன். எனக்கு அண்ணன ரொம்ப பிடிக்கும். அவர வந்து பர்சனலா எனக்கு அண்ணா ரொம்ப பிடிக்கும். பிரசாந்த் அண்ணே, ம். அண்ணா கருப்பு படம் உண்மையிலே நல்லா இருக்கானே. நல்லா இருக்கியா? ஏன்யா? ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா நெறைய பேத்துக்கு? பிரசாந்த் ப்ரோ, உட்கார முடியல பிரசாந்த் ப்ரோ. ஐயோ! என்னய்யா சீரியஸா நான் சொல்றீங்க? தப்பா நான் நீங்கெல்லாம் ப்ரோ, எல்லாம் இங்கெல்லாம் நான் சத்தியமா சொல்றேன். யூஎஸ்ல கூட உங்களை திட்டினார் ப்ரோ. நான் உண்மையா சொல்றேன், நான் பொய்லாம் சொல்லல. சரியா? எங்கடா இந்த இன்ஸ்பிரேஷன் ஒருத்தன் கத்தனான் ப்ரோ. சீரியஸா அப்படியா? ப்ரோ. நீங்க ஐயோ! அவனுக்கு நன்றி. சம்டைம் பரவாயில்லையா? ப்ரோ சூப்பர்யா. நம்மள அங்க ஞாபகம் வச்சிருக்கானுங்க பாரு. பரவால்ல. இல்ல ப்ரோ, நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா என்ன பண்றீங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. ஓவர் எக்ஸ்ட்ரா ஹைப் நான் குடுக்குறீங்க இல்லங்க. ப்ரோ. நான் ஐ வில் கிவ் யூ மணி பேக் இ அதெல்லாம் நீங்க இ குடுக்கறச்சே ரொம்ப இல்ல எக்ஸ்பெக்ட் அது பண்ணிடுறாங்க ஓகேங்க. பசங்க. உண்மையாலுமே கருப்பு நல்லா இருந்துச்சுங்க. இட்ஸ் இட்ஸ் ஓகே. என்னோட வியூ வந்து உங்களுக்கு அது ப்ரோ ஒத்து போகல. ஓகே. நான்லாம் இங்க தியேட்டர்ல ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணேங்க. உண்மையா செகண்ட் ஹாஃப்லாம் கடைசி அந்த 20 நிமிஷமெல்லாம் சரி ஃபன்னுங்க எங்கலாம். அப்படியே செலிப்ரேஷன் மோட்ல எல்லாம் உட்காந்து எல்லாம் விசில பறக்க விட்டுட்டு ஜாலியா இதாங்க உண்மை. இதான் உண்மை. ஏன்னா என் மக்களு. என்ன விடுங்க. என் ரிவ்யூ பார்த்துட்டா போய் என்ன 10,00,000 பேர் பார்க்குறானா? அது கிடையாது. இவ்வளோ பேர் போய் பார்த்துருக்க மாட்டான் இல்லைங்களா? ஸோ அன்பார்ச்சுனேட் இல்ல தட் நான் இன்னும் நான் மதிக்கிறேன். மத்தவங்க மதிக்கிறேன். ஐம் நாட் சேயிங் நீங்க பண்றது இல்ல தப்பு. பட் இல்ல அது சம்டைம் ஓகேங்க. நான் வி ஆல் கோ ராங்ங்க. அது அது உங்களுக்கு பிடிக்காம போனதுங்கிறது அன்பார்ச்சுனேட் அப்படிங்கிறத சொல்றேன் நான். அவ்வளோதான். பிரசாந்த் ப்ரோ, நான் லைக்ல கூட ப்ரோ நல்லா சீரியஸான ரோல் பண்ணுங்க ப்ரோ. சம்டைம் பீப்புள் ஆர் யூசிங் ட்ரால்க்கா யூஸ் பண்றாங்க. லைக் நீங்க சுப்பிரமணி வந்து நீங்க என்ன கொஞ்சம் எவ்வளோ நல்லா பேச சீரியஸான மாட்டீங்க? ரோல் சொல்லுங்க பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ. ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க, கேக்குதுண்ணா, சொல்லுங்கண்ணா. பேசுறது கேக்குதா? ஹலோ. கேக்குதுண்ணா, சொல்லுங்க. ஹலோ. ஓகே. கேட்கல போல இருக்கு. சரி பாய். குட் நைட். முடிச்சுங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய் கார்த்தி. ம்.
பாய்.